අපිට මේ කාලේ මේ සතුටු වෙන්න දේවල් ඇහෙන්නේ இந்த காலத்திலே நாங்கள் சந்தோஷப்பட காரணங்கள் கேட்கறதில்லை. අපිට මේ කාලේ එක මනස කඩාගෙන යන දේවල් තමයි ඇහෙන්නේ. இந்த காலத்திலே கேட்கறது எல்லாமே மனசு உடைகின்ற අපි காரணங்கள். අපි ප්‍රවෘත්ති බැලුවොත් සතුටු වෙන්න පුළුවන්ද? நாங்கள் செய்திகளை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷப்பட முடியுமா? අපි මොන හරි අන්තර්ජාලය බැලුවොත් සතුටු වෙන්න පුළුවන්ද? நாங்கள் இன்டர்நெட் பார்க்கும்போது ஏதாவது කාගේ சந்தோஷப்பட හරි කතා முடியுமா? කර සතුටු වෙන්න පුළුවන්ද? யாரோடாவது பேசும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமா? ඇහෙන්නේම පරාජිත දේවල්. கேட்கறது எல்லாமே தோல்வியானது. දැන් මේ වගේ කාලෙක இதை போன்ற ஒரு காலத்தில் අපිටත් මේක තියෙනවා. எங்களுக்கும் அது இருக்கிறது. අපි දන්නවා. எங்களுக்கு தெரியும். දැන් ඔබත් බයිසිකල් වලට දැන් එද්දි පෙට්‍රල් ඔබට ඔබ ඒක ලබා ගත්තේ කොහොමද මට දන්නේ නැහැ. என்றால் நீங்கள் பைசிக்கல்கள் எப்படி பெட்ரோல் பெட்ரோல் உங்களுக்கு தெரியாது. රයිට් ඔබ ඒ ගෙදර කැමරට හැදුවේ කොහොමද මට දන්නේ නැහැ. உங்க வீட்டிலே சாப்பாடு எப்படி சரிப்படுத்துறது உங்களுக்கு தெரியாது. අපහසුකම් විඳිනවා ඇති. දැන් ගෑස් නැහැ. என்றால் கஷ்டப்படுவீர்கள். දැන් ආයේ கேஸ் තියෙනවා මම இல்லை. හිතන්නේ. தெரியும் அது. කොහමද පහුගිය කාලේ. கடந்த நாட்களிலே එතකොට ඒ පීඩාව අපිටත් තියෙනවා පොදුවේ. අපි මොකද මේ රටේ ඉන්න හින්දා. என்றால் அந்த உபத்திரம் எங்களுக்கும் இருக்கிறது. எந்த நாட்டு மக்கள் නමුත් நாங்களும். අපි කිතුණුවෝ ஆனாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள். තනද ගැලවීම ලැබූ මනුෂ්‍යයත් ගැලවීම ලැබූ මනුෂ්‍යයටත් දෙන්නටම පීඩාව තියෙනවා. என்றால் ரட்சிப்பு பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் ஒரு உபத்திரம் வரும். පොදු දේවල් என பொதுவான காரணங்கள். රටක් හැටියට මුණ දෙන්න වෙන දේවල්. என்றால் ஒரு நாடாக முகம் கொடுக்கக்கூடியது. ඒ වගේම அதுபோல පුද්ගලික දේවල් என் தனிப்பட்ட காரணங்களும் පීඩාවන් තිබෙනවා. உபத்திரங்கள் உண்டு. නමුත් දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයෙක් කොහමද මේකට මුණ දෙන්නේ? ஆனால் தேவ மனிதர்கள் எப்படி அதற்கு முகம் கொடுப்பது? ඒකයි වැදගත්කම. இதுதான் முக்கியமானது. ඔබ දන්නවා විශේෂයෙන් කිතුණු සභාව අරගත්තාම விசேஷமாக ஒரு கிறிஸ்தவ சபைகள் කිතුණු எடுத்துக்கொண்டால் සභාවට පීඩාව ඇති වුණේ අද ඊයේ නෙවෙයි. கிறிஸ்தவ சபைகளுக்கு உபத்திரம் வந்தது இன்று நேற்று அல்ல. කිතුණු සභාවට ආරම්භයේ ඉඳලම පීඩාව. கிறிஸ்தவ சபைகளுக்கு ஆரம்பத்திலே இருந்து உபத்திரம். දනද කිතුණු සභාවට සභාවේ පීඩාව ඇති වුණේ කවදද? உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவ சபைகள் எப்ப உபத்திரம் ஆரம்பித்தது ඔබ என்று? කිව්වොත් පුදුම වෙයි. நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள். බයිබලෙන් කිව්වොත් வேதத்தின்படி சொன்னால் ක්‍රිස්තියානි සභාවට පීඩාව පැමිණියේ උත්පත්ති 3:15 ඉඳලා. என்றால் கிறிஸ்தவ சபைக்கு உபத்திரம் உண்டானது ஆதியாகமம் 3:15 இருந்து. එතනින් තමයි ගැලවුම් කාර්යයාගේ නික්මීම ගැන බයිබලයේ අනාවරණය කරන්නේ. அங்கே தான் இரட்சகருடைய வெளிப்பாடு சொல்லப்பட்டது. එතන ඉඳලා அன்று முதல் ඒ ගැලවුම් කාර්යය ඇවිල්ලා කරන්න යන අනාගත කර්තව්‍යයට විරුද්ධව යක්ෂයා අවුරුදු දහස් ගාණක් සැලසුම් හැදුවා. ඒක විනාශ அந்த කරන්න. இரட்சகர் வந்து செய்ய போன்ற காரணங்களுக்கு பிசாசு திட்டமிட்ட உபத்திரங்கள் போட்டுக்கொண்டே ක්‍රිස්තුස් இருந்தது. වහන්සේගේ මිදීමේ ඉතිහාසය ගැන අපි තොරතුරු හොයලා බලන විට என்றால் கிறிஸ்துவுடைய மீட்பை குறித்து நாங்கள் வரலாற்றை கொஞ்சம் தேடி ඒ பார்க்கும் போது ඒ උත්පත්ති පොතේ ඉඳලා அந்த ஆதியாகமம் புத்தகத்திலே අපි இருந்து මුළු පරණ ගිවිසුම බලන විට நாங்கள் பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்க்கும் මේ போது යේසුස් වහන්සේ දක්වා එන ගමන ලේසි ගමනක් උනේ නැහැ. இந்த இயேசு காட்டப் போகின்ற பாதை இது லேசான பாதை அல்ல. මේ යේසුස් වහන්සේගේ පැමිණීම නැති කරන්න இது இயேசுடைய வருகை தடுக்கும்படியாக ඒ ඉස්රායෙල්ගේ වංශයෙන් එන තැනැත්තා සාතාන්ගේ හිස පොඩි කරනවා කියපු ඒ වචනේ ඔහු අහපු දවසේ ඉඳලා என்றால் இஸ்ரவேலுடைய வம்சத்திலே சாத்தானுடைய தலை நசுக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை சொன்ன நாள் முதல் යක්ෂයා බලාගෙන හිටියා. பிசாசு பார்த்து ඒ கொண்டிருந்தது. ඉස්රායෙල්ගේ වංශය දක්වා යන වංශාවලිය නැති කරන්න. அந்த ஸ்திரீ மூலமாக வருகின்ற வம்சத்தை முடிக்க வேண்டும் ඒ என்று. නිසා අපි දකිනවා පරණ ගිවිසුමේ විවිධ කාලයන් වල මේ යුදෙව්වන් විනාශ කරන්න විවිධ කුමන්ත්‍රණ ආවා. நாங்கள் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டிலே யூதர்களை அழிக்கும்படியாக பல கட்டுதல் பல உபத்திரங்கள் නමුත් உண்டானது. ඒ හැම තැනකම ஆனாலும் அந்த எல்லா දෙවියන් இடத்திலும் වහන්සේ භයානක බලවන්තයෙක් මෙන් සිටගත්තා. தேவன் பெரிய ஒரு பலவானை போல் நின்று கொண்டார். ඇයි? ஏன்? උන්වහන්සේගේ මුඛයෙන් නික්මන උන්වහන්සේගේ වචනය அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை හිස්ව හැරියෙන්නේ அது නැහැ. வெறுமையாக திரும்புவதில்லை. ඒක 55:11 යெசாයා පොතේ ලියලා තිබෙනවා. ஏசாயா 55:11 சொல்லுகிறபடி, යெசாයා පොතේ ලියලා තිබෙනවා. ஏசாயா புத்தகம் சொல்லியிருக்கிறபடி, මාගේ මුඛයෙන් නික්මන මාගේ වචනය என்னுடைய வாயிலே புறப்படுகின்ற என்னுடைய வார்த்தை මා කැමති දේ ඉෂ්ට කරලා මිස ආපහු එන්නේ නැහැ. நான் விரும்பினதை நிறைவேற்றாமல் திரும்புகிறதில்லை என்று. එනම් උන්වහන්සේ උත්පත්ති 3:15 දුන්න අනාගත වාක්‍ය ஆதியாக 3:17 சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தை ඒක නැති කරන්න, அதை ඒක அழிக்கும்படி, බොරු එකක් කරන්න, அது பொய் என்று නැත්නම් ඒක சாட்டும்படி, විනාශ කරන්න அதை அழிப்பதற்காக යක්ෂයා ක්‍රියාත්මක වුණා. பிசாசு செயல்பட்டு கொண்டு வந்தது. නමුත් ඔහුට බැරි වුණා. ஆனாலும் முடியாமல் ඒ போனது. නිසා කිතුණු සභාව ඇති වුණා. அதனால் கிறிஸ்தவ சபை உண்டானது. ඒක තමයි ඵලය. அதுதான் அதன் கனி. ඒක තමයි දෙවියන් වහන්සේ ගෙනාවු මාර්ගයේ එක සම්දිස්ථාන. அதுதான் தேவன் கொண்டு வந்தான ஒரு சந்தியாக இருக்கிறது. ඒ සභාව තුල තමයි අපි දැන් රැඳී ඉන්නේ. அந்த சபைக்குள்ளே தான் நாங்கள் நின்றிருக்கிறோம். ඒ නිසා ඒ සභාව ඇති වුණු මුල් අවදියේ அந்த சபை ஏற்பட்ட ஆரம்ப காலத்தில் දැන් ඔබ මේක හිතන්න. நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். දැන් යේසුස් වහන්සේ දක්වා මේ
එන ගමනටත් යක්ෂයා බාධා කරන්නම් இயேசு வரும் வரைக்கும் வருகின்ற பாதைக்கு பிசாசு தடை போட்டது என்றால் ජේසුස් වහන්සේ ඉපදුනාට පස්සේ ලදරු කාලෙම මරන්න ඕන කියලා යක්ෂයා ප්ලෑන් කරන්නම් இயேசு பிறந்தவுடனே இந்த குழந்தையாக இயேசுவை கொலை செய்வேன்னு பிசாசு முயற்சித்தது போல ජේසුස් වහන්සේ ලදරු කාලේ හොයාගන්න බැරුව එදා බෙත්ලෙහෙමේ හිටපු ඒ අවුරුදු දෙකට වඩා අඩු වයස ළමයි ඔක්කොම මැරුවා இயேசுவை குழந்தை காலத்துல கொல்ல முடியாதபடினால கண்டுபிடிக்க முடியாதபடினால அங்கே உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள் ඒ මොන වැළපීමක් තියෙන්නේ නැද්ද කියලා அன்று எவ்வளவோ உபத்திரமாக இருந்திருக்கும் என்று சொல்லி பாருங்கள் අම්මලා කොච්චර අඬන්නේ නැද්ද என் தாய்மார்கள் எப்படி அழுதிருப்பார்கள் ඒක බයිබලේ කියනවා රාමායි වැළපීමක් ඇහුණා කියලා அது வேதம் சொல்லுகிறது ராமாயில ஒரு புலம்பல் ஏற்பட்டது என்று ඒ තමන්ගේ දරුවන් නිසා ඉස්ත්‍රීන් සැනසෙන්න බැරුව උන් ලතෝනි දුන්නා කියලා தன் பிள்ளைகளுக்காக பெண்கள் வந்து அவர்களுடைய அழுகை நிற்பட ජේසුස් முடியவில்லை වහන්සේ මරන්න இயேசுவை கொலை செய்வதற்கு විශාල ඝාතනයක් කරා பெரிதான ஒரு படுகொலை செய்தார்கள் ඒ හෙරොත් அந்த ஏரோது ඇයි ඔහුට බය වුණා ඔහුගේ රජකම ගනී කියලා ஏன் அவர் பயந்தார் தன்னுடைய ராஜ்யங்கம் ඔහුට எடுத்துக்கொள்வார் එළිදරව්වක් තිබ්බේ නැහැ ඒ රජතුමා භෞතික රජෙක් වෙනත් නැත්නම් ආත්මික රාජ්‍යයක් පිහිටවන්න එනවාද ஏன் කියලා அவர் அறிந்திருக்கவில்லை வருகின்ற ඒ නිසා- ராஜா ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று දේව ආත්මේ එළිදරව්වක් නැති මනුෂ්‍යයා ළමයි මැරුවා ஏன் தேவ ஆவி வெளிப்பாடு இல்லாதவன் பிள்ளைகளை கொலை செய்தான் නමුත් යේසුස් වහන්සේ මිසරයට ගිහිල්ලා තියාගෙන හිටියා යෝසප් මරියා ආරක්ෂා කළා යේසුස් වහන්සේව ஆனால் யோசேப்பு மரியாவும் லதரு குழந்தையாக காலி. இயேசுவை எகிப்தில் வைத்து பாதுகாத்தார்கள் ඉතින් බලන්න ඒ යේසුස් වහන්සේ ලදරු කාලෙම මරන්න සාතන් උපක්‍රම යෙදුවා பாருங்கள் இயேசு குழந்தை காலத்திலே கொலை බැරි செய்ய වුණා. பிசாசு முயற்சித்து முடியவில்லை ඊට පස්සේ அதன் பிறகு උන්වහන්සේව මේ උන්වහන්සේ ලොකුමහත් වුණාට පස්සේ අර කන්දෙන් පල්ලෙහාට තල්ලු කරලා මරන්න හැදුවා வளர்ந்து බැරි වුණා பிற்பாடு மலையில இருந்து தள்ளி கொலை செய்ய பார்த்தார்கள் முடியவில்லை අවසානයේ කුරුසෙට අන ගහලා මැරුවා கடைசியிலே சிலுவையை அறைந்து ඔහු கொண்டார்கள் හිතුවා ඒක ඔහුගේ ජයග්‍රහණය කියලා அது நினைத்தது அதனுடைய வெற்றி என்று නෑ இல்லை ඒ කුරුසෙම උන්වහන්සේ යක්ෂයව පරාජය කළා அந்த சிலுவையை பிசாசை தோல்வியடைய ஆமென். செய்தது ஆமென் උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිටා அவர் மரணத்திலே உயிர் ඊට தெழுந்தார் පස්සේ තමයි සභාව කියන තැන එන්නේ அதன் பிறகு தான் சபை என்று ஒன்று දැන් இருக்கிறது බලන්න මේ ලොකු ප්ලෑන් එකක් பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ඒක திட்டம் අවසාන ඵලය තමයි සභාව அதன் கடைசி கனிதான் சபை උත්පත්ති 3:15 ඉඳලා එන ඒ ඓතිහාසික සැලැස්මේ අන්තිම ස්ථානය සභාව ஆதியாகமம் 3:15 சொல்லியிருந்த அந்த வரலாற்று கூடிய நல்ல அந்த இடம் தான் இந்த சபை என்பது අපි එතන ඉන්නේ நாங்கள் அந்த ඒ இடத்தில் නිසා இருக்கிறோம் කිතුණු සභාව එදා ඇති වුණා යෙරුසලමේ அன்று கிறிஸ்தவ சபை நாங்கள் எருசலேமிலே உருவாக்கப்பட்டது අර යකා නිකන් හිටියේ නෑ அந்த பிசாசு சும்மா இருக்கவில்லை ඔව් සභාවට පීඩා කරන්න அவர் ගත්තා சபைக்கு முயற்சி தொடர்ந்து අපි දන්නවා පාවුල්ට පහර දුන්නා நாங்கள் பார்த்தோம் பாவுலை පේදුරුව அடித்தது. හිරගෙදර දැම්මා ஏன் பேதுரு சிறையிலே தள்ளினது කසෙන් ගැහුවා சாட்டையிலே එක அடித்தது වෙලාවක පාවුල්ට මැරෙනකන් ගැහුවා அந்த நேரத்தில் பாவுலை சாகும் வரை அடித்தார்கள் එහෙම ගහලා මැරෙන්න සැලසුවා ஏனென்றால் அப்படி கொன்று போட வேண்டும் என்று පවුල්තුමා திட்டம் කියනවා ඒ වෙලාවගේ ආත්මය ගියා තුන්වෙනි ස්වර්ගයට பாவல் சொல்லுகிறார் அந்த நேரம் அவருடைய ஆத்மா மூன்றாவது பரலோகத்துக்கு නැවත போனது දෙවනාසෝ මලවුන්ගෙන් නැගිටෙව්වා மறுபடியும் தேவன் மரணத்தில் அவர் ඔව් உயிர்த்தெழுந்து ආයි දේශනා செய்தார். කරන්න ගත්තා ஏன் மறுபடியும் එතකොට பிரசங்கிக்க ඒ ஆரம்பித்தார் මුල් කාලේ ඉඳලම அந்த ஆரம்ப காலத்தில் සභාව இருந்து කොතනද ස්ථාපිත වුණේ சபை எங்கே உருவாக்கப்பட்டதோ යක්ෂයා එතෙන්ට පීඩා කරන්න ගත්තා பிசாசு அங்கு உபத்திரத்தை கொடுக்க ஆரம்பித்தது ඒ නිසා කිතුණු සභාවට පීඩාව අලුත් දෙයක් නෙවෙයි ஆகையினாலே கிறிஸ்தவ சபைகளுக்கு உபத்திரம் என்பது புதிதானது அல்ல ඒක එදා ඉඳලා තිබුණු දෙයක් அது அன்று முதல் இருந்தது එතකොට ඒ පීඩා කාලේ அந்த உபத்திர காலம் කිතුණුවන්ව கிறிஸ்தவர்களை මරන්න ගත්තා கொலை செய்ய நேரிட்டது මරන්න පටන් අරගත්තා கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் සිංහයන්ට අර රෝම අධිරාජ්‍යයේ විසින් සිංහයන්ට කණ්ඩ දැම්මා ஏன் ரோம ராஜ்யத்தின் மூலமாக சிங்கங்களுக்கு திங்க கொடுத்தார்கள் නමුත් ඔබ දන්නවද ஆனால் உங்களுக்கு தெரியுமா කිතුණු සැලුන්නේ கிறிஸ்தவர்கள் அசையவில்லை ඔබ මං ඔබට කිව්වා අර මේ එක වීර කාන්තාවක්ගේ චරිතයක් ගැන ඔබට මේ බලන්න කියලා මං හිතන්නේ ඒක අපි ගෲප් එකකටත් දැම්මා මේකේ කතාව நான் சொன்னேன் ஒரு வீர பெண்ணுடைய ஒரு கதை ஒன்று குரூப்ல நான் போட்டிருந்தேன் ඒ කියන්නේ ඒ කාලේ කිතුණුවෝ அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் ඔවුන් මරන්න යන විට அவர்களை கொல்ல போகும்போது ඔවුන් ප්‍රීතියෙන් මරණයට මුහුණ දුන්නා அவர்கள் அதை சந்தோஷமாக மரணத்துக்கு முகம் ඔවුන් கொடுத்தார்கள் ගීතිකා ගායනා කළා என்று அவர்கள் பாடல் பாடினார்கள் සිංහය ඇවිල්ලා කද්දි சிங்கங்கள் வந்து அப்படி கவும் ඔවුන් போது ගීතිකා ගැව්වා அவர்கள் பாடினார்கள் එදා රෝමේ අධිපතිවරු அன்று ரோம அதிகாரிகள் පුදුම වුණා அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் මේ මිනිස්සුන්ට මරණය ඉදිරියේ තියෙන නිර්භීතකම දැකලා இவர்கள் மரணத்துக்கு முன்னே உள்ள தைரியத்தை பார்த்து ඒ කතාවක් තමයි අර පර්පටිවා කියලා කෙනෙක් ගැන මම ඔබට බලන්න කිව්වා. நான் பெர்பச்சுவல் சொல்லி ஒரு கதை ஒன்று நான் பார்க்கணும்னு சொன்னேன் ඒ உங்களுக்கு. මරණයට මුහුණ දුන්නා කාලේ. அவர்கள் எவ்வாறு மரணத்துக்கு முகம் යේසුස් கொடுத்தார்கள்? වහන්සේ අදහන හින්දා அவர்கள் இயேசுவை பின்பற்றினபடியினால் එක සොල්දාදුවෙක් ඇවිල්ලා ஒரு போர் வீரன் வந்து ඈට කඩුවෙන් යන්න. அவரை வீட்டிலே குத்தினார். ඒක හරියට වැදුන්නේ නැහැ. அது சரியாக படவில்லை. ඊට පස්සේ එයා කඩුවම අරගෙන பிறகு அந்த வாளை எடுத்து එයාක මෙහෙට අයින්න එපා. ஏன் இங்கே குத்த வேண்டாம், බෙල්ලට කපන්න බෙල්ල කපන්න. நேரடியாக கழுத்துக்கு வெட்டுங்கள் என்று சொன்னார்களாம். අර
රෝම අධිරාජ්‍යයේ මිනිසුන්ගේ ඇස් ලොකු වුණා ඈ. அந்த அதிகாரியுடைய கண்கள் மேலே போடுதா. මෙච්චර නිර්භීතකම මරණයට இப்படிப்பட்ட ஒரு தைரியம் மரணத்துக்கு முன்னே කවුද මේගොල්ලෝ අදහන්නේ? இவர்கள் யாரை தேடுகிறார்கள் என்று රෝමයේ සෙලවුණා. என் ரோமை அசைந்தது. පසු කාලීනව රෝමයේ ගැලවීම ලැබුණා. பிற்காலத்திலே ரோமாபுரி ரட்சிப்புக்கு வந்தது. දැන් ඔබ දන්න රෝමානු කතෝලික සභාව ඇති වුණේ රෝමේ ඉඳලා. என் ரோமான் கத்தோலிக்க சபை දැන් உருவாக்கப்பட்டது මුළු රෝමේම ක්‍රිස්තියානි. என் முழு ரோம முழுவதும் අර கிறிஸ்தவர்கள் වේද සාක්ෂිකයන්ගේ මරණය හින්දා. அந்த இரத்த சாட்சிக்காரருடைய மரணங்கள் ඒ නිසා මේ කිතුණු සභාවට පීඩා කිරීම හරහා සිදු වුණේ මොකක්ද? இந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு உபத்திரத்தின் மூலம் என்ன உண்டானது? සභාව වර්ධනය වුණ එකයි. சபைகள் வளர்ச்சி அடைந்தது. ඒ නිසා කිතුණු සභාව කියන්නේ මහ පුදුම එකක්. அதனால் கிறிஸ்தவ சபை என்பது சொல்வது ஒரு புதுமையானது. ඒක සඳුන් කොටයක් වගේ. அது ஒரு சந்தன கட்டை போல். ඒකට කොටන්න සුවඳ හමුනවා. அதை வெட்ட வெட்ட வாசம் வீசும். ඒ නිසා මම ඔබට අද කතා කරන්නේ. அதனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். කිතුණුවේ කොහමද පීඩාවට මුහුණ දෙන්නේ? ஒரு கிறிஸ்தவன் எப்படி உபத்திரத்துக்கு முகம் கொடுப்பான்? එය ප්‍රීතියෙන් මුහුණ දීමක්. அது சந்தோஷமாக முகம் கொடுப்பது. ඔව් මානසික වැටිලා அவர்கள் மனசில் එපා වෙලා வெறுத்து போய் නෙමෙයි. இல்லை, ඔව් සතුටින් මුහුණ දෙනවා. அவர் சந்தோஷமாக முகம் கொடுப்பார். මේක මගේ දේශනාව නෙමෙයි. இது என் பிரசங்கம் ඒ அல்ல. නිසා මේ උදෑසන මම ඔබව ධෛර්යමත් කරන්න நான் කැමතියි. இந்த காலையில உங்களை தைரியப்படுத்துகிறேன். මේ කාලේ තිබෙන පීඩාව இந்த காலத்திலே உள்ள உபத்திரங்கள் ඔබ කිතුණුවෙක් වූ නිසා එන පීඩාවක්ම නෙවෙයි. நீங்கள் கிறிஸ்தவன் ஆனபடினால் வந்த මේක உபத்திரம் அல்ல. පොදුවේ අපේ රටට තියෙන පීඩාවක්. இது பொதுவாக எங்கள் தேசத்திலே உள்ள உபத்திரங்கள். මෙහෙම දෙයක්ත් තියෙනවා. இப்படி ஒன்று இருக்கிறது. පොදුවේ රටට තියෙන පීඩාව නිසා කිතුණුවෙක් නිසා එන පීඩාව අමතක වෙලා කට්ටියට. என்றால் කිතුණුවන්ට පීඩා කිරීම. பொதுவான உபத்திரம் இருக்கிறபடினால ஒரு கிறிஸ்தவனுக்கு வருகின்ற உபத்திரம் மறந்து නැත්නම් போயிருக்கும். පහුගිය කාලේ සභාවලට පොඩි වෙට ප්‍රශ්න දාගෙන ආවේ කට්ටිය. கடந்த நாட்களிலே சபைகளை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் போட்டு வந்தார்கள். ඉතින් දැන් මේ පොදු පීඩාව නිසා සභාවට පීඩා කරන එක නතර වෙලා තියෙනවා. பொதுவாக இருக்கிற பிரச்சனை நிமித்தம் சபைக்கு கொடுக்கிற பிரச்சனை நின்று இருக்கிறது. නැත්නම් ඔය මේ ලොකු ගැටලු ආවා අපිට දේව මෙහන් සමහර තැන්වල පවත්වද්දී පොලිසියෙන් ඇවිල්ලා කිව්වා ඒක එතන කරන්න එපා කියලා කිව්වා. என்றால் நாங்கள் பகிரங்க கூட்டம் நடக்கும்போது போலீஸ் சொன்னார்கள் நடத்த வேண்டாம் என்று. ඒ වගේ සමහර ගැටලු තිබුණා. அப்படி சில குழப்பங்கள் ඒව இருந்தது. මොකුත් නැහැ. ஒன்றும் இல்லை. දැන් වෙනම ප්‍රශ්නයක් රටේ. இப்ப வேற ஒரு பிரச்சனை நாட்டிலே. දන්නවද මේ හැම දෙයක් ඉදිරියේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. என்றால் இது எல்லாவற்றுக்கும் முன்னே ඒ නිසා මේ தேவன் උදෑසන இருக்கிறார். මම ඔබව ධෛර්යමත් කරන්න කැමතියි. இந்த காலையில நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். දැන් මේ පොදු පීඩාව ඔබටත් බලපාන්න පුළුවන්. இந்த பொதுவான உபத்திரங்கள் உங்களையும் தாக்கலாம். දැන් අපි ක්‍රිස්තියානි කියලා පාන් රත්තල 3.50ට හම්බෙන්නේ නැහැ. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மூன்றாம் விஷயத்துக்கு பான் கிடைக்காது. ඔබ ඒ 3.50ට දෙනා කියව පක්ෂ සමාජිකයෙක් වුණත් අද ඔබට ඒක හම්බෙන්නේ නැහැ. என்றால் கட்சி அங்கத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த விலைக்கு கிடைக்காது பான். ඒ 100 ගානටම තමයි හම්බෙන්නේ. මම දන්නේ කීයද කියලා. මොකද ඊයේ මිල නෙමෙයි අද තියෙන්නේ. இந்த நேற்று உள்ள விலையால இன்று இருப்பது எவ்வளவு தெரியவில்லை. නමුත් එතනදී ஆனால் அந்த இடத்தில் ඔබ ප්‍රීතියෙන් நீங்கள் சந்தோஷமாக ඒකට මුණ දෙන්න. அதற்கு முகம் கொடுங்கள். කෑම මොනවද තියෙන්නේ? என் சாப்பாடு என்ன இருக்கிறது? සම්බෝලයි බත් එකද? சம்பளம் சோறு. බත් එකේ සම්බෝල ටිකක්ද තියෙන්නේ? என் சோறுல சம்பளம் மட்டுமா இருக்கிறது? praise the lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே මේම හරි ඔයා මට දුන්න නිසා ස්තුතියි. இவ்வண்ணமாக கொடுத்தபடியால் உமக்கு අපි நன்றி. ඒකට හුරු වෙමු. நாங்கள் அதற்கு நாங்கள் பழகுவோம். right? ஆமென். ඇයි අපි මස් කෑල්ලක් නැහැ කියලා දුක් වෙන්නේ? ஏன் இறைச்சி இல்லை என்று சொல்லி ஏன் நாங்கள் கவலைப்பட வேண்டும்? මොකද කිතුණුවෙක් ලෙස පීඩා විඳීම ඕක නෙමෙයි. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு வருகின்ற உபத்திரம் இது அல்ல. දැන් අවසාන කාලේ සභාව තමයි ගොඩක්ම පීඩාවට පත් වෙන සභාව. கடைசி காலத்தில் உள்ள சபை தான் மிக உபத்திரப்படுகின்ற ඔබ சபை. මතෙව් පුතුමාගේ සුභාරංචි පොත කියවද්දී ඔබට මේ හම්බ වෙලා ඇති මතෙව් 20 ගණන් 24 25 වගේ කියවද්දී මේ අවසාන කාලේ සභාවට විඳින වෙන පීඩාවන්. என்றால் நீங்கள் மத்தேயு புத்தகம் வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரத்தில் வரும்போது உங்களுக்கு விளங்கும் சபையில என்ன உபத்திரங்கள் இருக்கிறது. අපි යේසුස් වහන්සේගේ පැමිණීමට ආසන්න කාලේ ඉන්න සභාවයි. நாங்கள் இயேசுவுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கின்ற சபையாக ඒ இருக்கிறோம். නිසා සභාවට පීඩාව තියෙනවා. என்றால் சபைக்கு உபத்திரம் இருக்கிறது. හැබැයි සභාව සන්නද්ධ වෙන්න ඕනේ. ஆனால் சபை பழக வேண்டும். ඒ පීඩා මැදියේ அந்த உபத்திரன் மத்தியிலே ඇදහිලා ආරක්ෂා කරගන්න. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். නිසා කෑම නිසා දෙවියන් වහන්සේව අතාරින්න එපා. அதனால் உணவு நிமித்தம் தேவனை விட்டுவிட வேண்டாம். හරිද? කෑමට වඩා දෙවියන් වහන්සේ වටිනවා. என் உணவை பார்க்கலும் தேவன் பெருமதியானவர். අපිට නිරාහාර විඳලා තුරුයි. எங்களுக்கு உபவாசம் இருந்தும் பழக்கம். ආමේන්. ஆமென். දැන් ඔන්න බලන්න ඉන්නේ නිරාහාර යාඥාවල් කරපු නැති කට්ටියට මේ කාලේ අමාරු වෙනවා. என்றால் உபவாசம் இருக்காதவர்கள் இந்த காலம் கொஞ்சம் கஷ்டமாக මේ இருக்கும். ආමාශය හුරුයි. என்றால் அது அந்த දවස් 10 15 නිරාහාර විඳලා අපිට හුරුයි. என்றால் 10-15 நாட்கள் உபவாசம் ඒකයි මං பழக்கம் කිව්වේ. ඒක මගේ இருக்கிறது. කිතුණුව වටන්න බෑ කියලා. அதுதான் சொல்ல கிறிஸ்துவனை விழுத்தாட்ட முடியாது ඔව් என்று. කෑමට වඩා அவர்கள் உணவை பார்க்கலாம். ඔහුට අවශ්‍ය දෙවියන් වහන්සේ.
அவர்களுக்கு பெருமதி தேவனாக இருக்கிறார். ආමෙන්. ஆமென். කෑමට වඩා உணவை ඇඳුමට பார்க்கிலும், වඩා உடுப்பை ගමන් பார்க்கிலும், බිමන් වලට වඩා பயணங்களை பார்க்கிலும் ඔබට වටින දෙවියන් වහන්සේ. உங்களுக்கு பெருமதி தேவனாக ඒ නිසා இருக்கிறார். මේ කාලේ තිබෙන පීඩාවේදී அதனால் இந்த காலத்தில் இருக்கின்ற ඔබ உபத்திரவங்கள் කනස්සල්ු වෙන්න එපා. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். කෑම තියෙන දෙයක් අනුභව කරන්න. ஏன் இருக்கிறதை சாப்பிடுங்கள். නමුත් මම මෙහෙම කිව්වට දෙවියන් වහන්සේ ඔබට ලොකු දෙයක් කරයි. நான் இப்படி சொன்னாலும் தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் නමුත් செய்வார். ඔබ ධෛර්යමත් වෙන්න. ஆனால் நீங்கள் தைரியமாக ඒක இருக்க வேண்டும். ධනාත්මකව දකින්න. ஏன் அது மேலாக நினைக்க வேண்டும். තාරක නැහැ මේක නැහැ ඒක නැහැ කියලා ඔබ කනස්සල්ු වෙන්න එපා. அது இல்லை இது இல்லை நீங்கள் අර கவலைப்படக்கூடாது. කෑම නිසා ඇඳුම් නිසා ඔබ කනස්සල්ු වෙන්න එපා. ஏன் உணவு நிமித்தம் உடுப்பு நிமித்தம் நீங்கள் මොකද கவலைப்படக்கூடாது. බයිබලේ කියනවා අන්‍ය ජාතින් ඒක හොයනවා. வேதம் சொல்லுகிறது அந்நியர்களை தேடுகிறார்கள். නමුත් ඔබේ ස්වර්ගික පියාණන් වහන්සේ ஆனால் உங்கள் பரலோகத்தின் ඔබට பிதா අවශ්‍ය කරන දේ දකිනවා. உங்களுக்கு தேவையானதை அவர் காண்பார். ඒ නිසා ඇදහිල්ල ශක්තිමත් කරගන්න. அதில் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். අර පීඩාකාරී මානසික වාතාවරණයක් ඇති කරන දේවල් අහන විට දකින විට ஏனெனில் உபத்திரமான காரணங்கள் கேட்டு உங்கள் மனசு கலங்கும் ඔබ பொழுது ඔබ ඇස්වාලා දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න ස්වාමිනී நீங்கள் கண்களை மூடி சொல்லுங்கள், ஆண்டவரே ලෝකයට බලාපොරොත්තු වන්නේ உலகோருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. නමුත් මට ඔබ වහන්සේ ගැන බලාපොරොත්තුවක් ஆனால் තියෙනවා. எங்களுக்கோ உம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. මගේ බලාපොරොත්තු ඔබ වහන්සේ என் எதிர்பார்ப்பு நீங்கள் කියලා යාඥා කරන්න. என்று சொல்லி ஜெபியுங்கள். නැත්තම් අර මනස කඩාගෙන ජීවත් වෙන්න එපා. இல்லாவிட்டால் அந்த மனசு உடைந்து கொண்டு வாழாதீர்கள். ඔබේ ප්‍රීතිය නැති කරගන්න එපා. உங்கள் சந்தோஷத்தை அகற்றிக் මොකද கொள்ளாதீர்கள். මේ ලෝකයේ ප්‍රීතිය නැති වෙනවා. ஏன் இந்த உலகத்தின் சந்தோஷம் இல்லாமல் නමුත් போய்- සදාකාලික තියෙන එකම ප්‍රීතිය තමයි ගැලවීමේ ප්‍රීතිය. ஆனால் நித்தியமான சந்தோஷம் ஒன்றே ஒன்றாதான் ரட்சிப்பின் சந்தோஷம். මට මතකයි අපි ලස්සන ගීතිකාවක් ගායනා කරනවා මම ගැලවීම ලැබුණු නිසා. என்றால் நாங்கள் அழகான මට பாடல் සතුටුයි මට ප්‍රීතිය කියලා. நான் ரட்சிப்பை பெற்றபடி நான் சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා கிறிஸ்துவுக்காக අපිට ඕනම දෙයක් දරා ගන්න පුළුවන් තැනක අපි සිටින්නට අවශ්‍යයි. எங்களால் வேண்டியது தாங்க முடிகிறதான ஒரு நிலையில நாங்கள் இருக்க හැබැයි வேண்டும். ප්‍රීතියෙන් ஆனால் சந்தோஷத்தோடு සතුටින් மகிழ்ச்சியோடு පවුල් සීල සිරගත කරත් பவுல் சீலாவை சிறையிலே போட்டாலும் ඔවුන් ගායනා කරා. அவர்கள் பாடினார்கள். ආමේන්. ஆமென். එතනට ඔබේ මනස හදාගන්න. அந்த அளவுக்கு உங்கள் மனசை உயர்த்திக் ඒ கொள்ளுங்கள். නිසා පොදු පීඩාව ගැන එක එක්කෙනා කතා කර කර මානසික වැටෙන්න එපා. என்றால் பொது உபத்திரங்களை குறித்து ஒவ்வொரு பேசி பேசி නෑ, நீங்கள் ඔබ හැම වෙලාවකම සිතන්නේ මට දෙවියන් වහන්සේ ඉන්නවා. சொல்லுங்கள், இல்லை தேவன் எனக்கு දෙවියන් இருக்கிறார். වහන්සේ මා ගැන බලාගන්නේ. தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். අමාරුකම් එයි. கஷ்டங்கள் வரும், ටිකකම එන්න පුළුවන්. எனக்கு பஞ்சங்கள் வரும். ස්වාමිනී ඔබ මාත් එක්කයි. ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருக்கிறீர். ශක්තිමත් වෙන්න. எங்கள் சந்தோஷம். දාවිද් ගායනවා මරණ සෙවණේ මිටියාවත මැද්දෙන් යන්නේ නමුත් தாவீது சொல்கிற மரண பள்ளத்தாக்கில் நிழலிலே කිසි சென்றாலும் උපද්‍රවයකට බය වෙන්නේ எந்த නැහැ. ஒரு உபத்திரத்துக்கு பயப்பட මක් மாட்டேன். නිසාද ඔබ මා සමගයි. என்றால் நீங்கள் என்னோடு இருக்கிறீர். ඔබ අන්න එතන ඉන්න. நீங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ මා සමගයි. தேவன் என்னோடு හැමෝම இருக்கிறார். කියන්නේ දෙවියන් වහන්සේ මා සමගයි. சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මා සමගයි. தேவன் என்னோடு இருக்கிறார். ආමේන්. ஆமென். උන්වහන්සේ ඔබට උපකාර කරයි. அவர் உங்களுக்கு ஒத்தாசை මේ கொடுப்பார். අපහසු කාලයෙන් පසු කරන්න இந்த கஷ்டமான காலங்கள் கடந்து வரும். දෙවියන් වහන්සේගේ සැනසෙල්ල ඔබට ලැබෙන්න ඕනි කියලා මම යාඥා කරනවා. தேவனுடைய ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று ඒ நான் ශක්තිය ඔබට තියෙනවා. அந்த பலம் உங்களுக்கு ඒ නිසා இருக்கிறது. ධනාත්මකව හිතන්න. அதனால் நீங்கள் மேலாக சிந்தியுங்கள். අපහසුකම් තියේ කරන්ට් එක නැහැ. கஷ்டங்கள் இருக்கும், கரண்ட் இல்லை. නමුත් ඒ හැම වෙලාවකම அந்த நேரத்திலும் උන්වහන්සේ තුල ඔබ ප්‍රීතියෙන් ගත කරන්න. நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். අපි විශ්වාස කරනවා වාතාවරණය වෙනස් කරන්න දෙවියන් වහන්සේට පුළුවන් நாங்கள் කියලා. விசுவாசிக்கிறோம், சூழ்நிலையை மாற்ற தேவனால் Hallelujah. முடியும் என்று. ஹalleluya. ඉතින් මම කැමති நான் விரும்புகிறேன் අද දවසේ ඔබට අද දවසේ පණිවිඩය ඔබත් සමග බෙදා ගන්න. இந்த நாளிலே உள்ள செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. මම කැමති අද දවසේ කතා කරන්න ඔබත් එක්ක ආත්මයට විරුද්ධව පැමිණ ඇති සටන සම්බන්ධව. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக வருகின்ற போராட்டத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ආත්මික සටන නෙවෙයි. ஆவிக்குரிய போராட்டம் அல்ல, ආත්මයට විරුද්ධව තිබෙන සටන. ஆத்மாக்கு எதிராக இருக்கின்ற போராட்டம். ඒක තමයි මගේ මාතෘකාව. அதுதான் என்னுடைய தலைப்பு. පේදුරුතුමා පැහැදිලිව දේව වචනේ කියනවා. பேதுரு தெளிவாக வார்த்தையை சொல்லுகிறார். මේ ආත්මයට විරුද්ධව තියෙන සටන ගැන. இந்த ஆவிக்கு எதிராக இருக்கின்ற போராட்டம். ඔබ දේව මිනිසෙක් නම් හැමෝම මේක හොඳට ඉගෙන ගන්න අවශ්‍යයි. நீங்க தேவ பிள்ளைகள் ஆனால் அனைவருமாக இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். මට දැන්නීම් කීපයක් තියෙනවා මේක මම දේව මෙහිම පස්සේ අවසානයේ ඔබට කියන්න යනවා. சில அறிவித்தல் இருக்கிறது, நான் பிறகு சொல்லுகிறேன். අපි දැන් වචනේ දිගටම සමන් දෙමු. நாங்கள் தொடர்ந்து வார்த்தையை செவி கொடுப்போம். ඒක පෙරලා ගන්න කියන්න පළවෙනි පේතරස් දෙවෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි වගන්තිය. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 පේතරස් 2:11. 1 பேதுரு 2:11. මෙතන පැහැදිලිව කතා කරනවා ආත්මයට විරුද්ධව යුද්ධයක් තියෙනවා සටනක් තියෙනවා. இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆவிக்கு விரோதமாக ஒரு போராட்டம், ஒரு ඔබ ගැලවීම ලබනවත් එක්කම நீங்கள் ரட்சிப்பு பெறுவதோடு ඔබ තුල මැරී තිබුණු ඔබ මා තුල මැරී තිබුණු ආත්මය උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට්ටුවා. எங்களுக்குள் மரித்திருந்த ஆவியை தேவன் உயிர்ப்பித்தார். ඒ කියන්නේ අපි අලුත් ආත්මයක් ලැබුවා. அதனால் நாங்கள் புதிய ஆத்மாவை பெற்றுக்கொண்டோம். දැන් අපි නවම ඇවිල්ලා. இப்போ நாங்கள் புது சிருஷ்டியாக කියන්න இருக்கிறோம். මම නවම ඇවිල්ලා. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. හයියෙන් කියමුද මම නවම ඇවිල්ලා. சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. මම අලුත් මිනිස්සෙක්. நான் ஒரு புது மனிதன். ආමේන්.
ஆமென். ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்லுகிறது? හිටපු ශරීරෙම තමයි. இருந்த உடல் தான், නමුත් දෙවියන් වහන්සේ ඔබේ ආත්මය අලුත් කරලා තිබෙනවා. ஆனால் தேவன் உங்கள் ஆத்மா புதுப்பித்திருக்கிறார். එය ක්‍රිස්තුස් වහන්සේට සමානව සාදලා ඉවරයි. அது கிறிஸ்துவுக்கு ஒப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. ඔබ තුළ තිබෙන අලුත් ජීවිතය உங்களுக்குள் இருக்கின்ற புது ඒ வாழ்க்கை, සමාන වෙන්නේ යේසුස් වහන්සේට. ஏன் அது ஒப்பாக்கப்படுகிறது இயேசுவுக்கு. එනිසා ඔබ නවමැවිලා. அதனால் நீங்கள் புது சிருஷ்டி. මේ ආත්මික ජීවිතය තමයි இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ඔබ මා සදාකාලිකව ගත කරන්නට යන්නේ. நீங்களும் நாங்கள் சதா காலமாக இருக்க අපි போகிறோம். දවසක මේ ශරීරයෙන් එළියට යනවා. ஒரு நாள் இந்த உடலை விட்டு நாங்கள் வெளியே ඊට போவோம். පස්සේ ආත්මෙන් பிறகு அந்த ஆவியிலே සදාකාලික වෙනවා. நாங்கள் சதா காலமாக இருப்போம். මම ඔබට උදෑසන දැන් කතා කරද්දී කිව්වා நான் காலையிலே பேசும்போது சொன்னேன், අර ජේසුස් වහන්සේගේ ප්‍රකාශ වීමට යක්ෂයා ලොකු සටනක නියලුණා කියලා. என்றால் இயேசு வெளிப்படுவதற்கு விரோதமாக பிசாசு பெரிய ஒரு போராட்டம் செய்தது என்று. නමුත් අවසානයේ උන්වහන්සේ ප්‍රකාශ වුණා. ஆனால் கடைசியிலே அவர் வெளிப்பட்டார். උන්වහන්සේගේ කුරුසියෙන් அவருடைய சிலுவையிலே මලවුන්ගෙන් නැගිටලා மரணத்திலே உயிர் උන්වහන්සේගේ අදහස වන දේව සභාව ස්ථාපිත කළා. அவருடைய நோக்கமின் அவர் நோக்கத்தின்படி தேவ சபையை உருவாக்கினார். එතකොට සභාව තමයි දෙවියන් වහන්සේගේ හදවත. இந்த சபை தான் தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. මොකද අවුරුදු 5000ක් විතර ஏன் ஒரு 5000 வருடங்கள் மட்டும் මේ සැලැස්ම ගලාගෙන ආවේ இந்த திட்டம் வந்து கொண்டிருந்தது සභාව කියන ස්ථානෙටයි. என் சபை சொல்லுகின்ற இடத்துக்காகத்தான். මේක මේ පොළවේ இது இந்த பூமி දෙවියන් වහන්සේගේ අවසාන ප්ලෑන් එක. தேவனுடைய கடைசி திட்டமாக මේ இருக்கிறது. පොළවත් එක්ක දෙවියන් වහන්සේට වෙන ප්ලෑන් එකක් නැහැ. இந்த பூமியோடு தேவனுக்கு வேற திட்டங்கள் இல்லை. මේ පොළවත් එක්ක දෙවියන් වහන්සේට තියෙන අන්තිම සැලසුම තමයි දේව සභාව. இந்த பூமியோடு தேவனுக்குள்ள கடைசி திட்டம் தான் இந்த தேவ මේ සභාව ඔසවගත්තට පස්සේ இந்த சபை உயர்த்து கொண்ட பிறகு මේ පොළව නාස්ති වෙනවා. இந்த பூமி அழிந்து මේක போகும். විනාශ වෙන්න තියලා තියෙන්නේ. இது அழிவுக்காக ඇයි வைக்கப்பட்டிருக்கிறது. මේක ශාපලත් පොළවක්. ஏன் இது சபிக்கப்பட்ட பூமி. නමුත් උන්වහන්සේ උත්සාහ කරනවා ஆனாலும் அவர் முயற்சிக்கிறார் තමන් වහන්සේ තෝරගත්ත උන්වහන්සේ විතර ලං කරගන්න. தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனிடத்தில் நெருக்கிக் கொள்ள வேண்டும் ඇයි? என்று. ஏன்? ඒක තමයි උත්පත්ති 3:15 ඉඳලා ගලාගෙන ආපු සැලැස්ම. அது தான் ஆதியாகமம் 3:15 வந்தான திட்டம். ඒ මහිමාන්විත සෙනගක් ස්වර්ගයේ ඉන්නට යනවා. ஒரு மகிமைக்குரிய ஜனங்கள் பரலோகத்திலே இருக்க කවුද? வேண்டும். யார் அது? ඒ කවුද? அது யார்? ඒ ඔබ සහ මම. அது நீங்களும் நாங்களும். අපි තමයි උන්වහන්සේගේ හදවතේ හද ගැස්ම. நாங்கள் தான் தேவனுடைய இருதய துடிப்பாக දැන් இருக்கிறோம். මෙහන්න. இதை දැන් கேளுங்கள். මුල ඉඳලා යක්ෂයාගේ ප්ලෑන් ඔක්කොම මේ විනාශ වුණා. ஏன் ஆரம்பத்திலிருந்து பிசாசோட எல்லா திட்டங்கள் அழிந்து දැන් போனது. දෙවියන් වහන්සේගේ අවසාන සැලැස්ම වන සභාව වෙතට උන්වහන්සේ ඇවිල්ලා තිබෙනවා. தேவனுடைய கடைசி திட்டமாகிய சபைக்குள் தேவன் வந்திருக்கிறார். දැන් යක්ෂයාට මේ මෙහෙම කිව්වොත් නේද? යක්ෂයාට දැන් ගේම් එකේ තියෙන කුමක් සමගද? ஏன் பிசாசுக்கு இப்ப எதோட கேம் இருக்கிறது? සභාවත් එක්ක. சபையோடு. සභාව මොකද්ද? ගොඩනැගිලිද? නෑ. சபை என்பது என்ன? සභාව கட்டடம் කියන්නේ அல்ல. බිල්ඩිමක් නෙමෙයි. சபை என்பது பில்டிங் அல்ல. සභාව කියන්නේ අපි. சபை என்பது நாங்கள். අපි ටවුන් එකේ රැස් වුණත් එතන සභාව. நாங்கள் டவுன்லே கூடினாலும் அங்கே ஒரு சபை. සභාව බිල්ඩින් නෙමෙයි. சபை என்பது கட்டடங்கள் ඇයි அல்ல. බිල්ඩින් හැදුවේ? ஏன் கட்டடங்கள் செய்யப்பட்டது? අපිට ඇතුළේ ඉන්න. நாங்கள் உள்ளே අපිට இருந்து- රැස් වෙන්න. ஏன் எங்களுக்கு கூடுவதற்கு. ඇයි නැත්තම් වහිනකොට තෙමෙනවා. இல்லாட்டி மழை வரும்போது நனைந்து අවුවට වේලෙනවා. ஏன் வெயிலுக்கு காயும். ඉතින් සභාවක් මේ බිල්ඩිමක් හැදුවේ සභාවට රැස් වෙන්න මිසක් බිල්ඩිම සභාව නෙවෙයි. ஏனென்றால் நாங்கள் சபை கூடுகிறோம் பில்டிங்குள்ள ஆன சபை என்பது දැන් பில்டிங் ඔය அல்ல. සමහරු කියනවා මේ ඔය බිල්ඩින් වල රැස් වෙන්න හොඳ නැහැ. ඔය පල්ලි සිස්ටම් එක නෙවෙයි. අපි පල්ලි නැතුව වෙනම රැස් වෙන්න ඕනේ කියලා. சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் ஆலயங்கள் தேவையில்லை ஆலயங்கள் இல்லாமல் வேறு இடத்துல கூடலாம் என்று சொல்கிறார்கள். නෑ ඒක තමයි අපි කියන්නේ. அதான் நாங்களும் මේක சொல்கிறோம். අපේ රැස්වීම් ශාලාව. இது நாங்கள் கூடுகின்ற ஒரு අපි මෙතෙන්ට ඇවිල්ලා නැහැ මේ බිල්ඩිම අදහන්න. நாங்கள் இந்த பில்டிங்கை வணங்க வரவில்லை. නමුත් අප රැස් වෙන්න දැනක් ඕනේ. ஏனால் எங்களுக்கு கூட ஒரு இடம் வேண்டும். අපි දන්න මුල් කාලේ තිබුණේ ගෘහ සභාව. எங்கள் நாங்கள் பார்த்தோம் முதல் காலத்திலே வீட்டு சபைகள் தான் இருந்தது. අර කොරන්තියේ ගෙදරක සභාව තිබුණා. குருந்தியிலே ஒரு வீட்டு சபை ඒ වගේ අපි இருந்தது. දකිනවා අලුත් ගිස්මේ පවුල්ත්මා විවිධ ගෙවල් වල තමයි සේවය ආරම්භ நாங்கள் කළේ. பார்க்கிறோம் பவுல் யாரோ ஒவ்வொரு வீடுகளை தன் கூட்டங்களை ஆரம்பித்தார். ඒ කාලේ සභාව ආරම්භේ. அந்த காலம் வந்து சபையின் ஆரம்ப දැන් காலம். සමහර කඩයක් පටන් ගද්දි ஒரு கடை ஆரம்பிக்கும் போது පොල්ලතු පොඩි කඩයක් පටන් ගන්න. என் கிடுகுகளே சின்ன கடை දැන් අර ஆரம்பித்தார்கள். හිටමු තියෙන පොල්ලතුපත් කඩේ කියලා. என் நிட்டமுள்ளே அந்த கிடுகிலே இருந்த ஒரு ஹோட்டல் இருக்கிறது. ඉස්සර ඕක සම්පූර්ණ පොල්ලතු. முன்பதாக ஒரு கிடுகில் දැන් ලොකු போட்டு බිල්ඩිමක් ගහලා පොල්ලතු නිකන් දෙකක් තුනක් එල්ලලා තියෙනවා. இப்ப கொஞ்சம் தான் ஓலைகள் வைத்து பெரிய ஒரு பில்டிங் ඒ වගේ ආරම්භය එහෙමයි. ஏன் அப்படித்தான் ஆரம்பம் அது. අපිත් මෙතන පොල්ලතු සභාවත් පොල්ලතු ශාලාවත් තමයි තිබ්බේ. நாங்கள் இங்கே ஓலையிலே தான் ஒரு சபை கட்டி வைத்திருந்தோம். ඉතින් නමුත් දෙවියන් වහන්සේ විශාල කරනවා. ஆனால் தேவன் அது விசாலப்படுத்தினார். ඇයි මේක උන්වහන්සේගේ සභාව හින්දා. என்றால் இது தேவனுடைய சபையான ஆமென். ஆமென். ඔබ දන්නවද කොරියාවේ සමහර සභාවන් තියෙනවා. உங்களுக்கு தெரியும் கொரியாவிலே சில சபைகள் இருக்கிறது.
இருக்கிறது. එක දේව මෙහෙකට ஒரு கூட்டத்துக்கு සමනෙන් ලක්ෂයක් එකහමාරක් සහභාගී වෙනවා. கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 கூட்டம் 1.5 லட்சம் வருவார்கள். ඒ චර්ච් එක ඇතුලේ බස් දාලා තියෙනවා සෙනගට පුටුවල ගිහලා වාඩි වෙන්න බස් එක යන්න ඕනේ. அந்த சேர்ச்சுக்குள்ளே பஸ்ஸுகள் போட்டிருக்கிறாங்க. பஸ்ஸிலே போய் தான் இறங்கி චර්ච් එක මැද පාරවල් තියෙනවා. என் சேர்ச்சின் நடுவிலே ඒ வீதி සෙනග ඈතට ගිහිලා දාන්න ඕනේ. என் ஜனங்களை தூரமாக கொண்டு போய் அனுப்ப வேண்டும். ලක්ෂ එකහමාරක් දෙකක් විතර. 1.5 லட்சம் 2 லட்சம் மட்டும் ஜனங்கள். එක දේව මෙහෙක. என்றால் ஒரு கூட்டம் ඒ කියන්නේ ஒரு ஆராதனை. පැය දෙකයි දේව මෙහෙ. ஒரு 2 மணி நேரம் නැත්නම් පැය එකහමාරයි. இல்ல 1.5 மணி සමහර පාන්දර 5:00ට 6ට ආරම්භ කරන්න දේව මෙහන්. நேரம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிப்பார்கள். හවස් වෙනකන් තියෙනවා. மாலை வரையும் இருக்கும். ඔබ අහලා ඇති පෝල් යංකිචෝ කියන පාස්ටර් ගැන. நீங்கள் போல் யங் விச்சே சொல்லுகிற பாஸ்டர் பத்தி கேட்டிருப்பீர்கள். මම නිකන් උදාහරණයක් කියන්නද? நான் சின்ன உதாரணமாக சொல்லுகிறேன். එතුමා එක දවසක් සැලූන් එකට ගියා කොණ්ඩේ කපන්න. அவர் ஒரு செலனுக்கு போனாராம் முடி வெட்டுவதற்கு. කොණ්ඩේ කපන ගමන් බාබර් කියනවලු. அந்த முடி வெட்டும்போது பாபர் சொன்னாராம், මහත්තයා දන්නවද? ஐயா உங்களுக்கு தெரியுமா අර සභාවක් තියෙනවා. ஒரு சபை ஒன்று இருக்கிறது. ඒකේ පුදුම හාස්කම් වෙන්නේ. அதில் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது. මමත් ඒ සභාවේ තමයි යන්නේ. நானும் அந்த சபைக்கு தான் දැන් போகிறேன். මෙහානලු මේ මල්ලි කොච්චර කාලයක් සභාවට යනවා? இவர் கேக்குறாரு, தம்பி நீங்கள் எவ்வளவு මම காலம் දැන් சபைக்கு අවුරුදු 10ක් ගැලවීම ලබලා. அவர் சொன்னாரு, நான் 10 வருஷம் ரட்சிப்புக்கு එහෙමද? வந்து. அப்படியா? ඉතින් මල්ලි ඒ පාස්ටර්ව හම්බෙලා නැද්ද? அந்த பாஸ்டர் நீங்கள் சந்தித்தீங்களான்னு නෑ. கேட்டாராம். මම இல்லை හම්බෙලා නැහැ. இல்லை சந்திக்கவில்லை. මම තමයි පාස්ටර් කිව්වා. அவர் சொன்னார், நான் தான் அந்த பாஸ்டர். ඉතින් මේ මොකද එයාව දකින්න අමාරුයි කට්ටියට. அவரை பார்ப்பதற்கே கஷ்டம் ஜனங்களுக்கு. ලක්ෂ ගාණක් ලොකු පිපිදීමක් කොරියාවට ආව පෝල් යංකිචෝ කියන දේවගතිවරයා හරහා. பெரிய ஒரு எழுப்புதல் வந்து அந்த போதகர் மூலமாக. මං කියාගේ සර්විසස් තමයි යාගේ දේව මෙහෙන් තමයි. ஏன் அவருடைய கூட்டங்கள் தான் அங்கே. ලක්ෂ එකහමාරක් දෙකක් එක සර්විස් එකකට. 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் பரகலாம். කොහොමද රැස් වෙන්නේ? எப்படி ගෙවල් கூடுது? ඇතුළේ කොහොමද රැස් වෙන්නේ? வீடுகளுக்குள்ள எப்படி ඉතින් கூடுது? විශාල හෝල් හදලා තියෙනවා. ஏன் பெரிய ஹோல்கள் கட்டி ඒතර මේ බොරු ගණන මිනිසු ටිකක් ඊනම් කියනවා මේ පල්ලිය ඕනේ නැහැ කියලා. ஏண்டல் பொய் உபதேசம் சொல்லுகிற ஜனங்கள் சொல்கிறார்கள் ஆலயங்கள் தேவையில்லை. ඒගොල්ලෝ උගන්නන බොරුවට හරි මිනිස්සු 1000ක් විතර රැස්ුණොත් එහෙම ඉන්න තැනක් හදන්න වෙනවා. ஏண்டல் அவர்கள் பொய்க்கு சில ஜனங்கள் 1000 பேர் கூடினாலும் அங்க கூட இடம் ඒ இல்லை. නිසා මේක චර්ච් කියන්නේ මේක හෝල් එකක්. ஏன் சர்ச் என்று சொல்லுகிறது ஒரு கட்டடமாக ඒක இருக்கிறது. දේවස්ථානික නම් පාවිච්චි කරනවා. ஏன் அதுக்கு நாங்கள் ஆலயங்கள் என்று சொல்லுகிறோம். ඉතින් ඒක ඒ අපේ භාෂාවේ එන වචනයක්. அது எங்கள் பாஷையிலே வருகின்ற ஒரு சொல். ගෙදරට කියනවා හවුස් නැත හෝම් නේද? ඒක නිවස. நாங்கள் வீட்டுக்கு வீடு என்று ஹவுஸ் என்று ඒකටත් சொல்லுகிறோம். නමක් තියෙනවා. அதுக்கு ஒரு பெயர் දෙවියන් இருக்கிறது. වහන්සේ නමස්කාර කරන රැස් වෙන තැන චර්ච් කියනවා. என்றால் தேவனை ஆராதிக்க வரும் என்று ஆலயங்கள் ඒ என்று නම சொல்லுகிறோம். අදාළ නැහැ. ஏன் அது பெயர் அதுக்கு රැස් වෙන අපි තමයි අදාළ වෙන්නේ. ஏன் கூடுகிற நாங்கள் தான் உள்ளவர்கள். ඒක එක ඔබගේ වැරදි ඔය මේ ඉගැන්වීම් එන ඒවා අයින් වෙන්න ඒක මම කතා කරේ. பிழையான உபதேசங்கள் வந்தால் அது அகற்றப்பட்டு. දැන් අපි ඉගෙන ගන්නවා සභාව දෙවියන් වහන්සේගේ හදවත. நாங்கள் பார்க்கிறோம் சபை දෙවියන් වහන්සේ පොළවේ තබා තියෙන අන්තිම සැලැස්ම. தேவன் பூமியில வைத்திருக்கிற கடைசி திட்டம். ඒ සභාව කියන්නේ ඔබ සහ මා. இந்த சபை என்பது நீங்களும் දැන් යක්ෂයාට ගේම් එකක් තියෙන්නේ ඔබ සහ මා සමගයි. பிசாசுக்கு ஒரு கேம் இருக்கிறது உங்களோடு எங்களோடு. ඇයි? ஏன் මේ දෙවියන් වහන්සේගේ සැලැස්මෙන් இது தேவனுடைய திட்டத்திலே අර උත්පත්ති 3:15 ඉඳලා වසර ගණනාවක් තුල ආ සැලැස්ම. ஆதியாகமம் 3:15 இருந்து வருடக்கணக்காக வந்த අද ඔබ මා ඒකේ සමාජිකයෙක්. இன்று அதிலே நீங்களும் நாங்கள் அங்கத்தவர்கள். දැන් සාතන්ගේ උත්සාහය. சாத்தானுடைய දැන් முயற்சி. ඔබට දෙවියන් වහන්සේත් එක මේ මුකුත් කරන්න බෑ. இப்ப தேவனோடு அதுக்கு ஒன்றும் හැප්පෙන්න செய்ய බෑ. முடியாது, மோத දැන් முடியாது. ඕ හැප්පෙන්නේ දේවසේනගත් එක්ක. அது மோதுகிறது ஜீவ ஜனங்களோடு. ඒ නිසා තමයි උන්වහන්සේ කිව්වේ அதனால் தான் தேவன் சொன்னார், මම සභාව ගොඩනගනෝ நான் சபையை கட்டுவேன், පාතාලයේ දොරටුවට. பாதாளத்தின் கதவுக்கு ඒක පරාජය කරන්න බෑ. அதை தோல்வி அடைய செய்ய ඒ முடியாது. නිසා දෙවියන් වහන්සේ සභාවට அதனால் தேவன் சபைக்கு ආධිපත්‍ය දීලා තියෙනවා. அதிகாரத்தை බලය දීලා கொடுத்திருக்கிறார், තියෙනවා. வல்லமை සාතන්න கொடுத்திருக்கிறார். පරාජය කරන්න. சாத்தானை தோல்வியடைய ඔහුව දුරු செய்வதற்கு, කරන්න. அவரை துரத்துவதற்கு. යක්කු දුරු වෙන වෙන කොහෙවත් නැහැ. பிசாசு துரத்துறது வேற எங்கேயும் එකම இல்லை. දැන කිතුණු සභාව. ஏன் தெரிந்து கொள்ளுங்கள், தான் கிறிஸ்தவ சபை. මම කියන්නේ අපේ සභාව විතරක් නෙවෙයි. நான் சொல்றது எங்கள் சபை ක්‍රිස්තියානි மாத்திரமல்ல, සභාව. கிறிஸ்தவ சபை. එතන තමයි යකාට තර්ජනය. அங்கே தான் பிசாசுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. දන්නවද යක්ෂයාට තර්ජනයක් නැහැ. ඔහුව දුරු කරන්න නැති තැන්වල. என்றால் பிசாசுக்கு ஒரு தாக்கம் இருக்காது, அதை துரத்தாத இடங்களிலே. ඔහු පාඩු වෙන ඒ යක්ෂාත්ම තියාගෙන පාඩුවේ නමස්කාර කරගෙන ඉන්නවා. அந்த பிசாசு ஆவிகள் வைத்துக்கொண்டு சும்மா ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். නමුත් සාතාන්ට මේ වර්තමාන කාලයේ ලොකු තර්ජනයක් යක්ෂය දුරු කරන එවෙන්ජලිකල් නැත්නම් සුභාරංචිය ප්‍රකාශ කරන සභාවන්. என்றால் சாத்தானுக்கு ஒரு பெரிய தாக்கம் இந்த சுவிசேஷம் சொல்லுகிறது, அதாவது பிசாசுகள் துரத்துகிற சபைகளுக்கு தான். අනුන්ගේ සභාවල කට්ටිය ඇදගෙන මල්ලි ඔය සභාවට යන්න එපා එන්නකෝ අපේ ගෙදර පාස්ටර් කෙනෙක් එනවා රැස් වෙනවා කියලා ඒගොල්ලන්ට තර්ජනයක් නැහැ. ஏனென்றால் இந்த மற்ற சபைக்கு போகிற ஜனங்களே வாருங்கள் எங்கள் சபைக்கு போகும் ஒரு பாஸ்டர் வருவார் சொல்லி அவர்களுக்கும் இந்த ஒரு ඒ එතන தாக்கம் දුරු இருக்கிறது. කරන්න යකෙක් නෑනේ. ஏன் அங்கே துரத்துவதற்கு දැන් අපි ඔක්කොම කරලානේ තියෙන්නේ. என்றால் நாங்கள் எல்லாமே துரத்தி தான் එතකොට வைத்திருக்கிறோம். වර්ධනය වුණු සභාවකින් එක්කෙනෙක් ඇදලා ගන්නකොට ඒ සභාවේ පාස්ටර් කරන්න වැඩක් නැහැ. ஏனென்றால் வளர்ச்சி அடைந்த ஒரு சபையிலே ஒருவரை ஏய். கூப்பிடுக்கும் போது அந்த பாஸ்டருக்கு செய்யறது ஒரு வேலை දැන් இருக்காது. සැම්සන් මොකක් හරි යාළුවෙක් කියලා එන්නකෝ ඔය කිරලබෝගේ පල්ලියට යන්න එපා. අපි රැස් වෙනවා තැනක් සුපිරි එක එකනේ චයිනීස්ලා ඉන්නේ හැම සුදුයි සුදු දෙයියෝ ඉන්නේ එතන එන්න. என்றால் சாம்சனை யாராவது கூப்பிட்டால் வாருங்கள் எங்கள் ஸ்கெல்லபுக்கு அங்கே இல்லை எங்கள் சைனீஸ் பாஸ்டர் අපේ මිනිස්සුන්ට சொன்னால் සුදු හැම දැක්කනම් எங்கள் ඉවරයි. ஜனங்களுக்கு வெள்ளை தோல் கண்ட உடனே
සුදු දෙයියෝ ඉන්නේ. ஏன் வெள்ளை கடவுள் இருக்கிறார், අපි කළු දෙයියෝ. நாங்கள் கருப்பு கடவுள். සුදු හැම තියෙන දෙයියෙක් දැක්කොත් ஏன் வெள்ளை தோல் இருக்கிற ஒரு கடவுளை கண்டவுடனே එතනට දුවනවා. அங்கே ஓடுவார்கள். දැන් සැම්සන්ව එක්කන් ගියා එතෙන්ට. ஏனால் சாம்சன் அங்கே கூட்டிட்டு දැන් போனார். මෙයාගේ දුරු කරන්න එයාගෙක් නෑ. இங்கே துரத்துகிற பிசாசு සුව කරන්න රෝගයක් නෑ. சுகமாக்க நோய் இல்லை. දැන් එතන මෙයා වෙනුවෙන් කරන්න දෙයක් නෑ. இவருக்காக செய்ய அங்கே ஒன்றும் இல்லை. දන්නවද? එතකොට එතන මෙයා හිටියා නම් එයාට පාඩු වෙන්න පුළුවන්. ஏன் இருந்தால் சும்மா இருக்கலாம் அங்கே. ඉතින් මොන හරි ප්‍රශ්නයක් ආපුවාම ඒකට විකල්පයක් කියනවා. ஏன் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு ஒரு பதில் இருக்கிறது. අසනීපයක් නම් ડોක්ටර්ගේ channel නම්බර් එක දෙනවා. ஏனால் நோய் இருந்தால் டாக்டர் சேனல் પર நம்பர் චයිනීස් கொடுப்பார்கள். කටු ගෙනල්ලා ගහනවා. இல்ல சைனீஸ் முள்ளுகள் ஊசிகள் குத்துவார்கள். අවුලක් නැහැ. ஏன் பிரச்சனை? එතකොට එතන යකෙක් දුරු වෙන්නේ නැහැ. அங்கே பிசாசு ඒ அகற்றப்படுவதில்லை. දුරු වෙන්න එකෙක් නැහැ. ஏன் பிசாசு போவதற்கு பிசாசு இல்லை. එතකොට සහතන් දෙදෙන ලොකු ගැටලුවක් නැහැ. ஏன் சாத்தானுக்கு அங்கே பெரிய මොකද தாக்கம் இல்லை. ඒකත් යකාගේ වැඩක් ඉඳා. அது ஒரு பிசாசுடைய உங்களுடைய வேலையாக support படினால் දෙනවා. இன்னும் ஒரு சப்போர்ட் கொடுக்கும். ඇයර සභාවල් කඩන එක යකාගේ වැඩක් ඉඳා. ஏன் சபைகள் உடைப்பது பிசாசுடைய வேலை. ඔබට පැහැදිලිද මේක? உங்களுக்கு ඒ புரிகிறதா? නිසා අද යක්ෂයාට ෆයිට් එකක් තියෙනවා. ஆனால் இன்று பிசாசு ஒரு ஃபைட் இருக்கிறது. මැරිච් අයත් එක්ක නෙවෙයි. ஏன் மரித்தோரோடு அல்ல, ජීවත් වෙලා ඉන්න අයත් එක්ක. உயிரோடு இருக்கிறவர்களோடு. LTT කාර්යයක් කියලා වෙඩි තියන්නේ මැරිච් හමුදා නිලධාරියෙකුට නෙවෙයි. என்ற எல்டிரோடு சுடுகிற வந்து செத்த ராணுவத்துக்கு அல்ல. ඔවුන්ට වෙඩි තියෙන ජීවත් වෙලා ඉන්න හමුදාවට. என்றால் அவர்களுக்கு தாக்கம் கொடுக்கிறவர்கள். ඒ නිසා මල්ල සභාවන් එක්ක සාතන්ට ෆයිට් නැහැ. ஆனால் செத்த சபைகளோடு சாத்தானுக்கு ஃபைட் இல்லை. හැබැයි සාතන්ට තර්ජනයක් වෙන තැනට ஆனால் சாத்தானுக்கு ஒரு தாக்கம் ඔව් ෆයිට් உண்டாகும். කරන්න උත්සාහ அது කරනවා. ஃபைட் பண்ண ඒ නිසා මේ කාලේ ஆனால் இந்த காலத்தில் මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන සභාවල් වලට சுவிசேஷம் சொல்லுகின்ற சபைகளுக்கு සමහර බාධා කරන්න යක්ෂාත්ම බලන් ඉන්නවා. சில தடைகள் கொடுக்க பிசாசு ஆவிகள் නමුත් අපි දන්නවා සාතන් පරාජිතයි කියලා. ஆனால் எங்கள் தெரியும் சாத்தான் ඒ தோல்வியானது. නිසා ඔය අරමුණ මොකද්ද? அதனுடைய நோக்கம் என்ன? සභාවල ඉන්න මිනිස්යන්ගේ சபைகள் உள்ள ஜனங்களுடைய ආත්මීක ජීවිතයට පහර දෙන එක. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடிப்பது, මොන හරි ගැටලු දාන එක. ஏதாவது குழப்பங்கள் ඒ போடுவது. නිසා පේදුරුතුමා මෙහෙම කියනවා. அதனால் பேதுரு இப்படி சொல்லுகிறார். අපි අහමු වචනේ. ඒක පේත්‍රස් 2:11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ප්‍රේමවන්තේනි, නුඹලා ආගන්තුකයන්ද විදේශීන්ද මෙන් ආත්මයට විරුද්ධව යුද්ධ කරන මාංශික තෘෂ්ණාවලින් වැළකී සිටින ලෙස නුඹලාගෙන් ඉල්ලමි. දැන් පේත්‍රස් කියනවා பேதுரு சொல்லுகிறார், ආත්මයට විරුද්ධව යුද්ධ කරන මාංශික තෘෂ්ණා. என் ஆத்மாவுக்கு விரோதமாக வருகின்ற இச்சைகள் என்று දැන් சொல்லப்படுகிறது. පාප பாவம் පාප ගැන පැහැදිලි මොනවාද අර්ථකථනයක් සමගව ජීවත් වෙන්න. என்றால் பாவம் என்பது என்ன என்று அறிந்து வாழ வேண்டும். පාපය ඔබට කරන විනාශය මොකද්ද? என் பாவம் உங்களுக்கு என்ன அழிவை ஏற்படுத்தும்? ඔබේ ආත්මය විනාශ කරනවා. உங்கள் ஆத்மாவை அழிக்கும். සමහරව පව් කරා කියලා කිසි ප්‍රශ්නයක් නැතුව ඉන්නත් පුළුවන්. சில நேரம் நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம். නමුත් ප්‍රශ්නේ මොකද්ද? ஆனால் கேள்வி என்னவென்றால், පාපය பாவம் ඔයාගේ ආත්මය විනාශ කරනවා. உங்கள் ஆத்மாவை அழிக்கும். ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனை. දැන් ශරීරයේ කැල්ලක් කැඩුණොත් අපට හරි වේදනාවක්. ஏனால் உடம்பிலே ஒரு துண்டு உடைந்தால் வேதனையாக இருக்கும். කකුල ගලක වැදිලා මේ නියපොතක් ගැලවුණොත් අපට වේදනාවක්. என் கால் ஒரு கல்லுக்கு பட்டு நகம் கலந்து விட்டால் வேதனையாக இருக்கும். ඒතර අපට දැනෙනවා. அப்போ எங்களுக்கு உணரும். ඒතර අපි ආපහු ඇවිදිද්දී හොඳට බලලා ඇවිදිනවා. ஏன் அதனால் நாங்கள் நடக்கும்போது நன்றாக பார்த்து நடக்கிறோம். නමුත් මිනිස්සුන්ට දැනෙන්නේ ஆனால் மனிதர்கள் உணர மாட்டார்கள் ආත්මයට වෙන හානිය. ஆத்மாவுக்கு ආත්මයට වෙන ஏற்படுகிற විනාශය. ஆத்மாவுக்கு வருகின்ற அழிவை ඒක දැනෙන්නේ නැහැ. அதை உணர மாட்டார்கள். ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனை. ඒ නිසා ආත්මයට විරුද්ධව යුද්ධයක් තියෙනවා. என் ஆத்மாவுக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கிறது. මෙතන පේත්‍රස් කියන්නේ එකක් මාංශික තෘෂ්ණා. இங்கே அவர் சொல்லுகிறார் ஒன்று மாம்ச இச்சை என்று. ආත්මයට විරුද්ධව යුද්ධ කරන පළවෙනි එක තමයි මානසික තෘෂ්ණා. ஆத்மாக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற முதலாவது தான் மாம்ச இச்சை என்பது. ඒ කියන්නේ මාංශයෙන් මිනිස්සු පව් කරද්දී என் மாம்சத்திலே ஜனங்கள் பாவம் செய்யும் ඒක போது ඍජුවම அது நேரடியாகவே ආත්මයට බලපානවා. ஆத்மாவை தாக்கும். ඒක ඔබ එලිදරව්වක් ඇතුව ඉන්න. அது ஒரு வெளிப்படுத்தலோடு இருக்க வேண்டும். අද යක්ෂයාගේ ලොකු ප්ලෑන් එකක්. இன்று பிசாசுடைய பெரிய முயற்சி ඔබ මාංශික ආශාවන් වලට යොමු කරන එක. உங்களை மாம்சமான இச்சைகளுக்கு தள்ளுகிறது. වැරදි වැඩ කරා. தவறு செய்வதற்கு. ඒකට වයසක් නැහැ. அதுக்கு வயசு என்று இல்லை. ඒකට වයසක් නැහැ. අපි සමහරට කියන්නේ මං තරුණ අය කියලා. என்ன சொல்லுவோம், நான் வாலிபர்கள் என்று නෑ. இல்லை. අපි දාගෙන වයසක 100ලා. எதிர வயது போன தாத்தாமார்கள் கூட මිනි පිරිව දූෂණය කරා කියලා පත්තරේ තියෙනවා. என் பேத்தியை கெடுத்தார்கள் சொல்லி பேப்பர்ல பார்த்திருக்கிறோம்.
දැන් කිතුනවා கிறிஸ்தவன் ඔබ දැනගන්නට අවශ්‍යයි. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ඔබේ ආත්මික ජීවිතේ නැත ඔබේ කිතුණු ජීවිතේ දෙවියන් වහන්සේට වැදගත්ම කොටස තමයි ආත්මය. என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை அது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முக்கியமான பகுதி தான் ஆத்மா என்பது. ආත්මේ ප්‍රාණේ ශරීරය තුනම වැදගත්. என் ஆவி ஆத்மா சரீரம் மூன்று முக்கியம். නමුත් එතනින් ஆனால் அந்த අපි இடத்தில் ඔසවනු ලබන්නේ අපේ ආත්මය. நாங்கள் உயரப்படுகிறது அந்த ஆத்மாவை. ආමෙන්. ஆமென். ඒ නිසා அதனால் පාපයට ඔබ ඇතුළු වුණොත් பாவத்துக்குள் பிரவேசித்தால் ඔබ මානසික තෘෂ්ණාවල් වලට ගියොත් நீங்கள் மாம்ச இச்சைகளுக்கு போவீர்களானால் ඔබේ ආත්මය මැරෙනවා. உங்கள் ஆத்மா மரிக்கும். කාට හරි සිගරට් හොරෙන් බොන්න පුළුවන්. யாருக்காவது சிகரெட் திருட்டுத்தனமாக குடிக்கலாம், බියර් බොන්න පුළුවන්. பியரும் குடிக்கலாம், සභාවට වෙලා හලෙලුයා කියන්න පුළුවන්. சபைக்கு வந்து ஹalleluyaன்னு கூட சொல்லலாம். නමුත් ඔයාගේ ආත්මයට මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் உங்க ஆத்மாக்கு என்ன நடந்திருக்கிறது? ඒක විනාශ වෙලා. அது அழிந்து போகும். ඒක සදාකාලික ප්‍රශ්නයක්. அது சதா காலமான ஒரு பிரச்சனை. වෙනවා මානසික ආශාවක් ඔබ ඉන්නත් පුළුවන්. ஏனென்றால் வேற மாம்ச ஆசை கூட இருக்கலாம். මේකේ සිදුවන දේ இதுல என்ன நடக்கும் என்றால் ඔබේ ආත්මය විනාශ වෙනවා. ஆத்மா அழிந்து போகும். එතකොට යක්ෂයා அப்பொழுது අද பிசாசு කිතුණුවන්ව විනාශ කරන්නට ඔහු පාවිච්චි කරන ප්‍රධානම දේ තමයි මේ ආත්මයට විරුද්ධව කරන සටන. என்றால் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக அது செய்கின்ற முக்கியமான தன் ஆத்மாக்கு எதிராக දැන් வருகிறது. යක්ෂයා ආත්මයට විරුද්ධව සටනක් කරනකොට කිතුණුවාට තිබෙනවා ආත්මික සටන. என்றால் பிசாசு ஆத்மாவுக்கு எதிராக யுத்தம் செய்யும் பொழுது கிறிஸ்தவனுக்கு இருக்கிறது அதை காத்துக்கொள்ளும்படியாக யுத்தம் செய்ய வேண்டும். දැන් අපි නිහඬව හිටියොත් நாங்கள் அமைதியாக இருந்தால் අපි නැත්නම් ක්‍රියාමාර්ගයක් ගන්න නැතුව සිටියොත් அதற்கு நாங்கள் செயல்படாவிட்டால் එතකොට සාතන් ඔබේ ආත්මෙට ලොකු විනාශයක් ඇති කරනවා. அப்பொழுது சாத்தான் உங்கள் ஆத்மாவுக்கு பெரிய நஷ்டங்கள் ඒ ஏற்படுத்தும். නිසා පළමු දේ මම ඔබට කියන්නද? நான் முதலாவது ஒன்று சொல்லவா, යක්ෂයා ඔබේ ආත්මය විනාශ කරන්නට යොදන්නා වූ ස්ථානයේ පළවෙනිම සටන තමයි. ஏனென்றால் ஆத்மா அழிக்கும்படியாக නැත්තම් பிசாசு முயற்சிக்கிற முதலாவது கட்டம் தான், පළවෙනිම මෝටාර් එක තමයි යක්ෂයාගේ. முதலாவது மோட்டார் தான் ඒ பிசாசு. මෝටාර් එකෙන් ඔහු කරන්නේ அந்த மோட்டார்ல என்ன செய்யும் என்றால் ඔබ දේව වචනය කියන එක නවත්තනවා. நீங்கள் தேவனுடைய வார்த்தை வாசிப்பதை நிறுத்தி පළවෙනි මෝටාර් එක. முதலாவது தாக்குதல். ඔබ බයිබලයේ කියවන එකෙන් අයින් වෙනවා. நீங்கள் வேதம் வாசிப்பதை இதில் அகற்றப்படுவீர்கள். දෙවෙනි මෝටාර් එක இரண்டாவது மோட்டார் සාතාන් නෙවෙද්දි சாத்தான் ඔබට ඒක වැදුනාම அது பட்ட உடனே ඔබ නමස්කාර කරන එක නවත්තනවා. நீங்கள் ආராதிப்பதை நிப்பாட்டி ඊට விடுவீர்கள். අවශ්‍යතාවයට විතරක් යාඥා කරන්නෙක් වෙනවා. பிறகு தேவைகளுக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவராக දැන් இருப்பீர்கள். මෝටාර් 3-4ක් වැදුනාම ஏன் 3-4 மோட்டார்கள் பட்டுவிட்டால் ඔබ ඉරිදා සභාවට එන එකත් ටිකක් ඇලි මැලි වෙනවා. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவது கூட கொஞ்சம் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். එදාට කොහෙද ගමනක් දා ගන්නවා. அன்று வேற எங்கேயாவது ஒரு பயணம் போட்டுக் கொள்வீர்கள். දැන් මේකේ අවසානයේ තමයි இதிலே முடிவு தான். ඊට පස්සේ ඔබට ලොකු පරීක්ෂාවක් එනවා. அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு சோதனை உங்களுக்கு வரும். ඒක වැරදි සම්බන්ධයක් හැදෙනවා. இல்லாவிட பெரியான ஒரு தொடர்பு ஏற்படும். දැන් ඔය එකපාරට එන්නේ அது நேரடியாகவே வராது. පටන් ගන්න අතනින්. அங்கே தான் அது ஆரம்பிக்கும். වචනය සමග ගනුදෙනුව නවත්තවලා வார்த்தையோடு உள்ள தொடர்பை நிப்பாட்டி නමස්කාරයෙන් ඔබ අයින් කරලා ஆராதனை செய்கிறது යාඥාවෙන් ඔබ අයින් කරලා ஜெபத்திலே உங்களை ඔබ விலக்கி හුදකලා කරලා உங்களை தனிமைப்படுத்தி සභාවට එන එක අඩු වෙලා சபைக்கு வருவது குறைந்து කොහොම යද්දී எல்லாம் அப்படி போகும் අපි කෝල් එකක් දාලා අහනකොට මොකක් හරි එකක් කියනවා. நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ஏதாவது ஒன்று ලබන சொல்லுவாங்க. සතියේ එන්නම් පාස්ටර්. வருகின்ற கிழமையில வாரேன் பாஸ்டர். අපිට හැම වෙලාවෙම එයාට කෝල් කරන්න මතක් වෙන්නේ නැහැ නේ. எந்த நாளும் நேரத்தில் call තියෙනවනේ பண்ண අපිට. முடியாது. ඉතින් ඇවිල්ලා නැහැ. வரவில்லை. දැන් අවසාන කෙලවර තමයි அதிலே முடிவு தான் ප්‍රශ්නයක් දා ගන්නවා. ஒரு பிரச்சனை போட்டுக் கொள்வார்கள். ඔන්න ඊට පස්සේ තමයි එන්නේ. அதன் பிறகு தான் வருவார்கள். එතෙන්ට යන්න එපා. அந்த இடத்துக்கு போக ඒ வேண்டாம். නිසා කිතුණුවගේ ආත්මයට විරුද්ධව යුද්ධයක් තිබෙනවා. கிறிஸ்துவுடைய ஆவிக்கு விரோதம் எதிராக ஒரு யுத்தம் இருக்கிறது. ඒකයි පේදුරුතුමා මෙතන පැහැදිලිව அதன் කියන්නේ. பேதுரு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ඔබේ ආත්මික ජීවිතය විනාශ කරන්න உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிப்பதற்கு එක එක ප්ලෑන් තිබෙනවා. ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கிறது. ඔබ ඒ ගැන අවදීන් ඉන්නට අවශ්‍යයි. அதை குறித்து நீங்கள் விழிப்போடு இருக்க අපි வேண்டும். ගීතාවලිය 106 වෙනි පරිච්ඡේදයේ බලද්දී சங்கீதம் 106 பார்க்கும் போது ගීතාවලිය 106 சங்கீதம் 106 32 සහ 33 32 33 එතන මේ සෙනග இந்த ஜனங்கள் එකක් ඔවුන් දෙවියන් වහන්සේගේ ආත්මයට විරුද්ධව දුක් ඉපදෙව්වා. ஒன்று தேவனுடைய ஆத்மாக்கு விரோதமாக துக்கத்தை ஏற்படுத்தினார்கள். දෙවනුව இரண்டாவது එතන හිටපු නායකයා அங்கே உள்ள தலைவர்கள் මෝසස්ගේ ආත්මයට ඔවුන් දුක් ඉපදෙව්වා. மோசேவுடைய ஆவிக்கு துக்கத்தை ඒ ஏற்படுத்தினார்கள். ගැන ගීතාවලිය මෙහෙම ලියනවා. அதிலே சங்கீதம் இப்படி சொல்லப்பட்டு 106 32 33 மேரிப்பாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். ඔහු මෙරිබාහි වතුර ළඟදිත් උන්වහන්සේ උදහස් කළෝය. අන්න ඒ කණ්ඩායම
එකක් ඔවුන් දෙවියන් වහන්සේට දුකක් දෙනවා. දෙවියන් වහන්සේ උදහස් කරනවා. அந்த குழு தேவனை கோபப்படுத்தினார்கள். එබැවින් ඔවුන් නිසා මෝසෙස්ට නපුර සිදුවිය. 33 මක් නිසාද ඔහු ඔහුගේ ආත්මයට විරුද්ධව කැරළි ගැසුවෝය. ඔහුද තමාගේ කටින් අවිචාරයෙන් කතා කළේය. දැන් අර සෙනග මේ වතුර සම්බන්ධ ප්‍රශ්න වෙලාවේ ஜனங்கள் அந்த தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனை நேரத்தில் මේ නායකයා අවශ්‍ය නැති වචන කතා කරනවා. இந்த தலைவர் தேவையில்லாத வார்த்தையை ඇයි එහෙම பேசியிருக்கிறார். වුනේ? ஏன் அப்படி මේ நடந்தது? සෙනග இந்த ஜனங்கள் මේ නායකයාව අවුල් කරා. இந்த தலைவரை குழப்பி விட்டார்கள். ඒකයි මෙතන කියන්නේ. அதான் இங்கே ඔව් சொல்லப்படுகிறது. කාරණා දෙකක් කරනවා. அவர் ரெண்டு காரணங்கள் එකක් செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේව උදහස් කෙරෙව්වා. ஒன்று தேவனை කියන්නේ கோபப்படுத்தினார்கள். උන්වහන්සේට දුකක් ඇති කරා. தேவனுக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தினார்கள். අනිත් එක மற்றது ඔව් මෝසස්ගේ ආත්මෙට විරුද්ධව කැරලි ගැහුවා. மோசேயோட ஆவிக்கு விரோதமாக பேசினார்கள். ඔහුගේ ආත්මික තලය அவருடைய ஆவிக்குரிய நிலை විරුද්ධව කැරලි ගැහුවා. அதற்கு எதிராக குழப்பம் ඔට செய்தார்கள். වේදනාවක් ඇති වෙන විදියට அவருக்கு ஒரு வேதனை வரும்படியாக මේ සෙනග හැසිරෙන්න පටන් අරගත්තා. இந்த ஜனங்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ඒ නිසා මේ මනුෂ්‍යයාගේ මුඛයෙන් වැරදි වචන කතා වුණා. அதனால் இவருடைய வாயிலே தவறு பேசினார். ඒකයි ඔහු කියන්නේ ඔහුද තමාගේ කටින් අවිචාරයෙන් කතා කළේය. ஏன் அவரோ தன் வாயினாலே பதரை பேசினான்னு சொல்லியிருக்கிறது. ඔව් දෙවියන් වහන්සේට යාඥා කරනවා ස්වාමීනි මේ මිනිසුත් එක්ක මට බෑ. அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவர் இந்த ஜனங்களோடு என்னால் முடியாது. ඇයි ඔවුන් කැරලි ගැසීම නිසා? ஏன் அவர்கள் குழப்படி දැන් செய்தப்படுகிறார்கள்? ඔබට පැහැදිලිද? உங்களுக்கு புரிகிறதா? මානසික තෘෂ්ණාවල් ඔබේ ආත්මයට විරුද්ධව යුද්ධ කරනවා. மாம்சத்தின் இச்சைகள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக செயல்படுகிறது. තවත් පැත්තක යුද්ධයක් තියෙනවා. இன்னொரு பக்கத்தும் இன்னும் ஒரு யுத்தம் இருக்கிறது. මනුෂ්‍ය ක්‍රියාකාරකම් ஏன் மனிதனுடைய செயல்பாடுகள் ඔබේ ආත්මික ජීවිතේ නැති කරන්න යුද්ධ කරනවා. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கும்படியாக யுத்தம் செய்கிறது. මනුෂ්‍ය ක්‍රියාකාරකම්. மனிதனுடைய செயல்பாடுகள். අපි දන්නා යූදස් ඉස්කාරියෝත් நாங்கள் பார்க்கிறோம் யூதாஸ் காரியோத் ජේසුස් වහන්සේව පාවලා දෙන්න இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு, උන්වහන්සේගේ ආත්මය විනාශ කරන්න அவருடைய ஆவியை அழிப்பதற்காக ඔව් නායක පූජකයන්ගෙන් සල්ලි ගන්නවා. அவர் பிரதான ஆசாரியரிடம் போய் பணம் வாங்கினார். ආත්මයට විරුද්ධව සටන් කිරීමක්. ஆவிக்கு எதிராக யுத்தம் செய்வது. දැන් මෙතන මේ වචන දෙක බලන විට இந்த இரண்டு வார்த்தைகள் பார்க்கும் போது අපි කරුණු දෙකක් ඉගෙන ගන්නවා. நாங்கள் இரண்டு காரணங்களை கற்றுக்கொள்கிறோம். එකක් තමයි அதிலே ஒன்று தான் ඔබේ ආත්මය විනාශ කරන්න පාපය උත්සාහ කරනවා. உங்கள் ஆவியை அழிக்கும்படியாக பாவம் முயற்சிக்கிறது. එක එක. அது ஒன்று. දෙවෙනි එක තමයි இரண்டாவது தான் ඔබේ ආත්මික ජීවිතය විනාශ කරන්න உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிப்பதற்கு යක්ෂයා பிசாசு සමහර මනුෂ්‍යයන්ව පාවිච්චි කරනවා. சில மனிதர்களை பாவிக்கிறார். මේක ඔබ අවබෝධ කරගන්න ඕනේ. இதை நீங்கள் நன்றாக புரிய வேண்டும். මේ ගැන ඔබ අවදියෙන් ඉන්නට ඕනේ. இதை பற்றி நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். මම පොඩි උදාහරණ කතාවකින් මේක තවත් ඔබට විස්තර කරන්න. ஒரு சின்ன உதாரண கதையில இன்னும் நான் விவரத்தை சொல்லுகிறேன். හේතුව දෙවියන් වහන්සේ ඔබට දුන්නු ආත්මය හරිම වටින එකක්. ஏனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆத்மா மிக பெருமதியானது. ආමෙන්. ஆமென். විශේෂයෙන් ගැලවීම ලැබූ ආත්ම. விசேஷமாக ரட்சிப்பை பெற்ற ஆத்மாக்கள், ශුද්ධවන්තයන්ගේ ආත්ම என் பரிசுத்த ஆத்மாக்கள் දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හරිම අනර්ගයි. தேவனுக்கு முன்பதாக மிக ඒ உயர்ந்தது. නිසා ඔබට උතුම් ආත්මයක් තියෙනවා. அதனால் உன்னதமான ஆவி உங்களுக்குள் ඔබ இருக்கிறது. අනර්ග මිනිසෙක්. நீங்கள் ඔබ உன்னதமானவர்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. நீங்கள் தேவ பிள்ளைகள். අපි දකිනවා நாங்கள் பார்க்கிறோம் පළවෙනි සාමුවෙල් 16 වෙනි පරිච්ඡේදයේ බලන විට 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது දාවිත් කියන චරිතය එළියට එනවා. தாவீத் என்கின்றதான கொள்கை வெளியே வருகிறது. මම උදෑසන කිව්වා මම ටිකක් දාවිත් ගැන ඔබට අද කතා කරන්න යනවා කියලා. நான் சொன்னேன் தாவீதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறேன் என்று. දාවිත් කියන චරිතය එළියට එනවා. தாவீத் என்கின்ற கொள்கை வெளியே வருகிறது. එක සහෝදරයන් 8 දෙනෙක්ගේ යුක්ත පවුලක මෙයා 8 වෙනියා බාලයා. ஏன் அதாவது 8 சகோதரன் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் இவர் 8வது ஆளாக இருந்தார். අර බාලයා හින්දා එච්චර ගෙදර කට්ටිය මෙයාව එච්චර ගණන් ගත්තේ නැහැ. இவர் இளையவனாக இருந்தபடினாலே வீட்டில் அவரோ இவரை கணக்கெடுக்கவில்லை. ගෙදර පූජාවක් තිබ්බත් வீட்டிலே ஏதோ பலிகள் செலுத்தினாலும் ගෙදරට පාස්ටර් ආවත් வீட்டுக்கு பாஸ்டர் வந்தாலும் අර පොඩි එකාට කතා කරන්නේ அந்த இளையவனோடு சொல்ல மாட்டார்கள். මිනිහා බැටළුව බලාගෙන ඉන්න ඕනේ. அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க வேண்டும். එහෙම පොඩි ප්‍රතික්ෂේපයක් තිබ්බව මෙතන. அப்படி ஒரு சின்ன நிராகரிப்பு அவருக்கு இருந்தது. ඉතින් මිනිහා පාඩුවේ කරගෙන හිටියා. அவர் அமைதியாக தன் வேலை செய்து கொண்டிருந்தார். හැබැයි මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේට ආදරේ. ஆனால் இவர் தேவனை மேல் நல்ல அன்பாக இருந்தார். එයාට තත්ත්වය ලැබුණ නැතත් இவருக்கு அந்த நிலைமைகள் එයාට ගෞරවය ලැබුණ නැතත් கௌரவங்கள் එයාගේ கிடைக்காவிட்டாலும் තාත්තා එයාව පිළිගත්තේ නැතත් தன் தகப்பன் இவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் එයාව පවුලෙන් ප්‍රතික්ෂේපයට ලකුණත් குடும்பத்திலே நிராகரிப்பாக இருந்தாலும் එයා දෙවියන් වහන්සේට ආදරය කළා. ஆனால் இவரோ தேவன் மேல் அன்பாக ඒ இருந்தார். නිසා එයා වීණාවක් හදාගෙන அதனால ஒரு வீணை செய்து ඒක கொண்டு වාදනය කරගෙන அது வீணை வாசித்துக் கொண்டு දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරා. எப்பொழுதும் தேவனை துதித்துக் ඒ වගේම கொண்டிருந்தார். තාත්තා බැටළුව බලා ගන්න දුන්නු වගකීම නියමටම කළා. ஆனால் தகப்பன் ஆடுகளை மேய்க்க கொடுத்த அந்த பொறுப்பை
சரியாக செய்தார். බැටළුව විනාශ කරන්න ආවා වූ වලස්සු ඉරලා දැම්ම. என்றால் ஆடுகளை பிடிக்க வந்த கரடிகளை සිංහයන්ව ඉරලා දැම්ම. சிங்கத்தை கிழித்து මෙච්චර விட்டார். බලවත්. அவர் ஒரு வல்லமை உள்ளவர். මෙයා නියමට බැටළුව ටික බලාගත්තා. ஏன் நன்றாக அந்த ஆடுகளை பார்த்து கொண்டார். වගකීම ඉෂ්ට කළා. ஏன் தன்னுடைய கடமை දෙවියන් වහන්සේව නමස්කාර. தேவனை ஆராதித்தான். ආමේන්. ஆமென். කිතුණුවෙක්ගේ ජීවිතේ මේක හරි වැදගත්. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இது மிக முக்கியம். ඔබ ඔබේ වගකීම ඉෂ්ට කරන්න. நீங்கள் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න. நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ළඟ එක්කනට ඕක කියන්න ටක් ගාලා. நீங்கள் சொல்லுங்கள் அருகில உள்ளவர்களுக்கு. ආමේන්. ஆமென். ඒක තමයි දෙවියන් වහන්සේ ඔබෙන් බලාපොරොත්තු වෙන්නේ. அதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ඔයාගේ தත්ත්වය මොකද්ද? உங்களுடைய நிலைமை ඔයා எவ்வாறு? පවුලේ ස්වාමියාද? நீங்கள் குடும்ப ඔයා தலைவரா? පවුලේ භාර්යාවද? நீங்கள் குடும்பத்திலே ඔයා மனைவியா? පවුලේ දරුවෙක්ද? நீங்கள் பிள்ளையா குடும்பத்தில்? ඔයා සභා සමාජිකයෙක්? நீங்கள் சபை அங்கத்தவரா? ඔබ නායකයෙක්, ශෛල නායකයෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் செயல தலைவராக ඔබ தலைவராக இருக்கலாம். වර්ෂිප් කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் வர்ஷிப் பண்ணினாக இருக்கலாம். රයිට්. ඔබ පූර්ණ කාලින දේවසේවකයෙක් වෙන්න நீங்கள் පුළුවන්. முழு நேர ஊழியக்காரனாக இருக்கலாம். ඔබ ඔබේ වගකීම කරන්න. நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். දෙක. இரண்டாவது දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න. தேவனை நீங்கள் ஆராதியுங்கள். දාවිත් මෙහෙම හිටියේ. தாவீது இப்படித்தான் இருந்தார். එයාට දුන්නු දේ එයා කරා. அவருக்கு கொடுத்ததை சரியாக එයා செய்தார். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරා. அவர் தேவனை ஆராதித்தார். උන්වහන්සේ බැලුවා அவர் பார்த்தார். අර සාවුල් කියන මිනිසයා දෙවියන් වහන්සේට විරුද්ධව වැඩ කරද්දී சாவுல் என்கின்ற மனிதன் தேவனுக்கு எதிராக செயல்படும் போது, උන්වහන්සේගේ දෙනත ඊශ්‍රායලය තුල ක්‍රියාත්මක වෙනවා. ஏன் அவருடைய கண்கள் இஸ்ரவேல் முழுவதும் நோக்கி උන්වහන්සේ බැලුවා කවුද ඉන්නේ රජකමට ගන්න. அவர் பார்த்தார் யாரு ராஜாவாக උන්වහන්සේගේ නෙත යොමු වුණා அவருடைய கண்கள் ஏறெடுக்கப்பட்டது අර අවංක මිනිසයා ගැන. அந்த உண்மையான மனிதன் மீது. දේවචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේ කරේ එක්සිත් ඇත්තන්ට පිහිට වෙන්න. ஏன் தேவனுடைய மேல் இருதயம் உள்ளவர்களை குறித்து උන්වහන්සේගේ දෙනෙත් පොළොව මුළුල්ලේ ගමන් කරනවා. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதா? ඒ නිසා ඔබ මිනිස්සු ඉදිරියේ හොඳ මිනිහා වෙන්න හදන්න එපා. நீங்கள் மனிதனுக்கு முன்பதாக நல்லவராக இருக்க முயற்சி ඔයා දෙවියන් ඉදිරියේ හරිව ඉන්න. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ඒක சரியாக තමයි இருங்கள். දෙවියන් වහන්සේ වගේ බලාපොරොත්තු වෙන්නේ. அதுதான் தேவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது. දහසක් වචන මිනිස්සුන්ට ඔබ කියන්න පුළුවන්. ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் மனிதர்களோடு பேசலாம். හැබැයි ඔයා දෙවියන් වහන්සේව ඉදිරි හිටගත්තොත් ඔයා මොනවද කියන්න යන්නේ? ஆனால் தேவனுக்கு முன்னே நிற்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ඒකයි වැදගත් වෙන්නේ. அதுதான் முக்கியமானது. දාවිත් தாவீது දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பதாக අවංකව හිටියා. ஊமையாக இருந்தார். උන්වහන්සේගේ ඇස ඊශ්‍රායලයට යොමු වෙන විට அவருடைய கண்கள் இஸ்ரவேலை நோக்கும் போது උන්වහන්සේ දැක දාවිත්. அவர் பார்த்தார் தாவீதை. නියම මිනිහෙක් ඉන්නවා. ஒரு நல்ல ஒருவர் පොඩි කොල්ලෙක්. இருக்கிறார். ஒரு சின்ன பையன், හැබැයි සුපිරි මිනිහා. ஆனால் நல்ல ஒருவனாக අවංකව උන්වහන්සේ නමස්කාර කරනවා. உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறார். තාත්තා දුන්නු වගකීම නියමට කරනවා. தகப்பன் கொடுத்த கடமையை சரியாக நிறைவேற்றினார். එයා මේ බැටලූ ටික මේ ඔහේ අතහැරලා ක්‍රිකට් ගහන්න ගියේ නෑ. ஏனென்றால் ஆடுகளை அப்படி விட்டு விட்டு கிரிக்கெட் அடிக்க போகவில்லை. තරුණ කාලේ ආසයිනේ ක්‍රිකට් ගහන්න. என் வாலிப காலத்தில் ஆசை கிரிக்கெட் அடிப்பது, වොලිබෝල් ගහන්න මාසයි. வாலிபால் அடிக்க ஆசை. ඒතර බැටලූ ටික තියලා என் ஆடுகளை வைத்து விட்டு වොලිබෝල් ගහන්න ගියේ නෑ. வாலிபால் அடிக்க போகவில்லை. ක්‍රිකට් ගහන්න ගියෙත් නෑ. கிரிக்கெட் அடிக்க එයා போகவில்லை. වොලිබෝල් ගහලා එනකොට අර වෘකයෝ ඔක්කොම ඇවිල්ලා බැටලූ කාලා තියෙයි. ஏனெனில் வாலிபால் எடுத்து வரும்போது ஓநாய்கள் சிங்கம் எல்லாம் தின்றுவிடும். காலதாய். சிங்கம் தின்றுவிடும் ஆடுகளை. නමුත් මෙයා ஆனால் බැටලූ இவரோ බලාගෙන ஆடுகளை மேய்த்துக் கொண்டு නමස්කාර කරා. ஆராதித்துக் கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේගේ ඇස යොමු වුණා. தேவனுடைய கண்கள் ஏறெடுக்கப்பட்டது. ඔබ කිතුණුවෙක් නම් நீங்கள் கிறிஸ்தவ ඔබ මේ දේ කරන්න. இதை செய்யுங்கள். මොකක්ද? என்ன? ඔබ වෙතට உங்கள் දෙවියන් වහන්සේගේ ආකර්ෂණය දිනා ගන්න. தேவனுடைய கண்களை பார்க்கும்படியாக செய்து கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගේ ආකර්ෂණය. தேவனுடைய கவர்ச்சியை பெற்றுக் අද கொள்ளுங்கள். ගොඩක් සමාජයේ මිනිස්සු උත්සාහ කරන්නේ මිනිසුන්ගේ ආකර්ෂණය දිනා இந்த ගන්න. அநேக சமூக ஜனங்கள் மனிதர்களுடைய கவர்ச்சி பெற்றுக்கொள்ள பார்க்கிறார்கள். ඒ නිසා බොරු කියනවා. அதனால் பொய் சொல்லுகிறார்கள். ඒ තමන් හොඳ මිනිහා වෙන්න දඟලනවා. ஏன் தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ள නමුත් முயற்சிப்பார்கள். ඔබ කී දෙනෙක් ஆனால் நீங்கள் எத்தனை பேர் ඔබ වෙතට உங்கள் அண்டையிலே ස්වර්ගීක ආකර්ෂණය பரலோகத்தின் கவர்ச்சியை ඔයා ඇද ගන්නවද? நீங்கள் இழுத்துக் கொள்வீர்களா? ඔයා තමයි ජයග්‍රහී මනුෂ්‍යයා. நீங்கள் தான் வெற்றி பெறுகின்ற மனிதன். ආමේන්. ஆமென். ඔබට පත් වුණාද කියපේ? உங்களுக்கு சொன்னது புரிந்தா? உங்களுக்கு ඔබට තේරුණාද? உங்களுக்கு அது விளங்கினதா? அது දෙවියන් වහන්සේගේ ආකර්ෂණය தேவனுடைய கவர்ச்சியை ඇද ගන්න ඔයා ගාවට. இழுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அண்டையிலே. දාවිත් ඒක කරා. தாவீது அது செய்தார். බොරු කියලා නෙමෙයි. அவர் பொய் சொல்லி அல்ல, උන්වහන්සේ ඉදිරියේ අවංකව ඉඳලා தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருந்து වගකීම හරියට ඉෂ්ට කරලා பொறுப்பை தன் கடமை නමස්කාර කරලා தேவனை ஆராதித்து ඇදගත්ත තමන් වෙතට ஏன் இழுத்துக் கொண்டார் தன் அண்டையிலே ස්වර්ගය. பரலோகத்தை. ඒක කරන්න. அதை செய்யுங்கள். ඔබ ව්‍යාපාරිකයෙක් නම් நீங்கள் ஒரு வியாபாரனாக இருந்தால் ස්වර්ගික ආකර්ෂණය ඔබේ ව්‍යාපාරයට ඇද ගන්න. ஏன் பரலோக கவர்ச்சியை உங்கள் வியாபாரத்தை இழுத்துக் கொள்ளுங்கள். එතකොට ඒක නැගිටිනවා. அப்பொழுது அது எழும்பும். ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya.
ඇයි දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙන දේ හරියට කරන්න. என் தேவனுடைய வார்த்தையில உள்ளதை சரியாக செய்யுங்கள். ඔබ ඒ ආකර්ෂණය විකර්ෂණයක් කරගන්න එපා. ஏனென்றால் அந்த கவர்ச்சியை நீங்கள் இல்லாமல் செய்து கொள்ளாதீர்கள். ඒ විට ඔබ පල්ලෙහාට බහිනවා. அப்பொழுது நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். දාවිත් කරපු දේ අය தாவீது செய்தது ඇද්දා ස්වර්ගයේ තමන් ගාවට. அவர் இழுத்து கொண்டால் தன்னிடத்திலே பரலோகத்தை ඇයි ஏன் නමස්කාර කරලා. ஆராதித்துக் கொண்டு. හලෙලූයා. ஹalleluya. ඔබ කී දෙනෙක් මට අත උස්සන්න එපා. நீங்கள் எத்தனை பேர் கை உயர்த்த කවුරු හරි வேண்டாம். ඔසවන්න පහත් කරන්න මට ඕනේ නැහැ. யாரை உயர்த்தவோ தாழ்த்தவோ எனக்கு தேவையில்லை. ඔබ කී දෙනෙක් කොච්චර වෙලා නමස්කාර කරන අය මෙතන ඉන්නවද දන්නේ நீங்கள் எத்தனை பேர் எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள். කී දෙනෙක් තමන්ගේ ජීවිතේ අවංකව වැඩ කරන අය ඉන්නවද දන්නේ எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக வேலை මිනිස්සු செய்து ඉස්සරහා පෙන්නුම් වෙන්න පුළුවන්. ஜனங்களுக்கு முன்பதாக அல்ல. ඒක නෙමෙයි මම කියන්නේ වැඩ නැහැ. அதுபோல நான் சொல்கிறது දෙවියන් ඉදිරියේ. தேவனுக்கு முன்பதாக. සමහර ඔබ කතා කරන වචන சில நீங்கள் பேசுகின்ற வார்த்தை ජේසුස් වහන්සේ ඇවිල්ලා හිටගත්තොත් ඔබට කියන්න පුළුවන්ද? என் இயேசு வந்து நின்று கொண்டால் உங்களால் சொல்ல முடியுமா? ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் கேள்வி. ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனை. ජේසුස් වහන්සේ ඔබ ඉදිරියේ හිටගත්තොත් இயேசு உங்கள் முன்னே நின்று கொண்டால் ඔබ කතා කරන වචන මාලාව ඔබට කියන්න පුළුවන්. நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவருக்கு சொல்ல முடியுமா? යොහන්තුමා කියනවා யோவான் சொல்லுகிறார் අපේ හෘද සාක්ෂිය எங்கள் இருதயம் මට දොස් කියන්න නැත්තම් என்னை குற்றப்படுத்தாவிட்டால் මට දෙවියන් ඉදිරියේ ඉන්න පුළුවන්. எனக்கு தேவன் முன்னே நிற்க முடியும். කිතුනුවා කියන්නේ கிறிஸ்தவன் என்று சொல்வது දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හිට ගන්න හැකියාවක් තියෙන කෙනෙක්. தேவனுக்கு முன்பதாக நிற்க திறன் உள்ளவன். ඔහුට විතරයි ඒක තියෙන්නේ. அவருக்கு மட்டும் தான் அது இருக்கிறது. ஏன்? ඔව් ජේසුස් වහන්සේට සමාන හින්දා. அவர் ආමෙන්. இயேசுவுக்கு சாயலாக இருக்கிறபடியினால் ඒ ලේ වලින් සෝදලා இரத்தத்திலே கழுவி ඔබ නිදහස් කරලා තියෙනවා. உங்களை விடுதலையாக்கி මොකද පාපයත් එක්ක දෙවියන් ඉදිරියේ ඉන්න බෑ. ஏனென்றால் பாவத்தோடு தேவன் முன்னே நிற்க முடியாது. ඇයි යක්කු දුවන්නේ නාමය ගැන කියද්දි? ஏன் பிசாசு ஓடுகிற அந்த நாமம் ඔවුන් சொல்லும் பொழுது, අපිරිසිදු ආත්ම ஏன் அது அசுத்த ஆவிகள். අපිරිසිදු ආත්මෙන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඉන්න බෑ. அசுத்த ஆவிகளுக்கு தேவனுக்கு முன்னே நிற்க முடியாது. අශුද්ධාවි නෙමෙයි අපිරිසිදු ආත්මය. ඒකට මොකක්ද කියන්නේ? අපිරිසිදු කියන්නේ කුණු ගෑවිලා. ஏனென்றால் அழுக்கப்பட்ட ஆவிகள் தேவனுக்கு முன்னே நிற்க முடியாது. හරිද? දැන් මනුෂ්‍යයා තුල යක්ෂාත්ම නැහනේ. ஏனென்றால் மனிதனுக்கு பிசாசுடைய ஆவிகள் இல்லை. அதாவது හැබැයි ඔබ පව් කරලා ආත්මය අපිරිසිදු කරගන්න. ஆனால் நீங்கள் பாவம் செய்து உங்கள் ஆத்மா அழுக்கு பூசிக்கொண்டால் ඔබට දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හිට ගන්න බැරි වෙනවා. உங்களுக்கு தேவன் முன்னே நிற்க முடியாது. දැන් දාවිත් தாவீதுக்கு එහෙම ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ. இப்படி ஒரு பிரச்சனை ඒ இருக்கு. නිසා ඔහුගේ නමස්කාරය அதனால் அவருடைய ආராதனை ස්වර්ගය ස්වර්ගික අවදානය அந்த பரலோக நோக்கத்தை ඇදගත්තා. இழுத்து கொண்டது. ඇදගත්තා. இழுத்து கொண்டது. ආමේන්. ஆமென். ජ්‍යොතිෂය කියන්නේ ගණි පැත්තනේ. ஏன் ஜோதிஷர்கள் வேறு மற்ற ජ්‍යොතිෂය කියන්නේ මේ සිකුරා මේ අපි ඇද ගන්නවා කියලා. அவர் சொல்கிறார் வெள்ளி எங்களை இழுத்து கொள்கிறது. සෙනහුරා අපි ඇද ගන්නවා කියලා. என் சனி எங்களை இழுத்துக் கொள்கிறது. රාහුගේ ආකර්ෂණය අපි ගැන තියෙනවා. என் ராவுடைய நோக்கம் எங்கள் மேல் இருக்கிறது. ඔබට කාගේ ආකර්ෂණයද මේ දවස්වල තියෙන්නේ? யாருடைய நோக்கம் இந்த நாட்களில் உங்கள் மேல் இருக்கிறது? නෑ. இல்லை. ඔබට තියෙන්නේ ස්වර්ගික ආකර්ෂණය. உங்களுக்கு இருக்கிறது பரலோகத்தின் கவர்ச்சி. දාවිත් ඒක ඇදගත්තා. தாவீதோ அதை இழுத்து கொண்டார். ඔබට කාගේ ආකර්ෂණයද තියෙන්නේ කියලා අහනකොට සමහරු පොඩි හිනාවක් දාලා බිම්බලා ගන්නවා. ஏனென்றால் உங்களுடைய யாருடைய கவர்ச்சி இருக்கும்போது சொல்லு சின்ன மெதுவாக சிரித்து கொஞ்சம் கீழே குனிந்தார்கள். එයාගේද? அவர்களுடையதா? එයාගේද? அவர்களுடையதா? බලන්නක එයාගේ ආකර්ෂණය හොයන්න කියලා ඔයාට මොකද වෙන්නේ කියලා. பாருங்கள் அவர்களுடைய கவர்ச்சி தேடப்படால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று. එයාගේ ආකර්ෂණය ඔයා හොයාගෙන යනකොට එයා වෙන කෙනෙකුට ආකර්ෂණය වෙනවා. என்றால் அவருடைய கவர்ச்சி நீங்கள் தேடும்போது அவர்கள் வேற ஒருவருடைய ඒ கவர்ச்சி නිසා ඔයාට කියන්නම් நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔයා ස්වර්ගයේ වාවිතර ඇද ගන්න කෙනෙක් වෙන්න. என் பரலோகத்தை உங்கள் அண்டை இழுத்து මට ඇහුන්නේ ඔබ ආමේන් කියනවා. எனக்கு கேட்கவில்லை. நீங்கள் ஆமென் ඒ சொல்லுங்கள். විට ඔබ සඵල වෙනවා. அப்போது செழிப்படைவீர்கள். දාවිත් ඇදගත්තා ස්වර්ගික ආකර්ෂණය වෙතට. தாவீது இழுத்து கொண்டார் பரலோகத்தின் கவர்ச்சியை தன்னண்டை. දෙවියන් වහන්සේ සාමුවෙල් කියන අනාගත වක්තෘවරයාට කියනවා. தேவன் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ඔයා යෙස්ගේ ගෙදරට ගිහිල්ලා. நீங்கள் ஏசாவுடைய வீட்டுக்கு போய் එතන සුපිරි බඩුවක් ඉන්නවා. அங்கே ஒரு நல்ல ஒருவர் இருக்கிறார். නියම මට හිත ළඟ හොඳ මිනිහෙක් ඉන්නවා එතන. என்றால் எனக்கு மனசுக்கு நெருங்கின ஒருவர் அங்கே இருக்கிறார். අන්න එයාව රජකමට ආලේප කරා. அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ඕකේ ස්වාමීනි කියලා සාමුවෙල් ගියා. சரி என்று ஓகே என்று சொல்லிவிட்டு சாமுவேல் තෙල් කුලාව ගත්තා. போனார். எண்ணெய் எடுத்துக்கொண்டார். යනවා ආලේප කරන්න. அவர் போகிறார் அபிஷேகம் பண்ண. දැන් ගෙදර දේව මෙහෙ ආරම්භ වුණා. இப்ப கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. සාමුවෙල් කිව්වා சாமுவேல் சொன்னார் යෙස්සට කතා කරලා இயேசுவை கூப்பிட்டு කෝ ළමයි ටික ගේන්න ළමයි.
உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிடுங்கள். පොලිමියාව என் வரிசையாக வந்தார்கள். පළවෙනි එනෝ முதலாம் வருகிறார். හරි සද්දන්තයි அவர் நல்ல வளர்ந்தவர், ශෝභමානයි நல்ல அழகானவர், රාජකීය පෙනුම මූණෙන්ම තියෙනවා என் ராஜாவாக அந்த கவர்ச்சி முகத்திலே தெரிகிறது. රජකමට නියමයි ராஜாவுக்கு நல்ல ஒருவன். සාමුවෙල් ගත්ත තෙල් ගුලාව சாமுவேல் அந்த எண்ணெய் எடுத்தார். දැන් වක් කරන්න යනවා ආලේප කරන්න இப்ப ஊத்த போகிறார், அபிஷேகம் பண்ண. දෙවියන් වහන්සේ කිව්වා එපා தேவன் சொன்னார் வேண்டாம். ඒ හින්දා මම මේක පැත්තකින් තියෙනවා එයා හරියන්නේ නැහැ அவர் சரி வர மாட்டார். ඊට පස්සේ ආයෙ යන්න පැත්තකට பிறகு அவரை ඊගාව කෙනා அடுத்தவர் මෙයා වක් කරන්න දෙවියන් වහන්සේ එපා அவரை விட்டு போன இல்லை. தேவன் சொல்ல வேண்டாம். යන්න ඊගාව කෙනා என் மற்றவர் கூப்பிட்டார். එපා வேண்டாம். දෙවියන් වහන්සේ පොඩි සද්දයක් දැම්මා தேவன் ஒரு சின்ன சத்தம் போட்டார். ஏய், උඹ මිනිස්සුયો බලන විදියට තමයි බලන්නේ நீ மனிதன் பார்க்கிற விதமாக උඹ උස பார்க்கிறாய். මහත බලලා நீர் உயரத்தை ලස්සන බලලා அழகை பார்த்து උඹ රජකම ආලේප කරන්න යනවා நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறாய். නෑ. இல்லை, මොන් උස මහතට හිටියට இவர் මොන් රතු පාටට හිටියට இவர் சிகப்பாக இருந்தாலும் මෙවුන්ගේ හිත හොඳ නැහැ இவருடைய மனசு சரியில்லை. ඔවුන්ගේ මනස හොඳ නැහැ அவருடைய மனசு சரியில்லை. ඒ නිසා අතහැරපන් அதனால் அவர்களை விட்டுவிடு. දාවිත් try කරා 7 දෙනාට හරි ගියේ නැහැ ஏனென்றால் சாமுவேல் මේ සමන් සාමුවෙල් சாமுவேல் முயற்சித்தார் 7 பேருக்கு. ඊට පස්සේ යේස් එකෙන් අහනවා பிறகு ஏசாயிடம் கேட்கிறார், තවත් ළමයි ඉන්නවද இன்னும் ඔය பிள்ளைகள் දෙවියන් වහන්සේ කියව පණිවිඩය බොරු වෙන්න බෑ தேவன் சொன்ன செய்தி பொய்யாக முடியாது. ඔව් පොඩි එකා ஆம், இன்னும் சின்ன பையன் இருக்கிறார். දැන් මිනිහව ගෙනල්ලා නැහැ පූජාවට ஏன் அவர் எங்க මම ඒකයි කිව්වේ பள்ளி கொண்டு வரவில்லை. මිනිහා පවුලෙන් ටිකක් පැත්තකින් තියලා ஏன் තියෙනවා அவர் குடும்பத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். හැබැයි මිනිහා ස්වර්ගය අදගත්තා ஆனால் அவர் பரலோகத்தை பிடித்திருந்தார். සාමුවෙල් කියනවා சாமுவேல் சொல்லுகிறார், එයාව ගේන්න அவரை එයා கூப்பிடுங்கள். නැතුව මේක කරන්න බෑ அவர் இல்லாமல் இது செய்ய முடியாது. ඉතින් මෙහෙ කරේ දුවගෙන යනවා ஏறு வேலைக்காரர் ஓடி போய் අපි ඊශ්‍රායල් ගිය පෙළ එතෙන්ට ගියා நாங்கள் இஸ்ரவேல் போன ඒ நேரம் දාවිත් ඒ බැටළුවෝ පෝෂණය කරපු ඒ ස්ථානයට ඒ ඉඩමට தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடத்துக்கு நாங்கள் හෙලක්. போயிருந்தோம். அது ஒரு ඉතින් මෙහෙ කරුවා දුවගෙන ගිහිල්ලා ஏனென்றால் அந்த එයා ඒ வேலைக்காரர் බැටළුව බලාගෙන அந்த ஆடுகளை அவர் கொஞ்சம் பார்த்து දාවිත් උඩට එනවා ගෙදරට தாவீது மேலே வீட்டுக்கு வருகிறார். එයාවට පස්සේ அவர் வந்த பிறகு සාමුවෙල් சாமுவேல் දෙවියන් වහන්සේ මග පෙන්වනවා මෙන්න මෙයාව ආලේප කරා தேவன் வழி கட்டார், இவரை அபிஷேகம் பண்ணு. ආලේප කරා அவர் அபிஷேகம் பண்ணி පූජාව ඉවරයි ஏன் அந்த பூஜை முடிந்து விட்டது. දැන් මෙයා රජා இப்போ இவர் ராஜா. දැන් ඒ වෙලාවේ දාවිත් කිව්වේ නෑ அந்த நேரம் தாவீது சொல்லவில்லை, කො අම්මයි තාත්තයි එන්න அம்மா அப்பா வாருங்கள், මට හොඳ පුටුවක් හදන්න எனக்கு நல்ல ஒரு சிம்மாசனத்தை දැන් මම செய்யுங்கள். රජතුමා நான் இப்போ ராஜா. ඔව් ඒව ගණන් ගත්තේ නෑ அது அவர் கணக்கெடுக்கவில்லை. මොකද ඔය ස්වර්ගික මිනිස්සු ஏன் அவர் ஒரு பரலோகத்தின் மனிதனாக ඔව් නැවත இருந்தார். දැන් වැඩ ඉවර තාත්ති කියලා ඇහුවා அவர் வேலை முடிந்தா அப்பா வேலை முடிந்தா ආයෙ දුවගෙන ගියා மறுபடியும் ஓடி போய் விட்டார். කියලා බැටළුව බලන් ඉන්නවා ஏன் போய் ஆடுகளை மேய்த்து වැඩකාරයා උඩට එව්වා ஏன் வேலைக்காரனை மேலே அனுப்பினார். මෙන්න මේ මිනිස්සයා இதோ இந்த மனிதன், මෙන්න ස්වර්ගික මිනිස්සු இதோ பரலோகத்தின் மனிதர்கள் තමුන් ආලේපය ලබන විට தான் அபிஷேகம் තමුන්ට දෙවියන් වහන්සේ උසස්කම දුන්නා தானே தேவன் உயர்வு கொடுத்தார். එයාගේ යටහත්කම තුල එයා ජීවත් වෙනවා அவருடைய தாழ்மையிலே அவர் வாழ்ந்தார். එයා උඩඟු වෙන්න ගියේ அவர் නෑ பெருமைப்பட போகவில்லை. දැන් මම ලොකු මිනිහෙක් இப்ப நான் ஒரு பெரியவன், මමයි රජා நானே ராஜா. මම දැක්ක පහුගිය කාලේ චිත්‍රපටයක් ආව මමයි රජා ஏன் ஒரு திரைப்படம் வந்தது நானே ராஜா என்று. එතකොට දාවිත් කියන මමයි රජා தாவீது சொல்லவில்லை நானே අයියලා ராஜா. ඔක්කොම කකුල් හොදන්න என் அண்ணமர எல்லாரும் என் கால் கழுவுங்கள். එතන ඉඳලා එයා මේ ලොකුකම් ගන්න ගියේ නෑ அங்கே அவர் அந்த பெருசுப்படுத்த போகவில்லை. අර කවුද කෙනෙක් ජනාධිපති වෙන්න ඉස්සෙල්ලාම කියනවා එයාගේ නෝනට ආර්යාව කියලා என்றால் அந்த ஜனாதிபதி ஆக முன்பதாகவே சொல்கிறார்கள் ஜனாதிபதி மனைவி என்றவர்கள். ඒක තමයි ලෝකයේ සිස්ටම් එක அதான் உலகத்தின் හැබැයි system. දාවිත් ஆனால் தாவீது රජකමට ආලේපය ලැබුවා ஏன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ගිහලා බැටළුව බලන් ඉන්නවා ஏன் போய் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். අර මෙහෙ කරුවටවත් බැටළුව බලන්න දුන්නේ නැහැ ஏன் அந்த வேலைக்காரனு கூட ஆடுகளை மேய்க்க கொடுக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඔසවන විට අපි යටත් වෙන්න අවශ්‍යයි தேவன் உயர்த்தும் பொழுது நாங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும். දැන් දන්නවද இப்ப தெரியுமா, දැන් රජකමේ ඉන්නවා සාවුල් ஏன் இப்ப ராஜாவாக சாவுல் දැන් இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ප්ලෑන් එක ඊශ්‍රායල්ට ගේන්න ඕනේ ஏன் தேவனுடைய திட்டம் இஸ்ரவேலுக்கு கொண்டு வர வேண்டும். නමුත් දැන් තනතුරේ ඉන්න කෙනා ඉඩ දෙන්නේ නැහැ ஆனால் பதவியிலே உள்ளவன் இடம் கொடுக்கிறதில்லை. இப்போ ඒක ලේසි උන්නේ නැහැ උන්වහන්සේට அது லேசாக இருக்கவில்லை ඒ இவருக்கு. නිසා උන්වහන්සේ ප්ලෑන් එකක් ගෙනාවා ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன? යුද්ධයක් ආවා ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி පිලස්ති සේනාවේ பிலஸ்தீனுடைய சேனைகள் வந்தார்கள். ඊශ්‍රායල් යුද්ධයට ගියා இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு சென்றார்கள். ඒ යුද්ධ කරන වෙලාවේ அந்த ඔබ யுத்தம் දන්නවා මේ செய்கிற කතාව நேரம், නේද உங்களுக்கு தெரியும் இந்த கதை මොනවද උනේ என்ன நடந்தது. ඒගොල්ලන් සතුරු හමුදාව කිව්වා அவருடைய விரோதி சேனை අපි சொன்னார்கள், ඔක්කොම යුද්ධ කරන්න ඕනේ නැහැ நாங்கள் எல்லாருமே யுத்தம் பண்ண කියලා தேவையில்லை. ඒගොල්ලන්ගේ හෙන උස මාත හෙන යෝධයෙක් ආවා යුද පිටිය මැද්දට ஏன் அவர்களுடைய பக்கத்திலே நல்ல உயர்ந்த ஒரு ராட்சத மனிதன் வந்தார் ඒගොල්ලෝ யுத்தத்துக்காக. කිව්වා அவர்கள் මේ சொன்னார்கள், යෝධයා කිව්වා இந்த ராட்சதன் சொன்னார், මම එනවා අපේ පැත්තේ நான் வருகிறேன் என் பக்கத்திலே, ඕගොල්ලන්ගේ පැත්තෙත් එක්කෙනෙක් එවන්න உங்களுடைய சார்பாக ஒருவரை අපි දෙන්න அனுப்புங்கள். ෆයිට් කරනවා நாங்க
நாங்கள் 2 பேர் சண்டை මම பிடிப்போம் මැරුණොත් நான் செத்து விட்டால் අපේ සේනාව ඕගොල්ලන්ට යටත් වෙනවා. என் சேனைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் ඕගොල්ලෝ එවන කෙනා මැරුණොත් ஆனால் நீங்கள் வருகிறவர்கள் செத்து ඕගොල්ලෝ விட்டால் අපිට යටත් වෙන්න ඕන. நீங்கள் கீழ்ப்படிய ඒ வேண்டும் කියන්නේ ඊශ්‍රායල් ඉවරයි. அதாவது இஸ்ரவேல் முடிந்து ඒ விடும் කියන්නේ අර උත්පත්ති 3 15 ඉඳලා එන අර යේසුස් වහන්සේ දක්වා එන සැලැස්ම ඉවර වෙන්න ගියපු තැනක් ඔන්න ඔතන. ஆதியாக ගොඩක් තැන් තියෙනවා. ඔතනත් එකක්. வந்ததான இந்த திட்டம் அதோட முடிந்து போயிருக்கும் ඉතින් ඒ වෙලාවේ දාවිද්ගේ අයියලා යුද්ධයට ගිහිල්ලා. அந்த நேரம் தாவீதுடைய சகோதரர்கள் யுத்தத்துக்கு போயிருந்தார்கள் තාත්තා தகப்பன் ඒ අයියලාට කෑම ටිකක් යවනවා මේ දාවිත් අත. அந்த அண்ணாமார்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் அனுப்புகிறார் அண்ணன் එයා கொடுக்கிறார். එතෙන්ට යද්දි இந்த தாவீது அங்கே අර போகும்போது ප්‍රශ්නේ එයා දකිනවා. ஏன் அந்த அந்த காரணத்தை இவர் பார்க்கிறார் அந்த பிரச்சனையை අරගොල්ලන්ගේ විරුද්ධ හමුදාව පැත්තෙන් යෝධයෙක් ඇවිල්ලා ඉන්නවා. ஏன் எதிருடைய சேனைகள் பக்கமே ஒரு ராட்சதன் வந்திருக்கிறார் ඊශ්‍රායල් හමුදාවෙන් කවුරුත් යන්න නැහැ. ஆனா இஸ்ரவேல் ராணுவத்திலே யாரும் போகவில்லை එයා දැක්කාම ඔක්කොම බය ගැහෙනවා. அவர் கண்ட உடனே எல்லாம் பயந்து நடுங்கினார்கள் என்ன நடக்கிறது என்று ඉතින් අත විශ්වුවත් අපි වැටේ. ஏன் அவர் கைப்பிடி அசைச்சாலே நாங்கள் விழுந்து விடுவோம் එච්චර බය වෙලා அவ்வளவுக்கு பயந்து මොනවද කරගන්න කියලාත් මෙයාලට තේරෙන්නේ නැහැ. என்ன செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு புரியாமல் දැන් අර இருந்தார்கள் පිලස්තියා කෑ ගහනවා. பிளஸ்து சத்தமிடுகிறார் ඒ මේ යෝධයා කෑ ගහනවා. ஏன் அந்த ராட்சதன் சத்தமிடுகிறார் උඹලාගේ දෙයියෝ නිදිද? உங்கள் கடவுள் தூக்கமா කවුද එන්නේ මාත් එක්ක සටන් කරන්න? யார் வருகிறது என்னோட மோதுவருக்கு කියන්නේ ඊශ්‍රායල් වරුන්ට නින්දිත වාක්‍ය කියනවා. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நிந்தனையான வார்த்தைகள் சொன்னார்கள் දාවිත් මේක ඇහුණා. தாவீதுக்கு இதுக்கு கேட்டது එයා නමස්කාර කරන්නේ. அவர் ஆராதிக்கிற ஒரு එයාගේ දෙවියන් වහන්සේට බයින් එක එයාට දරා ගන්න බැරි වුණා. அவருடைய தேவனை ஒருவர் திட்டுவதை அவரால் தாங்க முடியவில்லை මම යනවා කියලා ආවා. அவர் சொன்ன நான் போகிறேன் என்று சொன்னார் අයියලා මොනවද දන්නවද කරේ? அண்ணம்மா சொன்ன ඒ පණ්ඩිතයා වෙන්න ஏ එපා. பெரிய பண்டிதனாகாம போய்விடு පැත්තකටලා හිටපන්. ஓரமாக நில்லு රිදුන්නේ නැහනේ. මෙයා අයියලා ගාවින් එළියට යනවා. இவர் அண்ணவரை விட்டு வெளியே போகிறார் මම යනවා. நான் போகிறேன் මිනිස්සු කන මේ පොඩි එකා පැත්තකටලා ඉන්නවා. ஜனங்கள் சொல்கிற அண்ணம்மா එයා சொல்லுங்க වටේම ගිහිල්ලා මේක කියද්දි ஏன் அப்படி சுத்தி அங்கும் இங்கும் போய் இது சொல்லும் போது රජතුමාට ආරංචි වුණා. இது ராஜாவுக்கு கேள்விப்பட்டது රජතුමා යාව ගෙන්නනවා. ராஜா அவரை கூப்பிட்டார் මට පුළුවන්ද? ඔව්. உங்களால் முடியுமா முடியும் අර අත්දැකීම් මෙයා විස්තර කරනවා. அந்த அனுபவத்தை இவர் சொல்லுகிறார் දැන් යන්නම කෙනෙක් නැති හින්දා පොඩි එකා යවන්න හදනවා. ஏன் போவதற்கு யாருமே இல்லாதபடி நலிந்து சின்னவனை அனுப்ப போகிறார் කොහොමත් නාන්න වෙනවනේ. எப்பயுமே குளிக்க வருமே ඉතින් අපි පොඩි එකෙක් දාලා නැවොත් අවුලක් නැහැ. මොකද යෝධයා මේ පොඩි එකව තාම මැරුවේ කියලා කියන්න පුළුවන්. நாங்கள் குளிச்சா பரவாயில்லை ராட்சதன் முடிந்தேன்னு சொல்லலாம் කියලා දාවිත් යවනවා. என்று சொல்லி தாவீதை නමුත් அனுப்பினார்கள் මොකද උනේ කියලා අපි දන්නවා. ஆனால் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும் මෙයා ඒක ගල් පටියෙන් இவர் ஒரு ගලක් கமணி විසි எடுத்து කරනවා. ஒரு கல்லை வீசி ඉලක්කයට වදිනවා. அந்த சரியாக குறிப்பா தடித்தார் යෝධයා බිම அதோட ராட்சதனை விழுந்து දාවිත් விட்டார் ගිහලා ඔහුගේ බෙල්ල කපනවා. தாவீது போய் அவருடைய கழுத்தை මුළු வெட்டுகிறார் සේනාවම යටත් වෙනවා. முழு சேனையை ඊශ්‍රායල් ජය ගන්නවා. ஈஸ்ரவேல் வெற்றி பெற்றார்கள் දැන් මිනිස්සුට හරි විශ්මිතයි. இப்போ ஜனங்களுக்கு தாவீதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது දැන් දෙවියන් වහන්සේගේ ආලේපේ මේ මනුෂ්‍ය තුළ වැඩ කරනවා. ஏன் දාවිත් තුළ தேவனுடைய அபிஷேகம் தாவீதுக்கு මොනවද උනේ? செயல்படுகிறது என்ன එක நடந்தது පරීක්ෂාවයි. ஒரே ஒரு சோதனை නැත්නම් එක පීඩාවයි. ஒரு உபத்திரம் දාවිත් එකෙන් ජය ගත්තාම தாவீதில் வெற்றி பெற்ற உடனே මුළු ඊශ්‍රායලේ හිටිය උස්සනක ஈஸ்ரவேலில் இருந்த எல்லா ஜனங்களும் මොනවද කතා කරන්න පටන් අරගත්තා. அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள் මේ දාවිත් මේ සාවුල්ට දහස් ගණනින්ද දාවිට දසදහස් ගණනින්ද ප්‍රශංසා වේවා කියන පටන් අරගත්තා. ஏனென்றால் சாவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10000 என்று அவர்கள் தாவீதை புகழ ஆரம்பித்தார்கள் ඉතින් මේකට සාවුල් ටිකක් එච්චර කැමති උනේ නැහැ. இதற்கு சாவுலுக்கு அவ்வளவு இது விருப்பம் இருக்கவில்லை ඉතින් ඒ වෙලාවේ அந்த நேரம் අපි බැලුවොත් 1 සාමුවෙල් 18 වෙනි පරිච්ඡේදය நாங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் பார்ப்போமானால் 7 වෙනි වචනේ බලද්දී 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது මේ කාන්තාව නටමින් ගයන්න ගත්තා. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடினார்கள் සාවුල්ට මේ දහස් ගණනින්ද ஏன் சாவுலுக்கு ஆயிரக்கணக்கோ දාවිත් දසදහස් ගණනින්ද මැරියයි. ஏன் தாவீதோ 1000 கணக்காக கொண்டார் என்று සාවුල් ඉතා කෝප වී சாவுல் அதிலே கோபம் ඒ කීමට අප්‍රසන්නව කතා කොට அந்த வார்த்தைக்கு அவர் விருப்பம் இல்லாமல் මොහුට ඔහු දාවිත් දසදහස් ගණන්ද මට දහස් ගණන්ද පමණක් පිරිනැමූහ. என்றால் எனக்கு 1000 தாவீதுக்கு 10000 மட்டும் கொடுத்தார்கள் රජකම හැර என் ராஜாங்கத்தை தவிர ඔහුට ලැබෙන්න තිබෙන්නේ මොකක්දයි කීවේය. அவருக்கு வேற என்ன கிடைக்கிறது என்று சொன்னார். දැන් බලන්න මේ රජතුමාම දාවිත්ට රජකම දීලා ඉවරයි දැන්. என்றால் ராஜாவே தாவீதுக்கு ராஜாங்கம் கொடுத்து முடிந்து விட்டது. දැන් ඔහුගේ මනසේ ලොකු බයක් ආව තමන්ගේ රජකම ගැන. ஏன் அவருடைய மனசிலே ஒரு பயம் வந்து விட்டது தன்னுடைய ராஜாங்கத்தை ඒ යාට අර දෙයක් කරන්න බැරි වුණා. ஏன் அவரால் அது செய்ய முடியவில்லை. දෙවියන් වහන්සේ පොඩි කොල්ලෙක් දම්මල වැඩේ කරා. தேவன் ஒரு சின்ன பையனை அனுப்பி அந்த வேலையை செய்தார். දෙවියන් වහන්සේ විශ්මිත දෙවි කෙනෙක්. ආමේන්. தேவன் අපි කියමුද ஆச்சரியமாக හලෙලූයා செய்தார். කියලා. ஹalleluya சொல்லுவோமா? අපි කියමු ප්‍රශංසාව වේවා நாங்கள் කියලා. ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா?
එයා දෙවියන් වහන්සේගේ වැඩ. அது தேவனுடைய வேலை. දැන් දෙවියන් වහන්සේ ඉන්නේ මේ ගේම් එකේ. தேவன் தந்த கேம்ல இருக்கிறார். දාවිත්ව ධම්මල ගොලියත් මැරෙව්වා. ஏன் தாவீதை எழுப்பி கோலியாத்தை கொலை අර செய்தார்? සවුල් සවුත් වැඩ කරලා හිටියේ ඒ වෙද්දි. அந்த நேரம் சாவுல் சவுத்தான දෙවියන් වහන්සේගේ ආත්මයට ගොඩක් දුක් දුන්නා. ஏன் தேவனுடைய ஆவிக்கு மிக வேதனை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මං ඔයාව අයින් කරනවා රජකමෙන්. தேவன் சொன்னால் உன்னை ராஜ்யத்தில் நான் உன்னை அகற்றி අර එක விடுவேன். සාමුවෙල් 15:22 දී කියනවා ඔයා මේ කීකරු වුණේ නැති නිසා ඔයා රජකමෙන් එළියට යනවා කියලා. என்று 1 சாமுவேல் 15:22 சொல்லப்பட்டது நீ கீழ்ப்படியாத படினால் உன்னை ராஜ்யத்தை விட்டு விலக்க வேண்டும் என்று சொன்னார் தேவன். දවන පූජාවට වඩා කීකරුකම තමයි වටින්නේ. தகன பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே முக்கியம் என்று එයා சொன்னார். අකීකරු වැඩ දෙකක් කරා. ஏன் கீழ்ப்படியாம ரெண்டு வேலைகள் செய்தார். දෙවියන් වහන්සේ එයාව රජකමෙන් අයින් කරලා තිබුණේ. தேவன் அந்த நேரம் வரும்போது නමුත් அவரை ராஜாவாக ඔව් விலக்கித்தார். මාංශිකව රජපුටුවේ වාඩි වෙලා හිටියා. ஆனால் அவர் மாம்சமாக ராஜாங்கத்தில் දැන් இருந்தார். දෙවියන් වහන්සේ රජකමට ගේන කෙනා තමයි දාවිත්. ஏன் தேவன் ராஜாவாக கொண்டு නමුත් வந்தவர் தான் தாவீது. සවුල් එකට ඉඩ දුන්නේ නැහැ. ஆனால் சாமுவேல் அது இடம் கொடுக்கவில்லை. දෙවියන් වහන්සේගේ ආලේපේ තමයි தேவனுடைய அபிஷேகம் தான் දාවිත්ව උසස් කරන්නට පටන් ගත්තේ. தாவீதை உயர்த்த ஆரம்பித்தது. නැත්නම් මේ පැත්තක හිටපු කොල්ලෙක්. இல்லாவிட்டால் ஓரமாக இருந்த ஒரு பையன். දාවිත් කියන නමක් අපි බයිබලෙන් කවදාවත් අහන්න යන්නේ නැහැ. தாவீது சொல்லுகின்ற பேர் ஒரு நாள் நாங்கள் வேதத்திலே பார்க்க மாட்டோம். ඔහු ආලේපලත් උනේ නැත්තම්. அவர் அபிஷேகம் මේක பெறாவிட்டால் හොඳට අහගෙන ඉන්න ඔබ. මේක ඔබගේ කිතුරු ජීවිතේ හරි වැදගත් දෙයක්. இது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. දැන් ඊශ්‍රායල් වල තව කොච්චර මිනිස්සු ඉන්නේ නැද්ද? இஸ்ரவேலில் எத்தனை பேர் අපි இருந்திருப்பார்கள்? ඔය ඔක්කොම මිනිස්සුගේ නම් බයිබලෙන් බලන්නේ නැහනේ. எல்லா ලක්ෂ ஜனங்களை ගණන් பற்றி හිටියා. நாங்கள் வேதத்தில் பார்க்கிறது இல்லை. லட்சக்கணக்காக இருந்திருப்பார்கள். ලක්ෂ ගණන් මිනිස්සු හිටියා. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். හමුදාව ගත්තාම ලක්ෂ 8ක් 10ක් ඊශ්‍රායල් අය. ஏன் இஸ்ரவேல் ராணுவம் මේකේ எடுத்தால் 7 லட்சம் ඔක්කොගේම இருந்தார்கள். නම් තියෙනවද නැහැ බයිබලේ නැහැ. எல்லோருடைய பெயர்கள் வேதத்திலே එතකොට இல்லை. දාවිත් කියන නම කොහමද බයිබලෙට එන්නේ? ஆனால் தாவீது என்கின்ற பெயர் எப்படி பைபிளிலே ඒ තමයි வருகிறது? ඔහු තුල තිබුණු ආලේපය. அதுதான் அவருக்குள் இருந்த அந்த ඔහු அபிஷேகம். තුල ඔහු ලැබුව ආලේපය. ඔහු තුල තිබුණු ආත්මය. அவருக்குள் இருந்த ஆவி ඔහුව ඔසවන්න පටන් ගත්තා. அவரை உயர்த்த ஆரம்பித்தது. දනාද ඔබ කිතුණු ජීවිතේ ජයග්‍රාහකෙක් වෙන්නට යන්නේ ඔබ ආලේපලත් මිනිසෙක් වෙන විට. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெற போகிற நீங்கள் அபிஷேகம் பெற்றவனாக ඔබ இருந்தால் තුල තිබෙන ආලේපය තමයි ඔබ ඔසවන්නට යන්නේ. உங்களுக்குள் இருக்கின்ற அபிஷேகம் தான் உங்களை உயர்த்த போகிறது. ආලේපය ඔබව හංගන්නේ නැහැ. அபிஷேகம் உங்களை ஒளித்து வைக்காது. හැබැයි යක්ෂයා උත්සාහ කරනවා ஆனால் பிசாசு முயற்சிக்கும் ආලේපය විනාශ කරන්න. அபிஷேகத்தை அழிப்பதற்கு. ඒක තමයි මගේ දේශනාව මුලින් ඉඳලා දැන් ඉන්නේ. அதுதான் இந்த பிரசங்கத்தில் ආත්මයට විරුද්ධයි යක්ෂයා. என் ஆத்மாவுக்கு எதிராக இருக்கிற ඒ பிசாசு නිසා ඔහු ෆයිට් කරනවා. அதனால அது மோதிக்கொண்டிருக்கிறது. දැන් දාවිත් මේ ස්ථානෙට එසවෙන්නේ தாவீது இந்த நிலைக்கு ඔහු உயரப்படுகிறது. ආලේපලත් වීමයි. அவர் அபிஷேகம் ඔහු பெற்றதனால் ගොලියාත්ව පරාජය කරන්නට පෙර அவர் கோலியாத்தை தோல்வியடைய செய்ய முன்பதாக දෙවියන් වහන්සේ මේ මනුෂ්‍යයාව ආලේප කරා. தேவன் இந்த மனிதனை அபிஷேகித்திருந்தார். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ආලේපය සමගයි அபிஷேகத்தோடு සටන ජය ගන්න පුළුවන් அந்த වෙන්නේ. யுத்தத்தை வெற்றி பெற முடியும். ඇයි සාවුල්ට සටන් කරලා ජය ගන්න බැරි වුණේ? ஏன் சாவுலுக்கு யுத்தம் பண்ணி வெற்றி பெற முடியாமல் ஏ போனது? வெற்றி. அந்த நேரம் வரும்போது ඔහු තුල තිබුණු ආලේපය එළියට ගිහිල්ලා තිබුණා. அவருக்குள் இருந்த அபிஷேகம் வெளியே ඔහු போயிருந்தது. තුල අභිෂේකය තිබුණේ නැහැ. அவருக்குள் அபிஷேகம் ඒ இருக்கவில்லை. නිසා හොඳට මතක තියාගන්න. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය නැත්නම් ඔබ හිස් මිනිසෙක්. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாவிட்டால் நீங்கள் ඔබ வெறுமையானவர்கள். යක්ෂයාගේ අතේ අවියක් වෙන්න පුළුවන්. பிசாசின் கையிலே ஆயுதமாக மாறலாம். ඒ නිසා ඔබ ආලේපලත් මිනිසෙක් වෙන්න. அதனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவனாக இருக்க வேண்டும். මම පහුගිය කාලේ කරපු සමීක්ෂණයක් அண்மையிலே වාර්තාවක් நான் දෙන්න கொஞ்சம் දුන්නා. ஆராய்ச்சி நான் பார்த்ததிலே මම දැක්ක ගොඩක් நான் பார்த்தது அதிக பேர் සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය නැති අය. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்கள் දේව රාජ්‍යයට බාධාවක් හැටියට හැසිරලා තිබෙනවා. தேவ ராஜ்யத்துக்கு ஒரு தடையாகத்தான் நடந்திருக்கிறார்கள். ඒ කියන්නේ 100% හැටියට බැලුවොත් වැඩි පිරිසක්. என்றால் 100க்கு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான பேர் දෙවියන් වහන්සේගේ ආත්මය தேவனுடைய ஆவியை ඔබව ඉදිරියට ඉහළට රැගෙන යන්නේ. உங்களை உயரவும் முன்னேற கொண்டு செல்லும் ශුද්ධාත්මයන් වහන්සේ. பரிசுத்த ඒකයි ஆவியானவர். අපි ඔබට කියන්නේ தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். ඔබේ නිවසේ අඩුවම දවසකට විනාඩි 20ක් 30ක් හරි ඔබ අන්නේ භාෂාව කතා කරලා මේ ආලේපය තුල බලවත් වෙන්න කියලා. நீங்கள் வீடுகளிலே ஒரு 20 நிமிடம் 30 நிமிடமாவது அந்நிய பாஷையில் பேசி இந்த அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ආලේපෙන් අන්නේ භාෂාව කතා කරමින් নমස්කාර කරන්නෙක් වෙන්න. அபிஷேகத்திலே அந்நிய பாஷையை பேசி நீங்கள் தேவனை துதியுங்கள். ඔබ ස්වර්ගයේ ඇද ගන්න යනවා. நீங்கள் பரலோகத்தை இழுத்துக் கொள்வீர்கள். දාවිත් ස්වර්ගයේ ඇදගද්දී தாவீது பரலோகத்தை இழுத்துக் கொள்ளும் සවුල් ස්වර්ගයෙන් ප්‍රතික්ෂේප වෙලා හිටියා. பரலோகத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டிருந்தார். ඒ නිසා ඌට කවදාවත් ඒ ගොලියට විරුද්ධව සටන් කරලා ජය ගන්න බෑ සවුල්ට. அதனால் ஒரு நாளும் கோலியாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண ඔව් சாவுலால் ඒ முடியாது. වන විටත් அந்த நேரம் வரும் பொழுது ප්‍රතික්ෂේපිත அவன் කෙනෙක්. நிராகரிக்கப்பட்டவனாக. ඒකයි ප්‍රශ්නේ. அதுதான் பிரச்சனை. ප්‍රතික්ෂේපිත කෙනෙක්. ஏன் நிராகரிக்கப்பட்டவன்? ඒ නිසා அதனாலே
ඔහුට කේන්ති ආවා. அவருக்கு கோபம் வந்தது. එක ස්ථානයක් කියනවා ஒரு இடம் சொல்லுகிறது, මේ සාවුල් ගාව තිබුණු ශුද්ධාත්මය ඔහු තුල අයින් වෙලා ඔහුට නපුරු ආත්මයක් ආවේශ වුණා කියලා. ஏன் சாவுலிடம் இருந்த பரிசுத்த ஆவி வெளியே போய் அவருக்குள் ஒரு கெட்ட ஆவி புகுந்தது என்று 16 14 එක සාමුවෙල් 1 சாமுவேல் 16:14 එක සාමුවෙල් 16 14 දී කියනවා 1 சாமுவேல் 16:14 சொல்லி නමුත් ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය සාවුල්ගෙන් පහව ගොස් ස්වාමීන් වහන්සේගේ නපුරු ආත්මයක් ඔහුව කැළඹෙව්වේ. என் கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு வெளியே போய் ஒரு கெட்ட ஆவி அவருக்குள் புகுந்திருந்தது என்று. සමහර නපුරු ආත්ම මනුෂ්‍යයන්ව කලබනවා ශුද්ධාත්මයන් වහන්සේට විරුද්ධව දේවල් මිනිසු කරද්දී. சில கெட்ட ஆவிகள் பரிசுத்தாவுக்கு எதிராக ஜனங்களை தூண்டுகிறது. දැන් සාවුල්ට ඔක තේරෙන්නේ නැහැ. சாவுலால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை. එයා හිතන්නේ දැන් ඊට පස්සේ මොනවද උනේ අර කතාවේදී அதன் பிறகு என்ன நடந்தது என்றால் දාවිත් කාන්තාවෝ ප්‍රශංසා කරනවා එයාව වර්ණනා කරනවා මුළු රටම. එතකොට මේ රජතුමාට අවුල් ගියා. என்றால் தாவீதை அந்த பெண்கள் புகழினார்கள், அவர்கள் போற்றினார்கள். அதனால ராஜா சாவுலுக்கு கோபம் வந்து விட்டது. දැන් සාවුල් බැලුවා இப்ப சாவுல் பார்த்தார், මිනිහට රජකම විතරයි අඩුව. இவருக்கு இப்ப ராஜாக்கு மட்டும்தான் குறைவு. මම නිකන් හිස්. நான் இப்ப வெறுமை, මම පුටුවේ ඉන්නව විතරයි. நான் சும்மா இருக்கிறது மட்டும். සෙනග ඔක්කොම යා වෙතට තමයි යන්නේ. ஜனங்கள் எல்லாமே அவராண்டில் தான் போகிறார்கள். මට අවුල් ගියා. இவருக்கு குழப்பம் मैं வந்து बैलुआ। விட்டது. இவர் பார்த்தார், දාවිත්ව මරන්න ඕන. தாவீதை கொலை செய்ய வேண்டும், දාවිත්ව මරන්න ඕන. தாவீதை கொலை செய்ய வேண்டும். ඒ නිසා මෙතන කියනවා அதனால் இங்கே சொல்லுகிறது, එක සාමුවෙල් 19 என்றால் 19:1 තවද සාවුල් දාවිත් මරන්ට කියා තම පුත්‍ර වූ යොනතාන්ට තමන්ගේ සිළු සේවකයන්ටද කිව්වේය. என்றால் தாவீதை மறண்டு கொலை போட வேண்டும் என்று தன் குமாரனாகிய யோனத்தானுக்கும் ஜனங்களுக்கு පුදුම சொல்லியிருந்தார். තරහක් ආවා. என் ஒரு பயங்கர கோபம் வந்தது. නියම වචනේ භයංකර කෝපම් වන්දද. භයානක තරහක් ආවා. ஏனென்றால் இவருக்கு பயங்கர கோபம் வந்தது. නියම දෙමළ වචනයක් ඒක. කාත් එක්කද? யாரோடு? හා කියන්න. දාවිත් එක්ක. தாவீதோடு. දැන් මම ඔබ මේක හිතන්න ඔබ. හරිද? இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். දාවිත්ව මේ තැනට ආවේ කොහොමද? දැන් මේ ගොලියත්ව මරලා නේද? දැන් එයා මේ සේවය කරන්නේ ඊශ්‍රායල් වෙනුවෙන්. என்றால் தாவீது எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார்? கோலியாத்தை கொலை செய்துவிட்டு இந்த ஜனங்களுக்கு இப்படி இந்த நிலைக்கு அவர் வந்திருந்தார். නෑ ඊශ්‍රායල් වෙනුවෙන් මේ සේවය කරා. இஸ்ரவேலுக்காகவே இந்த ஊழியத்தை செய்தார். එතකොට මේ සේවය උනේ කාටද? இந்த ஊழியம் யாருக்கு செய்திருந்தார்? දෙවියන් වහන්සේට. அவர் தேவனுக்கு செய்திருந்தார். ஏனென்றால் ඊශ්‍රායල් වංශය අර පිලස්තීන වෙලා මැරුවනම්, இஸ்ரவேல் வம்சத்தை பிலிஸ்தர் வந்து கொன்று விட்டிருந்தால், කියන්නේ ඊශ්‍රායල් ඝාතනය කරා නම් இஸ்ரவேலை கொலை செய்திருந்தால் எல்லாருமே, ජේසුස් වහන්සේ ඉන්නේ කොහමද? அப்படி இயேசு எப்படி வருவார்? ඔබට දැන් තේරෙනවද? இது உங்களுக்கு புரிகிறதா? මුළු පරණ කිවිසුම முழு பழைய ஏற்பாடு முழுவதும் දරාගෙන ඉන්නවා යේසුස් වහන්සේව. இயேசுவை தாங்கிக் கொண்டிருந்தது. කීදෙනෙ මේකට පැහැදිලිද? எத்தனை එමන් பேருக்கு ආමෙන් කියලා புரிகிறது? කියන්නකො. ஆமென் சொல்லுங்கள். දැන් මං කොහොමද කියන්නේ මුළු පරණ කිවිසුම යේසුස් වහන්සේව දරාගෙන ඉන්නවා කියලා මං කොහොමද කිව්වේ කියන්නේ? நான் எப்படி சொல்லுவேன்? දැන් කියන්න ඕගොල්ලෝ. හා? ඔව්. දැන් එනවනේ ඔයාලට වචන. ඇයි? මේ ඒ කාලේ ඉඳලා තමයි යේසුස් වහන්සේගේ මේ වංශාවලිය එන්නේ. என்றால் அந்த காலத்தில் இருந்தான் இயேசுடைய வம்சம் வந்து கொண்டிருந்தது. එතකොට ඊශ්‍රායල් සෙනග එදා පැරදුනා නම් இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று தோல்வி அடைந்திருந்தால் ඒගොල්ලෝ සමූල ඝාතනය කරනවා. ஏன் எல்லாமே கொலை செய்து එතකොට விடுவார்கள். උත්පත්ති 3:15 ස්ත්‍රියකින් එන මේ කෙනා එන්නේ කොහමද? என்றால் ஆதியாகமம் 3:15 இஸ்ரவேலுடைய வம்சம் எப்படி வரும்? ඒ කියන්නේ මරියාගෙන් යේසුස් වහන්සේ උපදින්න විදිහ ஏன் மரியா மூலமாக எப்படி இயேசு பிறக்கிறது? அப்படியா? දාවිත්ගේ කාලේ ඊශ්‍රායල් වරු ඝාතනය වෙනවා. ஏன் தாவீதின் காலத்திலே இஸ்ரவேல் නමුත් கொலை செய்யப்பட்டிருந்தால் දාවිත් එතන නැගිට්ටා. தாவீது அங்கே எழும்பினார். කොහොමද නැගිට්ටේ? அவர் எப்படி ඊට எழும்பினார்? කලින් ඔහු තුල ආලේපය තිබුණා. அதற்கு முன்பதாகவே அவருக்குள் அபிஷேகம் ශුද්ධාත්මන් இருந்தது. වහන්සේ ඔහු මත හිටියා. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ඔහු இருந்தது. පෙළඹුවා. அவரை தூண்டினது. යන්න යුද්ධයට. யுத்தத்துக்கு போ. ෆයිට් කරන්න ඔයා. ஏன் யுத்தம் செய். නැත්නම් පොඩි ළමයෙකුට ඔහොම නිර්භීතකමක් එන්නේ නැහැ. இல்லாவிட்டால் ஒரு சின்ன பையனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்திருக்காது. ශුද්ධාත්මන් වහන්සේ තමයි ඔබට නිර්භීතකම දෙන්නේ. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தைரியத்தை ඇයි? கொடுக்கிறது. ஏன்? ශුද්ධාත්මන් වහන්සේ ஏன் பரிசுத்த බයදුකමේ ஆவியானவர் ආත්මයක් නෙවෙයි. அவர் பயமுள்ள ஆவி அல்லது ඒක ප්‍රේමේ ඵලයේ හික්මවීමේ ආත්මයක්. அன்பிலும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி அது. ඒ ආත්මයන් වහන්සේ ක්‍රියාත්මක වන විට அந்த ஆவியானவர் මේ செயல்படும் පොඩි போது කොල්ලට ඉන්න බෑ. என் சிறு பையனால் ஓகே, இருக்க அப்ப அண்ணா. முடியவில்லை. அவர் சொல்லி நான் போகிறேன். මට පුළුවන් ওই எனக்கு පිලස්තියාව முடியும் මරලා அந்த දාන්න. பிலிஸ்தரை கொலை செய்வதற்கு. සහෝදරව කකුලෙන් අදිනවා. சகோதரர்கள் காலை இழுத்தார்கள். ළඟ ඉන්න එකම තමයි කකුලෙන් අදින්නේ. என் கிட்டே உள்ளவர்கள் தான் இழுப்பார்கள். නමුත් ඔහු අතහැරියේ නැහැ. ஆனால் அவர் கைவிடவில்லை. ඔහු ගියා. அவர் போனார். ඇයි? ඔහු තුල තිබුණ ආලේපය ஏன்? அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகம் ක්‍රියා වුණා. அது செயல்பட்டது. දෙවියන් වහන්සේගේ වැඩ කරන්න දෙවියන් වහන්සේගේ ආලේපය අවශ්‍යයි. என்றால் தேவனுடைய வேலை செய்வதற்காக தேவனுடைய அபிஷேகம் தேவை. නැත්තම් සටන් වලදී இல்லாவிட்டால் யுத்தங்களிலே මනමේගේ නෝනා වගේ වෙනවා. என் மனைவியுடைய மனைவி போல் மாறிவிடுவார்கள்.
කීදෙනේ මනමේ කතාව දන්නවා. මේ සිංහල සාහිත්‍යයත් ඕනේ බයිබල් ඉගෙන ගත්තේ. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மனுமையுடைய கதை ඈ உங்களுக்கு උසස් தெரியும்? වෙලට සිංහල ඉගෙන ගත්ත කට දන්නේ නැති. මනමේ කතාව කීයද දන්නවද? எத்தனை பேருக்கு தெரியும்? මනමේ කුමාරයාගේ නෝන මොකද කරේ? என் மனுமே குமாரனுடைய மனைவி என்ன செய்தார்கள்? වැදි රජා එක පොඩි ෆ්‍රෙන්ඩ්ෂිප් එකක් දාගත්තා. என் காட்டு ராஜாவோடு கொஞ்சம் நட்பு வைத்திருந்தார்கள். එතකොට ආවා මනමේ හරිද මං කියනවා. මං සිංහල කරේ නෑ. ඒ කියන්නේ ඉස්කෝලේ ඒ කියන්නේ ඒ කතා ඉච්චර අහලා නෑ මං ඔය පොඩ්ඩක් අහලා තියෙනවා. රයිට්? அதை கொஞ்சம் මං கேட்டிருக்கிறேன். වැරදි නම් නිවැරදි කරන්න. நான் தவறு இருந்தாலும் දැන් சரிப்படுத்துங்க. වැදි රජා එනවා මනමේ குமாரியை குமாரியோ பெஹர ගන්න. என்றால் அந்த காட்டு ராஜா வருகிறார், அந்த மனைவி அந்த அவருடைய மனைவியை பெற்றுக்கொள்ளும்படியாக. එතකොට මේ කාන්තාව මොකද කරන්නේ? இந்த பெண் என்ன செய்தார் என்றால் වැදි රජාට ආසාව වෙනවා. ஏன் அந்த காட்டு ராஜா மேல் ஆசைப்பட்டார்கள். ඒ කියන්නේ තමුන් මරන්න එන තමන්ගේ මහත්මයා මරන්න එනවා. ஏன் தன் கணவரை கொலை செய்ய வருகிறார் இவர். දැන් මේ කාන්තාව මොනවද කරන්නේ? இந்த பெண் என்ன செய்தார்கள்? දැන් කඩුව තියෙන කොපුවේ දාලා. ஏன் அந்த பட்டயம் இருக்கிறது அதில் போட்டு வைத்திருக்கிறார். කාන්තාව මොනවද කරන්නේ? அந்த பெண் என்ன செய்தார்கள்? මහත්මයාට කඩුවේ කොපුව දීලා වැදි රජාට කඩුව දෙනවා. ஏனென்றால் அந்த பட்டயத்தை அவர் கொடுத்து விட்டு அது கோப்பை கைது கொடுத்தார்கள் ராஜாவுக்கு. කතන්දරේ ඉවරයිනේ. அதோட கதை முடிந்து விட்டது. ශුද්ධාත්මයන් වහන්සේ මිනිස්සුෙකුට නැති වුණාම දන්නවද? பரிசுத்த ஆவியானவர் ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපය නැති වුණාම பரிசுத்தாவின் அபிஷேகம் සමහර මිනිස්සු දන්නේ சில ඔවුන් மந்திரங்களுக்கு දේව රාජ්‍යයට විරුද්ධකම් කරනවා. அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு எதிராக ඔවුන්ගේ நிற்கிறார்கள். ක්‍රියාවල් ඔවුන්ගේ හැසිරීම அவருடைய செயல்கள் நடத்தை දේව රාජ්‍ය ඔසවන්නේ නැහැ. தேவ ராஜ்யம் உயர்த்தாது. උන්ට තේරෙන්නේ නැහැ. அவரால் புரியாதது. ඔවුන් ஏன்? හිස්. அவர்கள் வெறுமை. උන්ට ශුද්ධාත්මය නැහැ. அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை. ඒකයි. அதுதான். හැබැයි ශුද්ධාත්මයන් වහන්සේ යමෙක් තුල ඉන්නවනම් ஆனால் ஒருவருக்குள் பரிசுத்த ஆவி இருக்கும் ඔහුට என்றால் දේව රාජ්‍ය විනාශ වෙන එක බලාගෙන ඉන්න බෑ. அவரால் தேவ ராஜ்யத்தை அழிவதை ඔහුට பார்க்க දේව රාජ්‍ය முடியாது. කඩාගෙන වැටෙන එක බලාගෙන ඉන්න தேவ බෑ. ராஜ்யத்தை சரிந்து விழுவதை பார்க்க ඒ முடியாது. ආත්මය ඔහු තුල ක්‍රියා කරනවා. அந்த அந்த ஆவி அந்த அவருக்குள் வேலை செய்யும். ඒකයි දාවිත් උනේ. அதுதான் தாவீதுக்கு நடந்தது. දාවිත් තුල ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කළා. தாவீதுக்குள் ஆவியானவர் செயல்பட்டார். ඊශ්‍රායල් දෙවියන් වහන්සේට බයිනවා අර යෝධයා. ஏன் இஸ்ரவேல் தேவனுக்கு அவர் ராஜ்யம் திட்டிக் கொண்டிருக்கிறார். ඉන්න බෑ. அவரால் இருக்க முடியவில்லை. ආව යුද පිටියට. அவர் போர்க்களத்துக்கு வந்தார். ශුද්ධාත්මයන් වහන්සේ උත් එක වැඩ කළා. பரிசுத்த ஆவியானவர் அவரோட வேலை செய்து கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේට ආකර්ෂණයක් තියෙන මනුෂ්‍යත් එක්ක දෙවියන් වහන්සේට වැඩ කරන්න හරි ලේසි. என்றால் தேவன் மேல் கவர்ச்சி உள்ளவர்களுக்கு தேவனால் வேலை செய்ய மிக லேசாக இருக்கும். දෙවියන් වහන්සේගේ ආත්මය යමෙක් තුල නැත්නම් ඒ අයත් එක්ක වැඩ කරන්න හරි අමාරුයි. தேவனுடைய ஆவி அவருக்கு இல்லாவிட்டால் வேலை செய்ய அவரோட கஷ்டமாக இருக்கும். ඇයි? ஏன்? ඔවුන්ට දැක්ම නැහැ. அவர்களுக்கு ඔවුන්ට දර්ශනය නැහැ. அந்த ඔවුන්ට தரிசனம் විෂන් එක නැහැ. அவர்கள் விஷன் ඒ இல்லை. නිසා ඔවුන්ගේ මිෂන් එක අසාර්ථක වෙනවා. அவருடைய மிஷன் அநியாயமாக போய்விடும். හැබැයි ආත්මයන් වහන්සේ ආපුවම ஆவியானவர் வந்து விட்டார். මුළු සත්‍ය කරා මඟ පෙන්නනවා. சரி சத்தியத்தை நோக்கி அவர்கள் கொண்டு செல்லும். දාවිත් ඒක දැක්කා. தாவீது அதை கண்டார். ඊශ්‍රායල් බේරගත්තා. ஈஸ்ரவேலை காப்பாற்றினார். දැන් ඉතින් මිනිස්සු එයාට ප්‍රශංසා කරනවා. பிறகு ஜனங்கள் அவரை புகழ்ந்தார்கள். ඒක සාමාන්‍ය දෙයක් නේ. அது ஒரு சாதாரணமானது தானே. මිනිස්සු ප්‍රශංසා කරා. என் ஜனங்கள் அவரை புகழ்ந்தார்கள். අපේ රටේ යුද්ධ දිනන කාලේ හිටපු නායකයන් ගැන මිනිස්සු කොට ප්‍රශංසා කරා. எங்க நாட்டில் யுத்தத்தை வெற்றி பெற்ற தலைவர்கள் மீது ஜனங்கள் புகழ்ந்தார்கள் தான். ඒ වගේ මේ යුද්ධ දිනුව දාවිත්. அதே போல இங்க யுத்தத்தை தாவீது வெற்றி මිනිස්සු பெற்றார். ප්‍රශංසා කරා. ஜனங்கள் அவரை புகழ்ந்தார்கள். ඒකට අර ලොක්කට ඉන්න බැරි වුණා. அதுக்கு அந்த தலைவருக்கு இருக்க முடியாமல் போனது. සාවුල්ට. சாவுலுக்கு ඒ වෙද්දී ஏன் அந்த நேரம் வரும்போது ඒ ඇතුලේ ශුද්ධාත්මයන් වහන්සේ හිටියේ නැහැ. அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கவில்லை. සාවුල් ඇතුලේ නපුරු ආත්මයක් තිබ්බේ. சாவிலுக்குள் ஒரு கெட்ட ஆவி ඒ නිසා ඌ இருந்தது. try කරා அதனால் அது முயற்சித்தது ආලේපේ විනාශ කරන්න. அபிஷேகத்தை அழிக்க வேண்டும் என்று. ඔහු තුල හිටපු යක්ෂයා அவருக்குள் இருந்த பிசாசு දැක්කා அது கண்டு දාවිත්ව මැරුවොත් தாவீதை கொன்றுவிட்டால் මේ ආලේපේ නැති වෙලා යනවා. இந்த அபிஷேகம் இல்லாமல் போய்விடும். එවිට அப்பொழுது ඊශ්‍රායල් පෙරදෙනවා. ஈஸ்ரவேல் தோல்வி ඒ அடையும். නිසා ආලේපලත් මිනිස්යාට විරුද්ධව වැඩ කරන්න ගත්තා. அதனால் அபிஷேகம் பெற்று மனிதனுக்கு விரோதமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. දාවිත් දීවා. தாவீது ஓடினான். සාවුල්ගේ පුතා වන යොනතාන් දාවිට ගොඩක් ආදරේ. ஏன் சாவுலுடைய மகனாகிய குமாரனாகிய யோனத்தான் தாவீதை එයා நேசித்தார். තේරුම් ගත්තා. அவர் அதை புரிந்து கொண்டார். තාත්තා පිස්සුවන් නටන්නේ. அப்பா ஒரு பைத்தியம் මේ விளையாடுகிறார். දාවිත් කොච්චර ලොකු දෙයක්ද කළේ රට වෙනුවෙන්. தாவீது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் நாட்டுக்காக ඔය ලොකු செய்தார். සේවයක් කරා. ஒரு பெரிய ஊழியத்தை ඇයි මේ செய்தார். මිනිහව මරන්න හොයන්නේ? ஏன் அவரை கொல்ல தேடுகிறார்? යොනතාන් දාවිට උදව් කරනවා. ஏன் யோனத்தான் தாவீதுக்கு உதவி ඒගොල්ලෝ செய்தார். ගොඩක් ප්‍රේමෙන් ලං වුණා. அவர்கள் மிக அந்த நட்பு வைத்துக் ඒගොල්ලෝ கொண்டார்கள். පනට පන බැඳුනා කියලා බයිබලේ කියනවා. அவர்கள் உயிருக்கு உயிர் இணைந்தார்கள் சொல்லப்படுகிறது. නමුත් ஆனால் දාවිට එළියට යන්න සිදු වෙනවා. தாவீதுக்கு வெளியே போக நேரிடுகிறது. අපි දකිනවා මෙතනදී நாங்கள் இங்க இடத்துல பார்க்கிறோம். එක සාමුවෙල් 18 වෙනි පරිච්ඡේද 6-7 බලද්දී අපි දැන් ඇහුවා මේ දාවිත්ව දෙවියන් වහන්සේ උසස් කරන්න පටන් අර ගන්නවා. நாங்கள் 1 சாமுவேல் 18:6 நாங்கள் பார்த்தோம்
தேவன் தாவீதை உயர்த்த ஆரம்பித்தார் என்று නමුත් 18 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි වගන්තයට එද්දී நாங்கள் 18 வருஷத்துக்கு வரும் பொழுது මේ ආලේපයට විරුද්ධව සාවුල් වැඩ කරන්න පටන් இந்த ගන්නවා. அபிஷேகத்தை விரோதமாக சாவுல் செயல்பட ஆரம்பித்தார். 19 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තයට එද්දී 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வரும்போது කෙලින්ම දාවිත්ව මරන්න කියලා සවුල් මේ සේවකයන්ටයි එයාගේ පුතාටයි ඔක්කොටම කියනවා. நேரடியாக மரண வே தாவீதை மனுஷா. கொலை செய்ய வேண்டும் என்று தன் மகனுக்கும் ஊழியக்காரங்க சொல்லுகிறார். මරන්න මේ මනුෂ්‍යව. ஏன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று මරන්න හෙව්වා. ஏன் கொலை செய்ய தேடினார். නමුත් දෙවියන් වහන්සේගේ ආලේපේ දාවිත්ව බේරගත්තා. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் தாவீதை එක காப்பாற்றியது. වෙලාවක කෑමකට ආරාධනා කරා ஒரு දාවිත්. நேரம் விருந்துக்கு கூப்பிட்டார். දාවිත් ඒ කෑමට ගියා. ஏன் தாவீது விருந்துக்கு போயிருந்தார். සවුල් එක පාට හෙල්ලක් අරගෙන சாவுல் ஒரு நேரத்தில் ஒரு මේ வீட்டை කෑම කණ්ඩ ලෑස් වෙන මනුෂ්‍යයට ඇන්නා. ஏன் ஈட்டிலை குத்தினான். මෙයා බේරුණා. இவர் தப்பிக்கொண்டார். මෙයා හොඳ ප්‍රඥාවෙන් වැඩ කරා. நல்ல இவர் அறிவோடு வேலை செய்தார். දාවිත්ව මරන්නමයි හෙව්වේ. தாவீதை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று தேடினார். පුදුම තරහක්. ஏன் ஒரு புதுமையான ஒரு ඇයි? கோபம். ஏன் වෙන කිසි හේතුවක් නැහැ. வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. යක්ෂ ආත්මයක් ஒரு பிசாசுடைய ஆவி මේ සාවුල්ගේ ඇතුලේ තිබ්බා. இந்த சாவுலுக்குள் இருந்தது. යකා කවදාවත් දෙවියන් වහන්සේට ආදරය කරන්නේ නැහැ. பிசாசு ஒரு நாளும் தேவன் மேல் அன்பாக இருக்காது. යක්ෂ ආත්මේ මේ මනුෂ්‍යයා කැළඹුණා. பிசாசுடைய ஆவினாலே இவர் ඒ அலங்கரிக்கப்பட்டிருந்தார். නිසා මම අවසානට එන්නම්. நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன். ඔබ ආලේපලත් මනුෂ්‍යෙක්. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் හැමෝම කියමු ආමේන් කියලා. எல்லோரும் ஆமென் சொல்லுவோமா? ඔබ තුල සුද්ධාත්මයන් වහන්සේ ඉන්නවා. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ඔබ இருக்கிறார். ප්‍රවේශම් වෙන්න. நீங்கள் கவனமாக இருக்க ඔබ வேண்டும். ආලේපලත් නිසා තමයි ඔබට ගැටලු වෙන්නේ. நீங்கள் அபிஷேகம் பெற்ற படினால் தான் உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் මම வருகிறது. කියන්නේ මේ රටේ තියෙන මේ පොදු ගැටලු ගැන නෙවෙයි. நான் சொல்லுவது இந்த நாட்டில் உள்ள இந்த பொது குழப்பங்களை குறித்து මම කියන්නේ මේ ගෑස් ගැන පෙට්‍රල් ගැන නෙවෙයි. நான் சொல்லுவது கேஸை குறித்து பெட்ரோல் குறித்து அல்ல. ඔබ කිතුණුවෙක් ලෙස පීඩා මිදී. ஒரு கிறிஸ்தவனாக உத்தரப்படுகிறது ගොඩක් තියෙයි. அதிகமாக இருக்கும். හේතුව காரணம் ඔබ ආලේපලත් මනුෂ්‍යෙක්. நீங்கள் அபிஷேகம் பெற்ற மனிதன். යක්ෂයාට ගේම් එක තියෙන්නේ ඔබ ලැබුව ආලේපයත් එක්කයි. பிசாசுக்கு கேம் இருக்கிறது நீங்கள் பெற்ற அபிஷேகத்தோடு ඒ නිසා ඔබ වට්ටවන්න உங்களை விழுத்தாட்ட විවිධ උපක්‍රම හොයනවා. பலவிதமான தந்திரங்கள் විවිධ தேடிக்கொண்டிருக்கிறது. පරීක්ෂාවන් ගේනවා. பலவிதமான சோதனைகள் கொண்டு வரும். විවිධ බාධා ඔබ ඉදිරියට ගේනවා. பல தடைகள் உங்களை முன்னே கொண்டு வரும். දාවිත් නුවණින් හැසිරුණා. தாவீது ஞானத்தோடு ඒ செயல்பட்டார். වගේ ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල ප්‍රඥාවෙන් හැසිරෙන්න. அதே போல பரிசுத்தாவியனுக்குள் ஞானத்தோடு செயல்படுங்கள். එපා කිසිම පරීක්ෂාවකට වැටෙන්න. வேண்டாம் எந்த ஒரு சோதனையிலே එපා ඉඩ දෙන්නට. இடம் கொடுக்க வேண்டாம். ආත්මයට විරුද්ධව සටන් කරන මානසික තෘෂ්ණාවල් වලට ஆத்மாக்கு விரோதமாக செயல்படுகின்ற மாம்ச இச்சைகளுக்கு ප්‍රවේශම් වෙන්න. எச்சரிக்கையாக இருங்கள். ඔබේ ආත්මය විනාශ කරන්න එන මනුෂ්‍ය කුමන්ත්‍රණ වලින්. உங்கள் ஆத்மாவை அழிக்கும்படியாக மனதுடைய தந்திரங்களில் இருந்து. ඇයි? ஏன்? එපිස 4:30 කියනවා. எபேசியர் 4:30 சொல்லுகிறது. ශුද්ධාත්මයන් වහන්සේට දුක් දෙන්න එපා. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினார்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ආලේප කරලා තිබෙනවා. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ඒ මිදීමේ දවසට ඔබ මුද්‍රා කරලා තියෙන ඔයා මගේ කියලා. அந்த மீட்பு நாளுக்காக உங்களை முத்திரை பண்ணி பற்றி வைத்திருக்கிறார். நீங்கள் எனக்கு ඒ என்று. නිසා ඔයා ප්‍රවේශම් වෙන්න. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக ඔයා තුල இருங்கள். වටිනා දෙයක් තියෙන්නේ. உங்களுக்குள் பெருமதியானது ඒ இருக்கிறது. තමයි දෙවියන් වහන්සේගේ ආත්මය. அதுதான் தேவனுடைய ஆத்மா. ඒකයි ඒ වටිනාකම ඔබට ඇවිල්ලා තිබෙන්නේ. அதற்காகத்தான் அந்த பெருமதி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 1995 95ஆம் ஆண்டிலே අප්‍රේල් මාසේ 21 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ශුද්ධාත්මයන් වහන්සේ මාව ආලේප කරා. பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகம் මට අවුරුදු 20යි. எனக்கு அப்ப 20 வயது. මට බොහෝ දේවල් ගැන දන්නේ නැහැ. எனக்கு அநேக காரியங்களை குறித்து தெரியவில்லை. ගොඩක් ඒවා අසාර්ථක වෙලා හිටියේ. அநேக காரியங்கள் சரிவராமல் අර போயிருந்தது. දාවිත් ප්‍රතික්ෂේප වෙලා හිටියා වගේ මාවත් පවුලෙන් ප්‍රතික්ෂේප වෙලා හිටියේ. මම්ම දාගත්තු ප්‍රශ්නයකට තමයි. தாவீது நிராகரிக்கப்பட்டது போல நானும் குடும்பத்தில் நிராகரிக்கப்பட்டது. நான் செய்த ஒரு பிழை நிமித்தம். මම්ම දාගත්තු ප්‍රශ්නයක් ඉඳ මාව ප්‍රතික්ෂේප වෙලා හිටියේ. நான் செய்த ஒரு பிழை நிமித்தம் நான் நிராகரிக்கப்பட்டிருந்தேன். හැබැයි ශුද්ධාත්මයන් වහන්සේ ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 95 අප්‍රේල් 20 කරා 9:45 විතර 95 ஏப்ரல் 22 මගේ ගෙදරදී 9 மணி போல என்னுடைய வீட்டிலே මාව ආලේප කරා. என்னை அபிஷேகம் பண்ணினார். පුදුම දෙයක් වුණේ. ஒரு புதுமையான காரியம் එදා நடந்தது. ඉඳලා அன்று முதல் ජීවිතයේ විශාල පරිවර්තනයක්. வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம். එතකොට මේ දුර ඇවිල්ලා තිබෙන්නේ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. මගේ හැකියාවකින් මගේ ශක්තියකින් නෙවෙයි. என் திறமையோ என் பலத்தினால் ඔබ அல்ல. දන්නවා මේ පළවෙනිදාට අපිට මේ සේවයට අවුරුදු 25ක් වෙනවා. உங்களுக்கு தெரியும் வருகின்ற முதலாம் தேதி இந்த ஊழியத்தை 25 வருடங்கள் මම பூர்த்தி සේවයට ඇවිල්ලා අවුරුදු 26ක් වෙනවා. என் போதகர் ஊழியத்துக்கு வந்து 26 வருடங்கள் ஆகிறது. ඉතින් මේන ගමනේදී இந்த பயணத்திலே මම දුටු එක දේ තමයි එකම දේ நான் ஒன்றை நான் கண்டேன். දෙවියන් වහන්සේගේ ආලේපය. ආත්මයන් தேவனுடைய වහන්සේ. அபிஷேகம் වෙන ஆவியானவருடைய. කිසිම දෙයක් නැහැ. வேற ஒன்றும் இல்லை. සමහරව අහනවා මේවා මේ කොහමද මෙන්න සේවය කරේ
කරේ අරකද මේක சிலர் கேட்கிறார்கள் நீங்கள் எப்படி ஊழியம் செய்தீர்கள் මට ඇති හැකියාවක් නැහැ. எனக்கு உள்ள திறமை මට ஒன்றுமில்லை. කියන්න දෙන එකම දෙයයි எனக்கு சொல்ல ஒன்று தான் இருக்கிறது. ශුද්ධාත්මන් වහන්සේ විතරයි. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. උන්වහන්සේ නැත්තම් මම හිස්. அவர் இல்லாவிட்டால் நான் නිකම්ම வெறுமை. නිකන් කෙනෙක්. சும்மாவே சும்மா வெறுமையாக නිකම්ම නිකන් இருப்பேன். කෙනෙක්. சும்மாவே சும்மா කාම නිකන් මිනිසෙක් විතරයි. வெறுமையாக හැබැයි මේ இருப்பேன். සියල්ල රහස இது எல்லாவற்றுக்கும் ரகசியம் ශුද්ධාත්මන් වහන්සේ. அந்த பரிசுத்த ஆவியானவர். උන්වහන්සේට ප්‍රශංසා වේවා. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. நீங்கள் ඔබ මා දෙස බලද්දී நீங்கள் என்னை நோக்கி பார்க்கும் போது ඔබ දකිනවා නම් මා සමග ඉන්න ශුද්ධාත්මන් වහන්සේ. நீங்கள் பார்ப்பீர்களானால் என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ඒක ඔබට ආශිර්වාදයක්. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். හැබැයි ඔබ මා දෙස බලද්දී நீங்கள் என்னை நோக்கி பார்க்கும் போது මේ මනුෂ්‍යයව දකිනවා නම් ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீர்களானால் ඔබ දකින්නේ නිකන් හිස් ගොඩක් විතරයි. හිස් நீங்கள் කමක් பார்ப்பது විතරයි. சும்மா ஒரு வெறுமை மட்டும்தான். ඇයි? ஏன் මම හිස් මනුෂ්‍යෙක්. நான் ஒரு வெறுமையான மனிதன். එකම රාස ஒரே ரகசியம் ආත්මයන් වහන්සේ සිටීමයි. ஆவியானவர் இருப்பது தான். ඒ ආත්මයන් වහන්සේ තමයි அந்த ஆவியானவர் தான் මේ පමණ ගෙනල්ලා තියෙන්නේ. இந்த அளவுக்கு கொண்டு තව வந்தது. ගෙනියන්නත් යන්නේ. இன்னும் கொண்டு போக போகிறதும். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ එදා මා වෙතට නොපැමිණියා නම් தேவனுடைய ஆவியானவர் அன்று எனக்குள் வராவிட்டால் මාත් නිකන් ඔය රස්තිය අදුකාරයෙක් විතරයි. நானும் சும்மா ஒரு அலைந்து திரிந்து தான் මම இருப்பேன். අවංකව ඇත්ත කතා කරා. நான் உண்மையை சொல்லுகிறேன். ඒ නිසා ඔබ මං දිහා බලන්න එපා. நீங்கள் என்னை நோக்கி பார்க்க ඔබ வேண்டாம். ආත්මිකව වැටෙයි. நீங்கள் ஆவியிலே விழுந்து හැබැයි விடுவீர்கள். මහා සමග ඉන්න ශුද්ධාත්මයන් වහන්සේ என்னோடு இருக்கிறதான பரிசுத்த තුලින් ஆவியானவர் බලන්න அதன் மூலமாக එවිට பாருங்கள். ඔබ දකි அப்போது நீங்கள் பார்ப்பீர்கள் දේව මහිමය. தேவனுடைய மகிமையை. දෙවියන් වහන්සේගේ මහිමය. தேவனுடைய மகிமையை. ඒ හේතුව ශුද්ධාත්මයන් වහන්සේ. அது பரிசுத்த ஆவியானவர். ආමේන්. ආමේන්. ඒ නිසා ශුද්ධාත්මයන් වහන්සේව අත්හැරද මොත් ඔබත් මාත් සම්බන්ධයක් නැත. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விட்டு விட்டால் உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பும் இருக்காது. ශුද්ධාත්මයන් වහන්සේ තුලින් විතරයි. பரிசுத்த ஆவியார் மூலமாக மட்டும் தான். ඒතර ඔබ ඒක දකින්න ඔබ ආලේපලත් මිනිසෙක් அதை වෙන්නට ඕන. நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவனாக இருக்க දෙවියන් வேண்டும். වහන්සේගේ මිනිසෙක් වෙන්න. தேவ மனிதனாக இருக்க එතකොට வேண்டும். තමයි තවත් දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් දෙස ඔබට හරියට බලන්න පුළුවන් වෙන්නේ. அப்படி இருந்தால் தான் இன்னொரு தேவ மனிதனை சரியாக பார்க்க முடியும். නපුරු ආත්මයක් ආවේශ වුණා වූ සාවුල්ට என்றால் ஒரு பொல்லாத ஆவி அபிஷேகம் அந்த இருந்ததான அந்த சாவுல் දාවිද්ගේ වටිනාකම දැක්කේ නැහැ. தாவீதுடைய பெருமதி அது பார்க்கவில்லை. දාවිද්ගේ වටිනාකම තේරුණේ නැහැ. தாவீதுடைய பெருமதி அது புரியவில்லை. සාවුල් ඇතුලේ තිබුණු යක්ෂාත්මය என் சாவுலுக்குள் இருந்த பிசாசுடைய ஆவி ඊශ්‍රායෙල් ගලව ගන්න ஈஸ்ரவேலை ගැලවුම් மீட்டுக் கொள்ள කාරයෙක් ஒரு இரட்சகராக දාවිත් தாவீது පුදුම සටන් කළේ ஒரு මනුෂ්‍යයා. புதுமையான ஒரு போராட்டத்தை செய்த அந்த மனிதன் දේව මන්දිරේ ගොඩනගන්න ඔක්කොම ලෑස්ති කරා. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக எல்லாம் ஆயத்தமாக்கினார். ජෙරුසලමට ගිවිසුම් පෙට්ටිය අරගෙන ආවා. எருசலேமுக்கு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தார். දාවිත් කියන්නේ මේ පරණ ගිවිසුමේ එක සන්ධිස්ථානය. என்றால் தாவீது என்று சொல்லுகிறது பல ஏற்பாட்டில் ஒரு சந்தியாக தான் இருக்கிறார். අවසානයේ යේසුස් වහන්සේට කතා කළෙත් කාගේ පුත්‍රයා කියලාද? යෝසෙෆ්ගේ පුත්‍රයා කිව්වද? என்றால் இயேசுவை எப்படி මොකද சொன்னார்? කිව්වේ? யோசேப்பு மகன் என்று මොකද சொன்னார்கள். කිව්වේ? දාවිද්ගේ පුත්‍රයා. என் இயேசுவை Wow. கூட தாவீதின் குமாரன் என்று தான் சொன்னார்கள். බලන්නකෝ. பாருங்கள். දාවිත් හිටියේ යේසුස් වහන්සේට අවුරුදු ගණනක් කලින්. என்றால் தாவீது இந்த இயேசுவுக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்னே අවුරුදු 800ක් විතර. கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்கள் மட்டும். එතකොට කොහොමද කියන්නේ යේසුස් වහන්සේට දාවිද්ගේ පුත්‍රයා என் කියලා? எப்படி சொல்லுவது இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரன் என்று? ඇයි? ஏன்? ඊශ්‍රායෙල්ට සේවය කරපු බලවන්තයෙක් දාවිත්. ஈஸ்ரவேலுக்கு ஊழியம் செய்த ஒரு பெரிய பலவனாக இருந்தால் தாவீது. අදටත් ඔහුගේ සොහන ඊශ්‍රායෙල් වල සුරක්ෂිතව තබලා තියෙනවා. இன்றும் அவருடைய கல்லறை இஸ்ரவேலிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. එතන උදේ අවස යුදෙවරු තෝරාව කියවනු. காலை மாலையிலும் யூதர்கள் இந்த டோரா வாசிப்பார்கள். ඔවුන් ඒක පුදුම ගෞරවයෙන් රකින්න. அவர்கள் ஒரு கௌரவத்தோடு அதை பார்க்கிறார்கள். ඇයි? ඊශ්‍රායෙලේ ස්ථාපිත කරපු ஏன்? බලවත් රජ කෙනෙක්. இஸ்ரவேலை உறுதிப்படுத்திருந்தான் ஒரு வல்லமுள்ள දැන් මේ ராஜா. දාවිත් තුල තිබුණු විශාල ධාරිතාවයක්. இந்த தாவீதுக்குள் இருந்த பெரிதான அந்த பெருதை பாருங்கள். ඔව් බොහෝ සටන් කරා. அவர் பல யுத்தங்கள் செய்தார். ඊශ්‍රායෙලේ ස්ථාපිත කළා. இஸ்ரவேலை එක්සේසත් மறுபடியும் அவர் ஒற்றுமைப்படுத்தினார். යෙරුසලම ගොඩනැගුවා. எருசலேமை கட்டி දේව எழுப்பினார். මාලිගාව අවශ්‍ය කරන සියල්ල සැපෙව්වා. தேவ ஆலயத்துக்கு தேவையான எல்லா மட்டுமே சேர்த்து வைத்திருந்தார். ඊශ්‍රායෙලේ නිශ්චල රාජ්‍යයක් කළා. இஸ்ரவேல் தேசம் ஒரு அமைதியான நாடாக සටන් කරලා மாற்றினார். කරලා සතුරු නැති කරලා අන්තිමට සලමොන්ගේ කාලේ වෙනකොට සලමොන්ට කරන්න දෙයක් තිබුණේ නැහැ. එන මිනිහා වෙන එකක් කරා. யுத்தங்கள் செய்து செய்து எல்லாமே அமைதிப்படுத்தி சாலமோனுடைய காலத்தில் சாலமோன் செய்ய ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது. මිනිහා වෙන එකක් කරා. அவர் வேறொன்று செய்தார். ගැහුන්නේ නැහැ නේද ඔයාට? සලමොන් ஏன் උඩ சாலமோன் කරන්න යුද්ධයක් තිබුණේ නැහැ. அவர் செய்ய யுத்தம் இருக்கவில்லை. ඒ දාවිත් දේශ නිශ්චල කරා. ஏன் தாவீது தேசத்தை එතකොට அமைதிப்படுத்தினார். හිතන්න දාවිත් තුල තිබුණු ධාරිතාවය. என்றால் பாருங்கள் தாவீதுக்குள் இருந்த நிறைவை பாருங்கள். ලොකු කැපැසිටි එකක්, ලොකු ධාරිතාවයක්. ஏனென்றால் பெரிய ஒரு நிறைவு அவருக்குள் இருந்தது. දේව රාජ්‍ය උදෙසා. தேவ ராஜ்யத்துக்காக එක මිනිහෙක් ඇතුලේ. ஒரே ஒரு மனிதனுக்குள்ளே. ආමේන්. ஆமென்.
එක මිනිස්සෙක් ඇතුලේ ஒரு மனிதனுக்குள்ளே දේව රාජ්‍යයට தேவ ராஜ்யத்துக்காக විශාල ධාරිතාවයක් තියෙනවා. பெரிய ஒரு நிறைவு இருந்தது. ඒ නිසා அதனால் ඒ වගේ මිනිස්සු මරන්න එපා. அதை போன்றவர்களை கொலை செய்யாதீர்கள். ඒ වගේ මිනිස්සුන්ට වෛර කරන්න එපා. அதை போன்றவர்களை பகை ඒ වගේ මිනිස්සු විනාශ කරන්න එපා. அதை போன்றவர்களை அழிக்காதீர்கள். ඒ මිනිස්සු ඇතුලේ දේව රාජ්‍යයට ධාරිතාවයක් තියෙනවා. அவர்களுக்குள்ளே தேவ ராஜ்யத்துக்கு பெரிய நிறைவு இருக்கிறது. හැබැයි යක්ෂ ආත්මය ஆனால் பிசாசுடைய ஆவிகள் ඒක දැක්කේ නෑ. அது பார்க்கவில்லை. ඒ නිසා සාවුල් try කරා ஆனால் சாவுல் முயற்சித்தார் දාවිත මරන්න. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று. හිතන්න එයා මැරුවා නම් பாருங்கள், அவரை கொண்டிருந்தார். ඊශ්‍රායලට මොන වෙයිද? இஸ்ரவேலுக்கு என்ன நடந்திருக்கும்? ඒකයි වැඩේ. அதுதான் வேலை. සලමොන් දේව මන්දිරය හැදුවා ලොකුට තාත්තා ඔක්කොම තිබ්බා හින්දා. சாலமோன் தேவனுடைய ஆலயம் கட்டினார், தகப்பனை எல்லாம் சேர்த்து வைத்தபடினால். සලමොනුත් නෑ දාවිත් මැරුණා නම්. ஏனென்றால் சாலமோன் එහෙම மேலே නේ? தாவீது ඒ மரித்தார். තරුණ කාලේනේ දාවිත්. அந்த வாலிப காலத்தில் அல்லவா அது நடந்தது. සවුල් දාවිත්ව මරන්න හොයද්දී දාවිත් විවාහ වෙලාවත් හිටියේ නෑ. என்றால் பொடி கொல்ல. சாவுல் தாவீதை கொலை செய்ய நினைக்கும் பொழுது தாவீது திருமணம் செய்திருக்கவில்லை. එතකොට මේ මිනිස්සයාගේ ඇතුලේ කොච්චර ලොකු දෙයක් තිබ්බද? அப்படி பாருங்கள், இந்த நபருக்குள்ளே ඒ எவ்வளவு මුළු பெரிய දේව සැලැස්ම. அந்த பெரிய ஒரு தேவனுடைய திட்டம் ඒක මිනිස්සෙක්ගේ ඇතුලේ. ஒரு மனிதனுக்குள்ளே යක try කළා මිනිස්සයා මරන්න. பிசாசு முயற்சித்து அந்த மனிதனை கொலை செய்ய මම வேண்டும். ඔබට මේ උදෑසන කියන්න කැමතියි. நான் இந்த காலையிலே சொல்ல விரும்புகிறேன். දේව රාජ්‍යයට ලොකු ධාරිතාවයක් තියෙන කෙනෙක් ඔබ. தேவ ராஜ்யத்துக்காக பெரிய ஒரு நிறைவு இருக்கிறவர்கள் நீங்கள். ආමෙන්. ஆமென். කියන මා තුල දේව රාජ්‍යයට ලොකු වැඩක් තිබෙනවා. சொல்லுங்கள், எனக்குள்ளே தேவ ராஜ்யத்துக்கு பெரிய ஒரு வேலை இருக்கிறது. ஆமென். ஆமென். ඔබ දෙවියන් වහන්සේගේ සැලැස්මක් දරාගෙන ඉන්න මිනිස්සෙක්. நீங்கள் தேவ திட்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறவர்கள். ඒක යක්ෂයා ඔබ විනාශ කරන්න හොයන්නේ. அதன் பிசாசு உங்களை அழிக்க ඔබ பார்க்கிறது. අධෛර්යමත් කරන්න උත්සාහ உங்களை කරන්නේ. அதைரியப்படுத்த பார்க்கிறது. ඔබේ ආත්මයට විරුද්ධව සටන් කරන්න. உங்கள் ஆத்துமாக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. ඔබ තුල දේව රාජ්‍යයට ලොකු ධාරිතාවයක් තියෙනවා. உங்களுக்குள் தேவ ராஜ்யத்துக்கு මා பெரிய තුල நிறைவு දේව இருக்கிறது. රාජ්‍යයට ලොකු ධාරිතාවයක් තියෙනවා. எனக்குள் தேவ ராஜ்யத்துக்கு பெரிய நிறைவு இருக்கிறது. ආමෙන්. ஆமென். අවුරුදු 25ක් ඇතුලේ උනාසේ දේවල් කරලා තිබෙනවා. 25 வருடங்களுக்குள்ளே பெரிய காரியம் தேவன் செய்திருக்கிறார். නමුත් තවත් අපිට අනාගතයක් තියෙනවා. இன்னும் ஒரு எதிர்காலம் எங்களுக்கு இருக்கிறது. ඒකෙත් ලොකු දේවල් උන්වහන්සේට කරන්න ඇති. அதிலே பெரிய காரியங்கள் தேவன் செய்ய வைத்திருப்பார். අපි ඒකට ලෑස්ති වෙන්නට அதுக்கு ඕනේ. நாங்கள் ஆயத்தமாக අපි ඒකට සන්නද්ධ වෙන්න ඕනේ. அதுக்கு நாங்கள் பயிற்சி பெற අපි ඒ வேண்டும். සැලසුම දරා ගන්නට ඕනේ. அந்த திட்டத்தை நாங்கள் தாங்க අපි வேண்டும். ඒකට සූදානම් වෙන්න அதுக்கு ඕනේ. நாங்கள் ஆயத்தமாக සභාවක් வேண்டும். හැටියට. ஒரு சபையாக. මම තනියම නෙවෙයි. நான் தனியாக அல்ல, අපි සභාවක් හැටියට. நாங்கள் சபையாக. මට මතකයි ඔබ සුභාරංචි මෙහෙවල් අපි ටවුන් එකේ පවත්වාදී ඔබ දුන්නු සහයෝගය. எங்கள் ஞாபகம், நீங்கள் சுவிசேஷ கூட நடத்தும்போது நீங்கள் கொடுத்த ஒத்தாசை, ඔබ ඒකලේ දේව රාජ්‍යයට. அது நீங்கள் செய்வது தேவ නිදි ராஜ்யத்துக்கு. මරාගෙන පෝස්ටර් ගහලා ஏனென்றால் தூக்கமுற்றி போஸ்டர் அடித்து, ඔබ නිරාහාර යාඥා කරලා நீங்கள் உபவாச ஜெபங்கள் செய்து, මුදල් දීලා என் பணம் ඔබ கொடுத்து දේවල් කරේ දේව රාජ්‍යයට. இந்த காரியங்கள் செய்த தேவ මේ ராஜ்யத்துக்கு. ඉඩම් ගද්දි இந்த காணி வாங்கும் ඔබ போது මුදල් දීලා நீங்கள் பணம் கொடுத்து ඔබ වැඩ කළේ දේව රාජ්‍යයට. நீங்கள் வேலை செய்த தேவ මට නෙවෙයි. ராஜ்யத்துக்கு. எனக்கு அல்ல. රයිට්. ඔබගේ ලේ කඳුළු සැලුවේ. உங்களுடைய கண்ணீர் ரத்தமாக, ඔබේ නිරාහාරය ගත කළේ. உங்கள் உபவாசம் ඔබ දනිස්ස නමලා යාඥා කළේ. நீங்கள் முழங்கால் பட்டு ஜெபம் ඔබ செய்து, ඔබ දාඩිය මාන්තෙන් හම්බ කරන එක රුපියල් 10ක් හරි දුන්නේ நீங்கள் வேர்வை செய்து கஷ்டப்பட்டு சம்பளத்தை 10 ரூபாவது கொடுத்தது දේව රාජ්‍යයට. தேவ ராஜ்யத்துக்காக. ඒක මතක තියාගන්න. அது ஞாபகம் வைத்துக் ඔබ கொள்ளுங்கள். කවදාද දවසක කිව්වොත් මම ගැලවීම ලැබපු දවසේ ඉඳලා දුන්න මේ සල්ලි ටික මට දෙන්න පාස්ස කියලා කිව්වොත් ඔබ දෙවියන් වහන්සේ කියලා ගන්න. நீங்கள் எப்பயாவது சொன்னால், நீங்கள் நான் ரட்சிப்பு பெற்ற நாளில் கொடுத்த பணம் எல்லாம் தாருங்கள் சொன்னால், நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். ඒ වගේ වියවුල් යක්ෂාත්ම ඔබට නොපැමිණේවා කියලා அதே ප්‍රාර්ථනා போல කරනවා. குழப்பமான பிசாசு ஆவி உங்களுக்கு ஒரு வரக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ඔබ ඒ ලේ කඳුලින් දුන්නු මුදල நீங்கள் அந்த கண்ணீரிலே கொடுத்த அந்த பணம் දේව රාජ්‍යයට විශාල දෙයක් සිදු වෙලා தேவ තියෙනවා. ராஜ்யத்திலே பெரிய காரியம் நடந்திருக்கிறது. දැන් ඔක යකාට බලන් ඉන්න බැරි බව මම දන්නවා. ஏனென்றால் அது பிசாசால் பார்க்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ඒ නිසා තවත් ඔබ තුල ධාරිතාවය තියෙනවා. அதில் இன்னும் உங்களுக்குள்ளே நிறைவு තවත් මා තුල இருக்கிறது. ධාරිතාවය තියෙනවා. இன்னும் எனக்குள் நிறைவு இருக்கிறது. ස්වාමින් වහන්සේ උදෙසා දේවල් කරන්ට. என் கர்த்தருக்காக வேலை செய்வதற்கு තනියම නෙවෙයි. தனியாக அல்ல, සභාවක් හැටියට. ஒரு சபையாக. අපි නැවත එලිමාන් රැස්වීම වලට ඇතුල් වෙන්නට ඕනේ. நாங்கள் மறுபடியுமாக வெளியரங்க கூட்டங்கள் வைக்க வேண்டும். ප්‍රශංසා වේවා. தேவனுக்கு ஸ்தோத்திரம். මම හිතන ඔබ එතන හිටගෙන ඉන්නවා කියලා ඒ වැඩේට. நான் நினைக்கிறேன் நீங்கள் அங்கே நிற்கிறீர்கள் என்று. දැන් මේ කාල වකවානුවන් පසු වෙනවා ඉක්මනින්ම. சீக்கிரமாக இந்த காலங்கள் கடந்து போகும். අපි ඒක විශ්වාස කරමු. அதை நாங்கள் நம்புவோம். අපේ දෙවියන් වහන්සේ බලවන්තයි. எங்கள் தேவன் வல்லமை உள்ளவர். ශ්‍රී ලංකාවේ ඉරණම විසඳන්නේ යේසුස් වහන්සේ. இலங்கையிலே உள்ள தலையெழுத்து தேவன் மாற்ற වෙන போகிறார். කවුරුත් නෙවෙයි. வேற யாரும் இல்லை. වෙන කාටවත් විසඳුම් දෙන්න බෑ. வேற யாருக்குமே பதில் கொடுக்க දැන් ඔබ முடியாது. දන්නවා දේශපාලනේ අච්චාරු වෙලා තියෙන්නේ. உங்களுக்கு தெரியுமா, அரசியலே போல குழம்பி போய் இருக்கிறது. දේශපාලඥයෝ හිර වෙලා ඉන්නේ. ஏன் அரசியல்வாதி දැන් இருக்கிறார்கள். ඇමතිවරු මොනවද කියන්නේ? அமைச்சர்கள் என்ன சொல்கிறார்கள்?
මම අද කැමති මේක අතාරින්න. என்றால் நான் இன்று விருப்பம் இதை කවුරු හරි එල බාර ගන්න. யாராவது இதை எடுத்துக்கொள்ளுங்கள். දැන් කලින් ඕක කිව්වේ නෑ. என் முன்பு அப்படி சொல்லவில்லை. දැන් හරි මේ හරි මොකද අර ඇමතිකම දන්සල් දෙනවා. என்றால் இப்ப அமைச்சர் ஒரு தன்சல் கொடுக்கிறது போல අනේ එන්න இங்க வாங்க මේ පුටුව බාර ගන්න. இந்த கதிரை எடுத்துக்கொள்ளுங்கள். කවුරුත් නැති හින්දා මම එනවා. யாரும் இல்லாதனா நான் ඔහොම வருகிறேன். කීවද? ஏன் எப்படி නෑනේ. சொன்னார்கள்? இல்லை විපක්ෂයට එන්න කියනවා. ஏன் எதிர்க்கட்சிக்கு வர சொல்கிறார்கள். බාර ගන්නෝ. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். දේශපාලනයට බෑ. அரசியலுக்கு முடியாது. දේශපාලනේ ෆේල්. அரசியல் ஃபெயில். ඒ නිසා ලංකාවේ ඉරණම වෙනස් කරන්නේ ජේසුස් වහන්සේ පමණයි. தலையெழுத்து மாற்ற போகிறது இயேசு ஆமென். கிறிஸ்து. ஆமென். උන්වහන්සේට පුළුවන්. தேவனால் முடியும். ඒ නිසා මම විශ්වාස කරනවා அதனால் நான் விசுவாசிக்கிறேன். මේ කාලය ඉක්මනට පහු වෙන්නට යනවා இந்த කියලා. காலம் சீக்கிரமாக முடிய போகிறது. ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. பரலோகத்தின் தேவனால் முடியும். සමහර දේවල් சில காரணங்கள் හිතා ගන්නත් බෑ. அது என்ன கூட முடியாது. ස්වර්ගීය සැලසුම්. பரலோகத்தின் திட்டங்கள். බලන්න දාවිත්ව ඔසවන්න பாருங்கள் தாவீதை உயர்த்த ඊශ්‍රායල්ට පීඩා කරන්න ගොලියත් නැගිට්ටා. ஈஸ்ரவேலை உபத்திரப்படுத்த கோலியாத் எழும்பினான். ඒ ගොලියත් නැගිට්ට නිසා அந்த கோலியாத் எழும்பினபடியினால் දාවිත්ට අවස්ථාව ආවා. தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. අවස්ථාව ආවා. சந்தர்ப்பம் கிடைத்தது. ඒ පීඩාව அந்த உபத்திரம் දෙවියන් වහන්සේගේ මනුස්සයා ඔසවන්න දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරා. தேவ மனிதனை உயர்த்துவதற்கு தேவன் பாவித்தார். ඒ නිසා அதனால் අපි රටක් වශයෙන් මේකට මුහුණ දෙද්දී ஒரு நாடாக நாங்கள் முகம் கொடுக்கும் දැන් போது මේකට විසඳුම් එන විට இதுக்கு பதில்கள் வரும்போது සභාවට හොඳ තැනක් එන්න යනවා. சபைக்கு ஒரு நல்ல ஒரு සභාවට நிலம் හොඳ வரப்போகிறது. කාලයක් එන්න යනවා. சபைக்கு நல்ல ஒரு காலம் வரப்போகிறது. මම ඒක දකිනවා. මම நான் ඒක அதை විශ්වාස பார்க்கிறேன். කරනවා. நான் அதை விசுவாசிக்கிறேன். මොකද ජාත්‍යන්තරයත් එක්ක සමහර සෙල්ලම් බෑ. என் ஐக்கிய நாடுகள் ஐக்கியத்தோடு ஒன்றும் செய்ய முடியாது. දැන් මේක ගොඩ ගන්න කවුරුත් නැහනේ. என்றால் இது கட்டி எழுப்ப யாரால ගොඩ ගන්න முடியாது. ඉන්නේ ස්වාමීන් වහන්සේ විතරයි. என்னை கட்டி எழுப்ப தேவன் மட்டும்தான் ඒ இருக்கிறார். නිසා මම සමහර දේවල් කතා කරන්න යන්නේ නැහැ. நாங்கள் சில காரியங்களை பேச மாட்டேன். මගේ ආත්මට දැනෙන දේවල්. என்றால் என் ஆத்துமாக்கு தோன்றுகிறது. දෙවියන් වහන්සේ මේ දාවිත්ව එසුවා වගේ පීඩාවක් තුල தேவன் தாவீதை உபத்திரத்தில் உயர்த்தது போல දේශයේ සභාව නැගිටිනවා. தேசத்தின் சபை உயரப் සභාව போகிறது. පිබිදෙනවා. சபை எழும்பப் போகிறது. දේව රාජ්‍ය ගොඩ නැගෙනවා. தேவ ராஜ்யம் கட்டியெழுப்பப் போகிறது. ඒක තමයි සිදු වෙන්නේ. அதுதான் நடக்க போகிறது. ආමේන්. ஆமென். ඒ නිසා සෙනෙහවන්තය அதனால் අපි பிரியமானவர்களே ඉදිරියට යන්න ඕනේ. நாங்கள் முன்னேற வேண்டும். දෙවියන් වහන්සේ ගෙනාවු මාර්ගය ගැන ස්තුති කරනවා. தேவன் கொண்டு வந்த பாதையை குறித்து ඒ நன்றி වගේම අපිට சொல்கிறேன். අනාගතේ උන්වහන්සේ තබලා තියෙනවා. ஆனால் தேவன் ஒரு எதிர்காலத்தை ඒ නිසා வைத்திருக்கிறார். ඔබව මාව ආලේප කරලා அதனால் உங்களை எங்களை அபிஷேகம் பண்ணி උන්වහන්සේ தேவன் අප තුලට எங்களுக்குள்ளே උන්වහන්සේගේ සැලසුම් ඇතුල් කරලා තිබෙනවා. அவருடைய திட்டத்தை ඒ வைத்திருக்கிறார். නිසා ඔබ මා තුල තියෙන ධාරිතාවය කොච්චරද අපි දන්නේ නැහැ. உங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ඔබ හරහා நிறைவு எவ்வளவு எனக்கு தெரியாது. ඔබ හරහා உங்கள் மூலம் තව කී දෙනෙක් ගැලවීම ලබන්න ඉන්නවද? இனி எத்தனை பேர் ரட்சிப்புக்கு வர තව කී இருக்கிறார்கள்? දෙනෙක්ගේ ජීවිතයට ඔබ කරන කොටගෙන බලපෑමක් කරන්න තියෙනවද? எத்தனை பேருடைய வாழ்க்கை உங்கள் மூலம் ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறீர்களோ? දෙවියන් වහන්සේ ඔබ ගැන බලාගෙන ඉන්නවා. தேவன் உங்களை අප பார்த்து ගැන බලාගෙන கொண்டிருக்கிறார். ඉන්නවා. எங்களை பற்றி මේ பார்க்கிறார். සේවය ගැන බලාගෙන இந்த ඉන්නවා. ஊழியத்தை பற்றி ඒ பார்க்கிறார். නිසා අපි එතෙන්ට අපේ මනස හදා ගන්න ඕනේ. ஆகையால் அந்த இடத்துக்கு எங்கள் மனசை දේව රාජ්‍යයේ උදෙසා දේවල් කරන්න. தேவ ராஜ்யத்துக்காக வேலை செய்வதற்கு දේව රාජ්‍ය කියන්නේ නතර වෙන එකක් නෙවෙයි. தேவ ராஜ்யம் என்பது அது நின்று போகிறது. දේව රාජ්‍ය කියන්නේ ආපස්සට යන එකක් නෙවෙයි. தேவ ராஜ்யம் என்பது பின் செல்லக்கூடியது அல்ல. දේව රාජ්‍ය කියන්නේ ඉදිරියටත් ඉහළටත් යන தேவ එකක්. ராஜ்யம் என்று சொல்கிறது உயரவும் முன்னேறப் මිනිස්සු போகிறது. මිනිස්සු උපදී මිනිස්සු මැරෙයි. ஜனங்கள் பிறப்பார்கள் மரிப்பார்கள். දේව රාජ්‍ය විනාශ වෙන්නේ නැහැ. தேவ ராஜ்யம் அழிந்து போகிறது ඒක இல்லை. ඉදිරියටත් ඉහළටත් යනවා. அது உயரவும் முன்னேறி கொண்டு போகும். හාලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා සෙනෙහවන්තයිනි அதனால் பிரியமானவர்களே ඔබ සන්නද්ධ වෙන්න நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். දේව ආත්මයන් වහන්සේත් එක්ක. தேவ ஆவியானவர் 1 சாமுவேல் 19:2 බලන විට 1 சாமுவேல் 19:2 பார்க்கும் මේ போது සියලු පීඩා ASCII இந்த எல்லா உபத்திரங்கள் மத்தியிலே නමුත් இருந்தாலும் සාවුල්ගේ පුත්‍ර වූ යොනතාන් சாவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் දාවිත් කෙරෙහි ඉතා ප්‍රසන්නව සිටියේ. என் தாவீது மீது அவர் பிரியமாக இருந்தார். යොනතාන් එය දාවිත්ව දන්වමින් என் அதை அறிவித்தார் தாவீதுக்கு யோனத்தான். මාගේ පිය වූ සාවුල් නුඹ මරන්න සොයන්නේ. என்னுடைய தகப்பனாகிய சாவுல் உன்னை கொலை செய்ய ඒ නිසා නුඹ தேடுகிறார். හෙට උදේ ප්‍රවේශම් වී රහස් තැනක සැඟවී සිටින්න. அதனால் நீ நாளை காலையிலே ரகசியமான இடத்துக்கு போ என்று දැන් තාත්තා try කරනවා. என் தகப்பன் முயற்சிக்கிறார். එයාගෙන් පස්සේ அவனுக்கு பிறகு රජකම ராஜாங்கத்தை එයාගේ පුතාට දෙන්න. அவருடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. හැබැයි පුතා ஆனால் மகனோ දාවිත්ට ආදරය කරනවා. தாவீதை நேசிக்கிறார். දැන් පුතාටත් එන්න ඕන මනස මොකද්ද? ஏன் அப்படியான மகனுக்கு என்ன மனசு தோன்ற வேண்டும்? දැන් දාවිත්ට ප්‍රශංසාව.
ஏன்னா தாவீதுக்கு අපේ තාත්තට ඒක නෑ. எங்கள் தகப்பனுக்கு அது இல்லை. දැන් රජකම දාවිත්ට ගියොත් ஏன்னா தாவீது ராஜாவாக மாறிவிட்டா තාත්තගෙන් පස්සේ මට රජ වෙන්න බෑ. என் தகப்பனுக்கு பிறகு எனக்கு நான் அல்லவா ராஜாவாக ඒ නිසා මං කරන්න ඕන තාත්තත් එක්ක එකතු වෙලා அதனால் நான் செய்ய வேண்டும் தகப்பனோடு சேர்ந்து දාවිත්ට ෂොට් එක දෙන්න ඕනේ. தாவீதை அழிக்க வேண்டும். එහෙම නේද මෙයාට හිතෙන්න ඕනේ. அப்படி அல்லவா இவருக்கு தோன்ற ඒ வேண்டும். මෙයාට වාසියක් නෑනේ. இவருக்கு எந்த லாபம் இல்லையே. දාවිත් රජ වුණොත් මේ යොනතාන්ට වාසියක් නෑ. என் தாவீது ராஜாவாக விட்டால் ஜொனத்தானுக்கு எந்த අපි ஒரு දන්නවා லாபம் මේ இருக்காது. අපි රාජ වංශයේ බලද්දී තාත්තගෙන් පස්සේ පුතාට රජකම එනවා. என் ராஜ வம்சங்களை பார்க்கும் போது அப்பாக்கு பிறகு மகனுக்கு அந்த ඒතර යොනතාන් ඊට පස්සේ රජ වෙන්න ඕනේ. ஆனால் ஜொனத்தான் பிறகு ராஜாவாக வேண்டும். එහෙනම් යොනතානුත් කරන්න ඕන දාවිත්ව මරන්න ඕනේ. ஏன்னா யொனத்தான் என்ன செய்ய வேண்டும்? தாவீதை கொலை செய்ய வேண்டும். නමුත් අපි බයිබලේ දකිනවා ஆனால் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் යොනතාන්ගේ චරිතය. யொனத்தானுடைய கொள்கையை பார்க்கிறோம். මම ඔබ මේක ගවේෂණය කරන්න. இதை நீங்கள் யோனத்தான் கொஞ்சம் யாரு? ஆராய்ந்து பாருங்கள் யொனத்தானை குறித்து. පුදු මිනිස්සෙක්. என்ன ஒரு புதுமையான ஒரு மனிதன். දාවිත්ව ආරක්ෂා කළා. என் தாவீதை அவர் பாதுகாத்தார். ඔව් රජකම හෙව්වේ නැහැ. அவர் ராஜாங்கத்தை தேடவில்லை. ඔව් දේව සැලසුමට උදව් කරා. அவர் தேவ திட்டத்துக்கு உதவி செய்தார். ඔව් උසස්කම හෙව්වේ නැහැ. அவர் உயர்வை தேடவில்லை. දේව රාජ්‍ය ගැන හෙව්වා. தேவ ராஜ்யத்தை தேடினார். ඒ නිසා அதனாலே ඔව් දාවිත්ව හැංගෙව්වා. அவர் தாவீதை மறைத்து வைத்தார். කැම ටික ගිහිල්ලා දුන්නා. என் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தார். අර මරන්න යනවා කියලා ඔත්තු දුන්නා මෙයාට. ஏண்டால கொலை செய்ய போகிறார் சொல்கிற தகவலை ඔව් கொடுத்தார். කරන්න යන ඔක්කොම කිව්වා. ஏன் அவர் என்ன செய்ய போகிறார்? ඔය எல்லாமே හැංගෙන්න. சொன்னார். நீ ஒளிந்திரு. අපේ තාත්තව මරන්න යනවා. எங்க அப்பா உன்னை கொலை செய்ய போகிறார். දැන් අපි මේක මාංශිකව හිතුවා නම් இது நாங்கள் மாம்ச ரீதியாக பார்ப்போமானால் යොනතානුත් තාත්තට සපෝට් කරලා දාවිත්ව මරන්න ඕනේ. என் யொனத்தான் தகப்பனுக்கு உதவி செய்து தாவீதை கொல்ல ඒ வேண்டும். මෙයාට රජකම නැති වෙනවා. ஆனால் ராஜாங்கம் இல்லாமல் නමුත් போய்விடுமே. එහෙම කළේ නැහැ. ஆனாலும் அவர் அப்படி செய்யவில்லை. යොනතාන්ට හොඳ මනසක් තිබුණා. யொனத்தானுக்கு நல்ல மனசு இருந்தது. දැන් තේරෙනවානේ ඕගොල්ලන් ඔහොම ගත්තේ ඇයි මෙතෙන්ට කියලා. මෙතෙන්ට ඇවිල්ලාත් ඕගොල්ලෝ කතා කරනවා නම් මට දන්නේ නැහැ. හරිද? ආගෙන ඉන්න. යොනතාන්ට හොඳ මානසික තත්ත්වයක් තිබුණා. என் யொனத்தானுக்கு நல்ல ஒரு மனநிலை இருந்தது. පැහැදිලිද ඔබට මේක? தெளிவாக தெரிகிறதா உங்களுக்கு? ඔව් රජකම හෙව්වේ නැහැ. அவர் ராஜாங்கத்தை தேடவில்லை. ඔව් දේව රාජ්‍යයට උදව් කළා. அவர் தேவ ராஜ்யத்துக்கு உதவி ඔව් செய்தார். උසස්කම හෙව්වේ නැහැ. அவர் உயர்வை தேடவில்லை. දාවිත්ව ආරක්ෂා කළා. தாவீதை ඇයි? பாதுகாத்தார். ඔව් ஏன்? දැනගත්තා. அவர் அறிந்திருந்தார். දාවිත් දේව රාජ්‍ය දරාගෙන ඉන්න මිනිහෙක්. தாவீது தேவ ராஜ்யத்தை தாங்கியிருக்கிற මේ ஒருவர். උදෑසන මම ඔබට කියනවා. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லி දේව රාජ්‍ය දරාගෙන ඉන්න මිනිහයන්ට උදව් කරන්න. தேவ ராஜ்யத்தை தாங்கி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். මොකද මේ මිනිහයන්ගේ ඇතුලේ දෙවියන් වහන්සේ ලොකු සැලසුම් තබා ஏன் තිබෙනවා. அவர்களுக்குள்ளே தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். යොනතාන්ගේ හදවත யோனத்தானுடைய உள்ளம் අද කිතුණුවෙකුට අවශ්‍ය කරන හදවත. இன்று கிறிஸ்தவனுக்கு தேவைப்படுகிறதான ඔව් ஒன்று. ආලේපේ ආරක්ෂා කළා. அவர் அந்த அபிஷேகத்தை ඔව් பாதுகாத்தார். ආලේපේ ආරක්ෂා කළා. அவர் அபிஷேகத்தை ඔව් රාජකීය ආලේපේ මරන්න දුන්නේ. அவர் ராஜரீகதான அந்த அபிஷேகத்தை கொலை செய்ய கொடுக்கவில்லை. ඔව් ඒක රැක්කා. அவர் அதை ඔගේ பாதுகாத்தார். තාත්තා ඒක ඔහුට එළිදරව්වක් තිබුණේ. என் தகப்பனுக்கு அதுள்ள வெளிப்படுத்தல் இருக்கவில்லை. මේ මනුෂ්‍යයා තුල තිබෙන්නේ ඒ රාජකීය ආලේපේ දෙවියන් වහන්සේගේ ආලේපය. ஏன் இவருக்குள் இருக்கிறது ராஜரீக அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் என்று. මේ ආලේපලත් තැනත්තට විරුද්ධව මම ක්‍රියා කරන්න හොඳ නැහැ කියලා මේ සාවුල්ට හිතුන්නේ. அந்த அபிஷேகம் பெற்றவன் மீது நான் எதிர்ப்பாக இருக்கக்கூடாது என்பதை இவருக்கு புரியவில்லை சாவுலுக்கு. ඔව් දාවිත් එක තරහ. இவர் தாவீதோடு பகைத்தார். හැබැයි යොනතාන් ஆனால் ஜோனத்தான் ආලේපයට ප්‍රේම කළා. அபிஷேகத்தை நேசித்தார். දාවිත් තුල තිබෙන ධාරිතාවය දැක්කා. தாவீதுக்குள் இருக்கிற நிறைவை கண்டார். මේක තමයි කිතුණුවන්ට තිබෙන්න ඕන හදවත. இது தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய உள்ளம். 1 சாமுவேல் 19:2 එකයි අපි දකින්නේ. 1 சாமுவேல் 19:2 இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். යොනතාන් වෛර කළේ නැහැ. யோனத்தான் அதை பகைக்கவில்லை. ඔව් ප්‍රේම කළා. அவர் அன்பு காட்டினார். ඒ නිසා ඔබ කිතුණුවෙක් නම් நீங்கள் கிறிஸ்தவனானால் ආලේපලත් මිනිස්යන්ට ප්‍රේම කරන්න. அபிஷேகம் பெற்றவர்கள் நேசிக்க வேண்டும். ආලේප දෙවියන් වහන්සේගේ ආලේපය දෙවියන් වහන්සේගේ වැඩක් වෙද්දී ඒකට ආදරය කරන්න. தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய வேலைகள் நடக்கும் போது அதை நீங்கள் உதவி செய்ய வேண்டும். තමන්ට වඩා தன்னை பார்க்க අනිත් කෙනා උසස් කොට සලකන්න. மற்றவர் உயர்வு என்று நீங்கள் கருத வேண்டும். ඒකයි කිතුණු ප්‍රේමය. அது தான் கிறிஸ்தவ அன்பு ඒ என்பது. නිසා සෙනෙහවන්තය. அதனால் பிரியமான ජේසුස් වහන්සේගේ සැලැස්මේ இயேசுடைய නැත්නම් திட்டத்தில் දෙවියන් වහන්සේගේ සැලැස්මේ இல்லாவிட்டால் தேவனுடைய திட்டத்தில் අන්තිම තැන கடைசி இடம், තමයි අපි ඉන්නේ. கடைசி இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். ඒ නිසා ඔබේ ආත්මය විනාශ කරන්න உங்கள் ஆத்மாவை அழிப்பதற்கு සටන් තියෙනවා. என் போராட்டங்கள் ඔබ තුල இருக்கிறது. තිබෙන ආලේපය නැති කරන්න உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அகற்றுவதற்கு සටන් තිබෙනවා. யுத்தங்கள் இருக்கிறது. දැන් සමහර සභාවක් ඇවිල්ලා තියෙනවා සිංගප්පූරුවේ හෝ කොහරි ඉඳලා ஒரு சபை ஒன்று வந்திருக்கிறது வெளிநாட்டிலே சிங்கப்பூர்ல. නසරේන් මිනිස්ට්‍රි කියලා. නසරේන්. நசரேன் மினிஸ்ட்ரி என்று. ඒකේ அதிலே ඒගොල්ලන් මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ පිළිගන්නේ නැහැ. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ඒගොල්ලෝ කියනවා බයිබලයේ වචනය අනුව ජීවත් වෙන්න. அவர்கள் சொல்கிறார்கள் வேதத்தின் வார்த்தையின்படி வாழுங்கள். ඒක ශුද්ධාත්මයන් වහන්සේ அப்படி பரிசுத்த එහෙම ஆவியானவர் ඕනේ නැහැ. அது தேவையில்லை.
දැන් අන්‍ය භාෂාව කතා කරමින් ඉන්න කෙනෙක් ඒගොල්ලෝගේ සභාවට ගියොත් அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் அந்த சபைக்கு போனா ඒගොල්ලෝ කියනවා அவர்கள் මේ சொல்லுவார்கள் අන්‍ය භාෂාව කතා කරලා වැඩක් නැහැ වලු. அந்நிய பாஷை பேசி வேலை இல்லை, මේ ඕකේ කිසි තේරුමක් නැහැ නේ. அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. සිංහලෙන් වචන 10ක් කතා කරන්නේ. சிங்களத்துல ஒரு 10 வார்த்தை ඒක பேசி තේරෙනවනේ. அப்ப புரியுமே. කියලා ඒගොල්ලෝ සභාවේ අන්‍ය භාෂාව කතා කරන්න දෙන්නේ නැහැ. அவர்கள் சபையிலே அந்நிய பாஷை பேச கொடுக்க மாட்டார்கள். ඒගොල්ලෝ සුද්ධාත්මන් වහන්සේගේ දීමනා ක්‍රියාත්මක වෙනවට කැමති නැහැ. அவர்கள் பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் செயல்படுவதற்கு விருப்பமில்லை. ඒ කියන්නේ සුවවීම, அதாவது சுகமளித்தல், ஆஸ்கம், அற்புதங்கள், ඒවා සම්පූර්ණ විවේචනය කරනවා. அதை முழுமையாக பரிகாசம் දැන් செய்வார்கள். සමහරට ඒ කියන මිනිහත් ගෙඩියක් අතුරු දහන් වල ගැලවීම ලැබලා சில ඉන්නේ. நேரம் அப்படி சொல்லுகிறவர் கூட ஒரு கட்டி மறைந்து போய் அற்புதம் பெற்றிருக்கலாம். නමුත් එයා දැන් කියන හාස්කම් ඕනේ නැහැ. அவர் சொல்கிற அற்புதங்கள் தேவையில்லை. ඔයාට ඕනේ නැහැ, අලුත් මිනිස්සුන්ට ඕනේ நீ නැහැ. அவருக்கு தேவையில்லை, புதியவர்களுக்கு தேவை. එහෙම සභාවල් තියෙනවා. அப்படியும் ஒரு சபை ඒ இருக்கு. සමහරු කියනවා ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් විතරක් බෞතිසම කරොත් ඇති. சிலர் சொல்கிறார் இயேசுவின் நாமத்தில் மட்டுமே ஞானஸ்தானம் பெற்றால் போதும். ඒක තමයි ජයගත් නාමය කියලා. அதுதான் வெற்றி பெற்ற நாமம் என்று. බයිබලයේ කියනවා පියාණන් පුත්‍රයන් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ නාමයෙන් බෞතිසම කරනවා. வேதம் சொல்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவின் දැන් මේ වැරදි ඉගැන්වීම මම කියන්නේ நான் சொல்கிறது பிழையான අර உபதேசங்கள். තුන්වෙනි කාරණාව மூன்றாவது. ඒකයි. මොකද්ද? පළවෙනි එක මම කිව්වා ආත්මය විනාශ කරන්න එන මානසික තෘෂ්ණා. நான் சொன்னேன் முதலாவது ஆவியை அழிக்க வருகிறதான மாம்சத்தின் இச்சை. දෙවෙනි කාරණාව ඔබේ ආත්මික ජීවිතයට බලපෑමක් කරන මනුෂ්‍යයන්. ஏனால் உங்கள் ஆவிக்குரிய ஆத்மாக எதிர்ப்பு கொண்டிருக்கிற மனிதர்களை குறித்து. තුන්වෙනි කාරණාව වැරදි ඉගැන්වීම. மூன்றாவது பிழையான உபதேசங்கள். දැන් හොඳට අන්‍ය භාෂාව කතා කරමින් ඉන්න කෙනෙක් ඔය කවුරු හරි යාළුවෙක්ට රැවටිලා ඔයගේ තැනකට ගියොත් ஏண்டால் நன்ற அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு நண்பருக்கு வஞ்சிக்கப்பட்டு එයා அது ඒක போய் අහලා අන්‍ය භාෂාව නවත්තනවා. அவர்கள் அதை கேட்டு அந்நிய பாஷை நிப்பாட்டி விடுவார்கள். නැවැත්තුවොත් அது நிப்பாட்டி එයාගේ ආත්මීය වර්ධනය කඩන් වැටෙනවා. அந்த ஆத்மா வளர்ச்சி நின்று ගියපු ගමන් මොනවත් වෙනසක් තේරෙන්නේ නැහැ. போன உடனே ஏதோ ஒரு மாற்றம் හැබැයි உண்டாகாது. එතෙන්ට අවුරුදු දෙකක් තුනක් යද්දී ஒரு 2-3 வருடம் போகும்போது එයා මා වියලි තැනකට වැටෙනවා. அவர் ஒரு வறண்ட நிலத்துக்கு விழுவார். ඊට පස්සේ අර ඔෆිස් එකේ පාටි වලට ගිහිල්ලා ඩ්‍රින්ක්ස් අරන් මේ ඒවට සම්බන්ධ වෙච්ච නැති මිනිස්සයා ටික කාලයක් යනකොට අරවට සම්බන්ධ වෙන මොකද ආත්මේ බිඳ වැටෙන නිසා එයාට පාපේ ප්‍රතික්ෂේප කරන්න බැරි වෙනවා. ஏண்டால் ஆபீஸ்ல பார்ட்டிகளுக்கு தொடர்பு வைக்காதவர் அதை போன்றவருக்கு மறுபடியும் தொடர்பு என்ற ஆத்மா விழுந்து போயிருக்கிறது. ඒ අන්‍ය භාෂාව කතා කරන්නේ அந்நிய பாஷை பேசுகிறது இல்லை. ආත්මය විනාශ වෙලා. ஆத்மா அழிந்து போகிறது. තේරුම් අරගන්න. புரிந்து கொள்ளுங்கள். දේව වචනය ඔළුවේ තිබ්බට වැඩක් නැහැ. தேவனுடைய வார்த்தை தலையில இருந்தாலும் දේව போதாது. වචනයත් එක්ක ආත්මය ගොඩනගෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தை விட ஆத்மா கட்டி எழுப்பப்பட வேண்டும். දැන් ඩිග්‍රී එකක් තියෙනවා. இப்போ ஒரு டிகிரி ஒன்று මම இருக்கிறது. හිතන්නේ වයඹ විශ්වවිද්‍යාලේ. என் வயம்பை பல்கலைக்கழகத்திலே බයිබලේ ඩිග්‍රියක් ගන්න පුළුවන්. என் பைபிளில் ஒரு டிகிரி பெற முடியும். මම දන්නේ නැහැ කවුද උගන්වන්නේ කියලා. எனக்கு தெரியாது யார் படிப்பூட்டுகிறார்கள் என்று. ඉතින් ඒගොල්ලෝ මේ සමහර ප්‍රශ්න ටිකක් අහනවා බයිබලේ සම්බන්ධව. அவர்கள் வேதத்தை சம்பந்தமாக சில கேள்விகளை ටිකක් கேட்பார்கள். උගන්වනවා. அது போதிப்பார்கள். උපාධියක් දෙනවා. என்ன பட்டத்தை கொடுப்பார்கள். ඉතින් නියමයි උපාධියක් ගන්න පුළුවන්. நல்ல ஒரு பட்டத்தை 25000ක් යනවා ලියාපදිංචි කාස්තු. என்னை 25,000 வேணும் அதை பதிவு செய்வதற்கு. ඉතින් ආත්මෙට මොකුත් වෙලා නැහැ. ஆத்மா கொண்டு நடந்தில்லை. බයිබලේ දිගහැරලා මොන හරි ටිකක් කියන්න පුළුවන්. என் வேதத்தை பிறகு ஏதாவது ஒன்று சொல்லலாம். ආත්මෙට මොකුත් වෙන්නේ නැහැ. ஆத்மா கொண்டு நடக்கிறது இல்லை. ඊට පස්සේ පාපයට විරුද්ධව ෆයිට් කරන්න බෑ. பிறகு பாவத்துக்கு எதிராக ඇයි? போராட ආත්මික முடியாது. ඒ ආලේපය නැති නිසා. ஏன் அந்த அபிஷேகம் இல்லாத படியினால் ඒ නිසා උන් පාපයට වැටෙනවා. அதனால் அவர்கள் பாவத்திலே ඒ නිසා விழுகிறார்கள். වැරදි ඉගැන්වීම அதனால் பிழையான உபதேசங்கள் ඔබේ ආත්මය විනාශ කරනවා. உங்கள் ஆத்மா அழிக்கிறது. ඒ නිසා ඒ වලින් ප්‍රවේශම් වෙන්න. அதிலே நீங்கள் கவனமாக මම இருங்கள். අවසානට එන්නට යනවා. நான் ஒரு முடிவுக்கு ඒ வரப்போகிறேன். නිසා ආත්මයට ආත්මික ජීවිතයට විරුද්ධව ලොකු සටනක් තිබේ. அதனால் ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக பெரிய ஒரு போராட்டம் මේක ඔබ இருக்கிறது. අවබෝධ කරගන්නට ඕනේ. இதை நீங்கள் தெளிவாக ඔබ புரிந்து கொள்ள ඒකට එරෙහිව ආත්මික සටන කරන්නට අවශ්‍යයි. அதற்கு எதிராக ஆவிக்குரிய போராட்டம் செய்ய මොකද வேண்டும். සුද්ධාත්මයන් වහන්සේ තමයි எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தான் ඔබව ආශිර්වාද කරමින් රැගෙන යන්නේ. உங்களை ஆசீர்வதித்து கொண்டு போகிறது. මෙච්චර දුරෝබෝ ගෙනාවෙත් இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு ඉදිරි வந்ததும், දුර ගෙනියන්න යන්නේත් இன்னும் கொண்டு போக போகிறதும் දෙවියන් වහන්සේගේ ආත්මය. தேவனுடைய ஆவியான் தான். ඒ නිසා යක්ෂයා උත්සාහ කරනවා ஆனால் பிசாசு முயற்சி ඔය ආත්මයෙන් නිවන්න. அந்த ஆவியை அழிப்பதற்கு ආත්මේ නිවන්න. ஆவியை அழிப்பதற்கு ළඟ එක්කෙනාට කියන්න ඔයාගේ ආත්මේ නිවන්න ඉඩ දෙන්න එපා. ஏனென்றால் உங்கள் ஆவியை அணைப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ආමෙන්. ஆமென். මේ කාලේ මේ අවසාන කාලේ සභාවට තියෙන ලොකු සටනක් මේක. ஏன் கடைசி காலத்தின் சபைக்கு இருக்கிற பெரிய ஒரு போராட்டம் தான் இது. ආත්මේ නිවන්න උත්සාහ කරනවා. என் ஆத்மாவை අර හොඳට ඇවිලෙද්දි වතුර පාරක් ගහන්න try කරනවා. என்றால் நன்றாக இருந்து கொள்ளும்போது தண்ணி ஊத்துகிறது போல රැවටෙන්න එපා. வஞ்சிக்கப்பட යම් வேண்டாம். විදියකට ඔබ ආවද? எப்படி நீங்கள் ඒ வந்தீர்களோ විදියට මිස්සරට යන්න. அப்படியே நீங்கள் முன்னே போக வேண்டும். දෙවියන් වහන්සේව ආශිර්වාද කරමින් රැගෙන ආව නේද? தேவன் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு එහෙමම வந்தார். ඉන්න. அப்படியே இருங்கள். වෙනස් වෙන්න එපා. மாற வேண்டாம். මොකද එතන වැටීම වෙන්න ஏன் පුළුවන්. அங்கே விடுதல் உண்டாகலாம்.
ඒ නිසා அதனால் ආත්මේ නිවන්න කාටත් දෙන්න. ஆவியை அணைக்க யாருக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ආත්මේ නිවන්න ආලේපේ අයින් කරන්න ஆவியை அணைப்பதற்கும் ආලේපලත් මනුෂ්‍යයන්ව බිඳ දමන්න அபிஷேகம் பெற்றவர்களை உடைத்து போடுவதற்கும் යක්ෂ ආත්මයෙන් එන සටන් ගැන අවබෝධයෙන් ඉන්න. பிசாசின் ஆவி மூலமாக வருகின்ற போராட்டங்களை குறித்து நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். සන්නත් දෙලා යාඥා කරන්න. ஏனென்றால் நீங்கள் பயிற்சி பெற்று ஜெபிக்க එවිට வேண்டும். සියලු වාතාවරණය වෙනස් වෙයි. எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ඔබ ජයග්‍රාහීක විස්තරට நீங்கள் යන්න. வெற்றிகரமாக முன் செல்லுவீர்கள். අපි නැගිටලා යාඥා කරමු. நாங்கள் எழும்பி ஜெபிப்போம்.